தரிசனம் பண்ண போனேன். எந்த வயசு? நீங்க எந்த வருஷம் பிறந்தேன்? நான் 1925 24 25 பிறந்தேன். 24 25ல பிறந்திருந்தீங்க. சரி. நான் 1939 பெரியவாட்ட வந்துட்டேன். 1925ல பிறந்து பெரியவா காசி யாத்திரை பண்ணி வந்தாலே. அப்போ முடிகொண்டான் கேம்ப். முடிகொண்டானே ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பின உடனே நன்னீரம் இந்த பக்கம் கேம்ப் வந்தா. அப்போ நிலையா வரும்போது எங்க ஊர் வழியா திருக்கண்ணபுரத்துக்கு போனான். எங்க ஊரு தெங்கரைன்னு ஒரு ஊர், அதாவது பனங்குடின்னு ஒரு இது மழுஞ்சேரி சாமிசுயர் தான், அதுக்கு 1 மைல் கிழக்க அந்த ஊர். அப்போ 10-15 வீடு அக்ரஹாரம். எங்க அப்பா செத்து போய் 2-3 வருஷம் ஆகியிருந்தது. அப்போ நான் ஸ்கூல் முடிச்சதும் இந்த சாயந்தர பசங்களோட ஆத்துல இந்த சடுகுடு ஆடுறது. பெரியவா ஒரு 5:30 மணிக்கு எங்க ஆத்தாங்கரை வழியா திருக்கண்ணபுரம் போயிருந்தேன். அந்த நாங்கள் நிற்க ஆர்தவாத பல்லாக்கு நின்று விட்டு அப்போதான் டியூட்டி குளிக்கணும். இப்படி பெரியவா என்ன சொன்னா, அந்த முண்டாசு கட்டின்னு இருக்கான அந்த பையனை கூப்பிடு அப்படின்னா. அப்போ இவ்வளோ பெரிய குடுமி நேக்கு. அந்த குடுமி என்னன்னா இடிக்கட்டினா சிண்டு பிடிச்சி ஊற்று விடுவான் பரிசுத்த அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் அப்போ நினைச்சேன், யாரோ பாலாயம்மான ஒரு இது உண்டு திருவாரூர்லாம். அதாவது பால்யத்தில் வீணா போனவா இருக்காளே, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பாலாயி சத்திரம்னு ஒன்று உண்டு. அவள்லாம் இந்த பெரியவா மாதிரி இந்த சேப்பு கலர் இது புடவை கட்டின்னு தான் இருப்பா. ஒரு சன்னியாசி மாதிரி. அது இந்த திருவாரூர் நாங்கள் இருக்கும்போது இந்த பாலாயம்மா சத்தத்துக்கு போகும்போது சீட முறுக்கு கொடுப்பா. அது மாதிரி அவரும் ஒரு மாமி வரா, மொட்டைப்பாட்டி வரான்னு மொட்டைப்பாட்டின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அப்படின்னா பெரியவா இப்படி எட்டி பார்த்தா, பேரே வீரா, ராஜுவா அப்படின்னா. நீங்க தெலுங்குங்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, பெரியவா பார்த்தது எல்லா லாங்குவேஜுக்காக இது பண்ணுவா. இப்ப சொல்ல, நீ பேர் ராஜு தானே? சரியா அவ்வா சரியாதான் வருது. அவ்வா మీరు చెప్పేది சரியா ఉంది, நான் பேர் ராஜு சார். என்ன சொன்னேன்? நீ பாட்டி நீங்க சொல்ற பேரு என் பேர் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்க பெரிய பல்லக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து குறுக்க அப்படி இது இருக்கு. அதனால இந்த பக்கம் வச்சுட்டு அப்படி இது பண்ண பேசுற. அதுக்குள்ள அக்ரஹாரத்துல எல்லாருமே ఆటంగాల్లో சேர்ந்துட்டా వచ్చి నువ్వు ఇక్కడ ఉండవద్దు, రేపు తెల్లవారం మీ అమ్మ దగ్గర చెప్పేసి నన్నీడాలో పరమశివయ్యర్ని ఉన్నారు, వాళ్ళ ఇంటి భిక్ష పెరుమాళగుడిలో పూజ, ఆయన మీ నాయనకి ఫ్రెండ్, మీ అమ్మ దగ్గర చెప్పేసి రేపు అక్కడ రా, ஜிஎம் ராமசாமி சொல்லியிருக்காரு. எப்படி தெரியும் பெரியவாளுக்கு உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறது? அதெல்லாம் அதுதான் எங்ககிட்ட. ஆனா எங்க வீட்டுல மடத்துக்குன்னு 3 மணி நேரம் அந்த காலத்துல என்ன 4வது தாத்தா காலத்துல மானியம் விட்டுருக்கா. அது ஃபுல் 40,000 கிராமமும் எங்கள்தான் இருந்தது. அப்புறம் எங்க இதுலயும் வாட்குடி வாத்திமாளுக்கும் சரிவாதியா போச்சு. எங்கனால நாங்க ஊரையே க்ளோஸ் பண்ணி விட்டோம். ஊரை விட்டு வெளியில கிளம்பிட்டோம் 1941-42. மரம் அப்போ வந்து பெரியவா ஒரு பிடிச்சபடி கல்கண்டு. அப்போ ஒரு வெள்ளி 3 பாத்திரம் இருக்கும். அதுக்குள்ளேயே இந்த கையை விட்டு இப்படி சிரிச்ச உடனே இந்த பாட்டி வர சொல்லியிருக்கா, நமக்கு எல்லாம் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரு. எனக்கு அப்பயும் உங்களுக்கு பெரியவா தெரியாது? பெரியவா எங்க அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும் பெரியவான்ட்டு. அதுக்குள்ள பசங்க லெவட்டேட்டா வந்து கௌரி காலை வச்சுட்டு போயிட்டான். ஆத்தங்கரை இவங்க வந்து எல்லாரும் என்னை சுத்திக்கிண்டு பெரியவா என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் அவன் அம்மா சொன்னா அவள் எதுரா ஆயிரம் பெட் ஆயிடுறேன். பாட்டி இல்ல அவர்தான் பெரியவா என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி பரமேஸ்வரியர் நம்ம பாத்துக்கு வருவார், இன்னும் அந்த மாமாவத்து பிக்ஷையா நாளைக்கு இவர் பிக்ஷைக்கா வாத்துக்கு போவாளா அப்படின்னு கேட்டேன். இல்லை பிக்ஷாவனு சொல்ல சன்னியாசி எடுக்குது பெருமாவில் போச்சு. காலம்புரை எப்போ சொன்னாலோ நீ காலம்புரை பெரிய போட்டு ஒத்த மாட்டு வண்டியை கட்டி விட்டு நம்ம காரியத்தை கொண்டு விட சொல்கிறேன். 10-11 மணிக்கெல்லாம் நான் அங்கேருந்து 6 மைல் நன்னீரம் வந்து வந்தேன். 12 மணிக்கு ஒரே யானை குதிரை பூஜை பிரமாதமாக இருந்தது. 12-12 ஆச்சு. பெரியவா எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துருந்தா பெரிய படகா போட்டு பெரிய அங்கே பெரிய பக்கத்தில் நின்று அந்த பையன் வந்திருக்கானா பாரு அப்படின்னு கேட்டிருக்கா. பையன் வந்து நின்றுட்டு இருக்கானா, பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா. அப்போ பார்த்தேன் பாட்டி இல்லை. பெரிய ரொம்ப பர்சனாலிட்டியாக சிரிச்சுக்கிட்டு பெரியவா அப்படி பார்த்தா. நான் உடனே கேட்டேன், இவ்வளோ பெரிய சமஸ்தானம் அப்படி இருக்கு, நான் காலம்புரை ஊரை விட்டு வந்தேன், சாப்பிட்டியான்னு ஒருத்தனை நீங்க கேட்கவே அப்படின்னு பெரியவாட்ட சொன்னேன்.
15 வயசுலயே ஆமா அப்படி போடு. ஒத்துமையா சாப்பிட மாட்டேன், கேட்க மாட்டேங்களா இவ்வளவு இருக்கு அப்படின்னா பிரியா சிரிச்சுக்கிட்டு. அப்ப சின்ன சமையல்ல வெங்கட்ராமன் ஒருத்தன் சமைச்சுட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு படக்கடை வெங்கட்ராமையரா, பாடசாலை வெங்கட்ராமன் படக்கடை. அவன் கிருஷ்ணாபுரம் வெங்கட்ராமன் பேரு அவனுக்கு. அவனை கூப்பிட்டாங்க, நான் ஜோரவன அப்படி பார்த்தான். அம்பி வா அப்படின்னா, பெரிய இந்த சேஷத்தை போடு அப்படின்னா. அப்போ எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. சேஷத்தை போய் என்னமோ கூட பெரிய இலையா போட்டு பாயசங்கத்தெல்லாம் போட்டு இது பெரியவா பிக்ஷை பண்ண மாதிரி இதை சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த சேஷத்தை போட்டேன். நான் சொன்னேன், இந்த உப்பு இல்லாமல் புளி இல்லாமல் தான் அவர் சாப்பிடுவாரா அவர் பெரியவர், இது வேண்டாம், எனக்கு குழம்பு ரசம் தான் போடு, சாம்பார் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இல்லாம இதை போய் சாப்பிட்டு இருக்கேன். அந்த காலத்திலேயே இப்படிதான் சாப்பிடுவாளா? ஆமா ஆமா, உப்பு கிடையாது, உப்பு புளி மிளகா 3 கிடையாது சார் அந்த காலத்துல. அந்த காலத்திலேயே வயசான அப்புறமா இல்ல அப்பவே நான் மடத்துக்கு வந்த போதே பெரியவாளுக்கு உப்பு இல்லாம தான். ஆனா பெரியவா காசி யாத்திரை போகும்போது அது என்ன ஒரு இங்க ஆந்திரா பார்டர்ல அந்த ஊர் பேர் ஞாபகம் வரும் சொல்றேன், மதனப்பள்ளி. அந்த இது பண்ணும்போது பெரியார் குடல் இறங்கி போச்சு பிராணாயாமம் பண்ண. அப்போ டாக்டர் ஒருத்தர், அவர் பேர் இப்ப சட்னி ஞாபகம் சொல்றேன், அவர் சொன்னார், அவர் ஆப்ரேஷன் இது பண்ணி குடலை உள்ள சொல்லி விட்டு பெரியார் சொன்னார், நீங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு ராத்திரில இட்லி சாப்பிடணும், வெறும் வயத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் மத்தியானமும் கொஞ்சம் ஆகாரம் பண்ணணும் அப்படி. என்னுடைய இதுக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால் அந்த ஆகாரம் சாப்பிட்றேன் அப்படின்னு. அவர் என்ன கேட்டால், இந்த உப்பு வெறும் மாவா உருட்டி சாப்பிட்டாலும் பாதகம், ஏதாவது சாப்பிட்டு இது பண்ணேன் அப்படின்னு அவர் டாக்டர் சொன்னார். அதுலேருந்து ராத்திரில 2 இட்லி சாப்பிட வாய்த்துன்னு சொன்னார். அது ஜெயேந்திரருக்கு பட்டம் கொடுக்குற வரைக்கும் அந்த இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் அதையும் நிறுத்தி, அப்புறம் தான் பொரி கிரி இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஆச்சுது. அவன் சாப்பாடெல்லாம் போட்டான். பார்த்தேன் நான், பால் பாயசம் தன்னா சாப்பிட்றாம்பி அப்படின்னு சொன்னான். மரத்து கழும்பு ஏறணும் உனக்கு உடம்புல அப்படின்னு. அப்போதான் வேலை செய்யலாம் அப்படிங்கிறது. மரத்து கழும்பு பாத்திர கழும்பு உடம்புல ஏறினாத்தான் மரத்தில் என்னன்னா வேலை செய்ய முடியும். தமாஷுக்கு அவன் சொன்னான். சாப்பிட்டு வந்தவொடனே போய்ச்சிவா அப்படின்னு, மஞ்சு போதனம் தானா அப்படின்னா, சாம்பார் கேட்டு வாங்கிண்டியா புதுசு அப்படின்னா, தெலுங்கணும் பருப்பு சாம்பார் இல்லாமல் சாப்பிடலாம் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னான், தீர்த்தம் கொடுத்துக்கிண்டே சொன்னான். அப்புறம் அங்கேயே 2 நாள் நின்றுட்டேன். அன்றைக்கி என்ன பண்ணினா, உனக்கு என்ன படிச்சிருக்கேன்னு ஒரு பேப்பர் பென்சில் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வானான். ராஜவனும் ஒருத்தர்னா அவன் பேப்பர் வேணான். தமிழில் ஒரு டிக்டேஷன் ஒன்று போட்டான், ஒரு 10 வார்த்தை இங்கிலீஷில் போட்டான், கூட்டல் கழித்தல் கணக்கு ஒரு கணக்கு போட்டான், மனக்கணக்கு 2 போட்டான். என்னடா நம்மளே இவ்வளோதெல்லாம் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு இவரை மேனேஜர்கிட்ட ஒப்பிச்சிடும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் எங்கள் வண்டிக்காரனும் சாயந்தரம் போக சொல்லிட்டேன். நான் ஒரு வேட்டி எங்கள் அம்மா கொடுத்து வச்சுருந்தா 4 மழை வேட்டி. அப்போல்லாம் சட்டை கிடையாது, காலில் இருக்குது, இப்படி ஒரு சட்டை இருக்கும், ஒரு சட்டை வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே நாங்கள் தஞ்சாவூர் அப்படியே திருஷ்ணாபள்ளிக்கு போயிட்டோம். நாங்கள் கேம்ப் அந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாச்சு. அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாரு. அம்மா దగ్గర చొప్పిసి వచ్చురో నా దగ్గర ఉండవలా அப்படி இருந்தேன், நான் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சரி அப்படி. அங்கே பெரியவான அவளுக்கு பெரியவாளை பற்றி அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், அப்பாவுக்கு நமக்கு தெரியாது. தெரியாது, கொஞ்சம் துடுப்பாக இருப்பேன் தெரியாது. அப்புறம் அப்பாட்ட விஷயத்துக்கு தான் மார்கழி மாதம் வந்தேன் தெரியுமே, 8-9 மாதம் கழிச்சு. அப்போல்லாம் நான் கதர் வேஷ்டி தான் கட்டுற வழக்கம். அப்போ இது பிக்ஷாண்டார் கோயில் தீபாவளி வெங்காசனம் வேஷ்டி கொண்டு வச்சான். நான் சொன்னேன், இந்த வேஷ்டி கட்டிக்க மாட்டேன், கதர் வேஷ்டி தான் கட்டிப்பேன் அப்படின்னு. பெரியவா ஃபேஸ்லேருந்து கிழிச்சு வந்துச்சு கதர் வேஷ்டி. மரத்தில் எப்போதும் பெரியவா கதர் தான் கட்டுவா, அதில் தான் காஷாயம் போடுவோம். அதனால் அதில் 2-4 முழம் கிழிச்சு அப்படி இது பண்ணா, கதர் தான் கட்டுறதா, 100 நூக்க தெரியுமா அப்படின்னா 100 நூக்க தெரியும். அம்மா பெரியவாளுக்கு காஷாயம் நீங்க போட்டிருக்கல, அந்த ப்ரொசீஜர் எப்படி சொல்லுங்க? அது ஜாபனா விரைன்னு ஒரு விரை இருக்கு. அந்த விரைய ஊற போட்டு ஒரு அரைச்சிடலாம். இளநீர் காவி கட்டி, இளநீர் காவி கட்டி, ஜாபரா விரை, ஜாபராவதியை ஊற போட்டு அரைச்சி குழப்பி பண்ணலாம். குழப்பி விட்டா சக்கச்சவேன்னு போயிடும். கொஞ்சம் போது நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல வெள்ளை துணியை அடிச்சு விட்டு 3 தடவை நான் முதல்ல ஒரு தடவை கொஞ்சம் காய பண்ணணும், மறுபடியும் ஒரு தடவை காய பண்ணணும். அப்புறம் ஜென்வியுமே அந்த நூலை விட்டு அந்த இது போகவே போகாது.
என்னப்பா காஷாய மரத்தை பத்தி கேட்டேன். இல்ல இப்பெல்லாம் யாருக்கும் இப்படி ஒரு பண்றது ப்ரொசீஜரே மறந்து போயிடுது. குங்குமம் பண்றதே மறந்து போச்சு. கௌதமான் கிருஷ்ணமூர்த்தி அவர் தம்பி கரூர்லங்க அவ போட்டு கொடுப்பான். அது எப்படின்னா அதுக்குன்னு தனி தொட்டி ஒன்று வச்சு பெரியவா கிட்ட ஒரு இது என்னன்னா, மடத்திலேருந்து எந்த ஒரு சாமானும் அவளுக்குன்னு உபயோகப்படுத்தக்கூடாது. மடத்திலே ஆமா, துணியோ பிட்சைக்கு உள்ள அரிசியோ சாமானோ இது எதுவுமே மடத்துலேருந்து அவளுக்குன்னு மடத்துலேருந்து ஒரு பைசா காசு எடுத்து ஒரு சாமான் வாங்கக்கூடாது. மடத்துது சந்திரமௌலீஸ்வரர் தான். ஆமா, அது 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 ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். மடத்துக்கு வந்து 10-12 வருஷம் ஆனப்ப ஒரு தடவை இந்த பக்கம் கேம்ப் வந்து ரவல்ராஜகண்டின்னு ஒரு ஊர், இந்த பொன்னேரி கிணேரி இந்த சைடில். அப்போ என்னாச்சு, மாமரத்தடியில் கேம்ப்பு, திண்ணில் மோர் தயிர் வச்சுட்டு அப்படி பெரியவாளுக்கு பழமே கிடையாது. மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். பெரியவா அவர்கிட்ட ஒரு காரியம் சொல்லி, நீ நாளைக்கு வா அது அப்படின்னு ஏதோ காரியம் சொல்லி அனுப்பிச்சா, நான் நாளைக்கு அது முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டேன். நான் மெட்ராஸ்லேருந்து எப்போ திரும்பி வருவேன் அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு அல்லது நாளைக்கு வருவேன் அப்படின்னா, ஒரு 10 ரூபா பணம் கொடுத்து முசும்பி அல்லது சாத்துக்குடி இருக்கே அதை ஒரு 2 டசன் வாங்கிடுவாங்க, பெரியவாளுக்கு பிட்சைக்கு பழமே இல்லை அப்படின்னு, விஷம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மறானா வந்தாருன்னா முசும்பியிலையும் ஒரு 1/2 டசன், சாத்துக்குடியிலையும் 1/2 டசன் வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்தார். அன்றைக்கி பூஜைக்கு 4 பழத்தை வச்சு அனுப்பிச்சேன். அவன் என்ன பண்ணணும்னா, பிட்சைக்கு சமர்ப்பணம் சேதுராமங்கிறவன் அதை புழிஞ்சு ஒரு 1/2 டம்ளரில் அதை வச்சான். அது பிட்சைக்கு உட்காந்து சொன்னேன், ஏது பழம் அப்படின்னா, யாரும் அனுப்பிச்சா பூஜைக்கு இன்னைக்கு ஒருத்தவங்க வந்தவா தரிசனத்தில் ஒன்றும் பழமே வெள்ளியே. அப்போல்லாம் வாழைப்பழம் கும்போணத்துலேருந்து வரணும். ஏன்னா பெரியவாளுக்கு அர்க்கியத்துக்கு பூவம்பழம் தான் முக்கியம், பாக்கி மரப்பழம் எல்லாத்தையும் விட. அது பூவம்பழத்தை பெட்டிக்குள்ளே வச்சுன்னு தான் கொடுப்போம். மற்ற இந்த பக்கம் வந்துட்டோம்னா பூவம்பழத்தை சீண்ட விட மாட்டோம். அது உக்ரான மாமா கொடுத்தாரு. அவனை கூப்பிடு அப்படியே அதை சாப்பிடாம வச்சுட்டா, இலையில அப்படி இருக்கு. பாபு, பண்டிகை எவரு தைச்சு இந்த பழம் யார் வாங்கினா, யார் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னா கேட்ட உடனே, சரி இன்னைக்கு நம்ம சரியானபடி மாட்டின்னு விட்டோம், என்னவோ தெரியல அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம், ஏமி அப்படின்னா, பெரியவாளுக்கு 10-15 நாளாக பழமே இல்லை, இளநீ நீங்கள் வருது துருண்டுவது, அந்த இளநியும் உங்களுக்கு சரியா இல்லை. இந்த மாதிரி அவர் வந்தார், அவர் மெட்ராஸ் போயிட்டு வர போகிறேன்னு சொன்னார். மெட்ராஸில் முசும்பியாவது கிடைக்கும், சாத்துக்குடி இல்லைன்னா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் தான் 10 ரூபா, இந்த 10 ரூபா வவுச்சர் போட்டியா அப்படின்னா, 10 ரூபாய்க்கு சொன்னார். 10 ரூபாய்க்கு வச்சுவிட்டு அவர்கிட்டயே கழித்து வாங்கிவிட்டேன். இந்த மடத்துலேருந்து நான் விபூதியை தவிர ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லைன்னு உனக்கு தெரியுமோன்னு விஸ்வநாதன் சொல்லியிருக்கணும்னு உனக்கு உங்கள் மேனேஜர் அப்படின்னு. ஆமாம், அப்படி இருக்கும்போது நான் எப்படி சிவன் சொத்து இல்லையா அப்படின்னா, சட்டுன்னு எனக்கு பொறி சட்டினா மாதிரி போயிடுச்சு. இதையும் சாப்பிடாம விட்டுவிட்டாக்க, இந்த பாக்கி இன்னும் 5-6 பழம் வச்சுருக்கேனே அதுக்கு இதையும் அதோ கதியாக போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தப்பால் அப்படி விழுந்து நமஸ்காரம், பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டா பிட்சை பண்ண மாட்டான். அவள் உட்காந்துருக்கா, இந்த பக்கம் அவரை நமஸ்காரம் பண்ணி, தெரியாதனமாக செஞ்சுட்டு பெரியவா மன்னிச்சுக்கணும், எப்படியும் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னா. அப்போ சொன்னேன், 10 ரூபா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா, தாங்கிற அகம்பாவத்தில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு தமிழரையே தூக்கி விட்டு வந்துட்டான். என்ன பண்ணுறது அப்படி வெத்திலியம், దీనికి డబ్బు నువ్వు ఇస్తావా, నీ సంబళాలో జీతాలో அப்படின்னா. அப்போ எனக்கு 13 ரூபா சம்பளம். ஐயோ, அப்போ ஆஃபீஸில் போய் செலான் போட்டு கட்டிட்டு அந்த ரசீதை கொண்டு வாங்க. அப்போலாம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தான் சம்பளம் வாங்கிறது. இந்த 11 ரூபா சம்பளத்தை உடனே போனேன். உடனே 10 ரூபாய்க்கு செலானை போட்டு அந்த செலானை எடுத்துன்னு அது வரைக்கும் உட்காந்துருக்கேன். செலானை கொண்டு வந்து கொடுத்தோடனே அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் சிவன் சார் வர இந்த இன்சிடென்ட்டை சிவன் சார் கிட்ட சொன்னோன்னு சொன்னால், எதாக இருந்தாலும் ದೊಡ್ಡವರು ಏನು ಮಾಡ್ತಾರೋ, பெரியவா என்ன சொல்கிறாரோ அதை மீறி ஒரு ஞாபகம் பேசுகிறா கூட நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு ஞாபகம் இல்லைனாலும் பெரியவாட்ட நேராக போய் கூட்டு விடலாம். ஆனால் கேட்காம மட்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் விபரீதமாக பெரியவாளுக்கு இதாகும் அப்படின்னு சிவன் சார் சொன்னார். அதுலேருந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், எதுவும் வாங்கிறது கிடையாது. முடிகொண்டான்லேருந்து காசா அரிசின்னு ஒரு அரிசி வரும். பெரியவா வந்து இந்த வேற விட்டு நாற்று பிடிங்கி நட்டு நெல் விளையிறதே அந்த அரிசி சாப்பிட மாட்டேன். அதனால வெறும் வயல்ல
நெல்லை விரைக்கணும், அது தானாக முளைக்கணும். அதில் வர நெல் இருக்க அதை குத்தி, அதுவும் கை குத்தலாக குத்தணும். அதாவது கீழே கருங்கல்லில் இருக்கும் எந்திரம், மேலே மரத்தில் இருக்கும். இந்த நெல்லை காய போட்டு இப்படி சுற்றினோம்னா அந்த அரிசி முழுசாக வரும். அதுக்கு பேர் காசான் அரிசின்னு பேர். உப்புமாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது சின்னாத்து வாங்கின்னு சொல்லிவிட்டு முடிகொண்டாங்கல்ல, அவ்வாத்தில் நான் நாத்தங்காலில் முதல்ல நாற்று விட்டு அதுக்கப்புறம் இந்த விரைக்கக்கூடாது. அதுக்குன்னே ஒரு 100 குழி நேரம், அதுக்கும் குறைச்சல். அதுவே போடுறோம். என்ன 3 மாதத்துக்கு சின்னபடிக்கு ஒரு படி அரிசி இருந்தால் பெரியவா இருக்குது ஜாஸ்தி. அதுவும் மீண்டு போயிடும். அது புது அரிசி வந்ததுன்னா இதை நாங்கள் உசிரி போட்டு அடித்து வெளுத்து வாங்கிடுவோம். தெரியுதா? அது வீணா போகக்கூடாது. சன்னமாக இருக்கும், ஜீரகம் மாதிரி இருக்கும். அது அப்படியே குத்தி மோனம் முறியாமல் வரும். டப்பாவில் கொண்டு வந்து கொடுப்பா. அதை தனியாக ஒரு குத்து பையில் வச்சுட்டு இருப்போம். அது பெரியவாளுக்கு இவ்வளவு அரிசி. அந்த அரிசியை அப்படியே அவிசு வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தெரியுமா? அவிசு வைக்கிறதுன்னா ஜலத்தை விட்டால் சாதம் தனியாக போயிடும். அது ஒரு வெள்ளி தொன்னை உண்டு. இல்லாட்டினா இலையில தைக்கிற தொன்னையில் அந்த தொன்னை நிறைய அந்த சாதம் வச்சு அது மட்டும்தான் நைவேத்தியத்துக்கு வரும். பாக்கி வெஞ்சனம் எதுவும் வராது. ஆனால் தினப்படி பிச்சைக்கு கறி, கூட்டு, ரசம் எல்லாமே ஒரு பட்சணம் பண்ணணும். ஏன்னா பிச்சை பண்ணுறாலும் பாயசம் எல்லாம் வைக்கணும். எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு வானா பக்கத்தில் வைக்கணும். எழுந்திருந்து கையெழுப்ப முடியாது. தண்டத்தை இப்படி கையை காமிச்சேன்னா கொஞ்சம் கடல மாவை, அப்புறம் மண், அதுக்காக அப்புறம் தான் எழுந்திருந்து ஆஜமன்யம் பண்ணி விட்டு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதை பண்ணிட்டு அப்புறம் தான் தீர்த்தம் கொடுக்கறதுக்கு வருவான். அந்த நாள் ப்ரொசீஜர். மாமா பெரியவா சாப்பிடாமையே இருந்திருக்கா, அதே மாதிரி நிறைய சாப்பிட்டுருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நீங்க பாத்திருக்கீங்களா? நிறைய சாப்பிடுறது அது இல்ல, நான் பார்த்தது கிடையாது. ஆனா பெரியவா என்ன சொல்லுவா, நிறைய பேருக்கு சாப்பாடு நிறைய போடும்பா, அவெல்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி, நான் தான் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்பா. ஆனா ஒண்ணு மாத்திரத்திலேயே ஒரு சாமான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல அப்பெல்லாம் எங்களுக்கு என்னன்னா ஒரே ஆனந்தமயம். அவளை விட்டு நான் உத்தியோகத்துக்கு வந்த போதுதான். இப்பவும் நான் ராத்திரியில என் பையன் என்ன ராத்திரி லைட்டு போட்டுன்னு படிக்கிறேன்பா. பெரியவா நினைவு வந்துடும். உடனே அவள் உபன்யாச புஸ்தகமோ அப்போ நடந்த நிகழ்ச்சியோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஒரு ரோட்டமாக அப்படியே வரும். அப்புறம் தான் தோணும். ஆனால் பெரியவா சொல்லுவா, எப்படி சாப்பிட்டுருக்கேன் பாரு அப்படின்னா, ஹம் அப்படின்னா தொந்தி இவ்வளோ வருஷம் வரும். அடுத்த நிமிஷம் தொந்தி இருக்கிற இடமே போயிடும், இல்லாமல் போயிடும். ஒட்டசிங்கோ வயல் போயிடும். அரை டம்ளர் தூத்தம் இந்த தொன்னை சாதம் இருக்கே, இது அலையில பரமானோடனே இதில் எல்லாத்துலேயும் பாதி எடுத்து அந்த ஒரு மரத்தட்டில் வச்சுடுவாங்க. அது கோவுக்கு போகணும். இந்த மிச்சம் இருக்குது 2ஆம் தரம் பரமாறக்கூடாது. சின்ன தொனையில் வச்சு இந்த குழம்பு ரசம் இதெல்லாம் எல்லாம் உப்பு புளி இல்லாமல் தான் சமையல குழம்பு ரசம் இதெல்லாம் இருக்கும். இதை அப்படி பேசிகிட்டே தேன் உண்டு எப்போதுமே. அந்த தேன் அப்படி தட்டு பார்ப்பா. அது நல்லா பிசுக்காக இருந்ததுன்னா அது கொம்பு தேன், மற்ற தேனாக தான் தூக்கி அந்தாண்ட வச்சுடுவாள். அந்த தேனை அப்படி தொட்டுண்டு இப்படி ஒரு அமுக்கினால இதுலேயும் அந்தாண்ட போயிடும். இந்த இவ்வளோ சாதம் இருக்கும். இதை பேசிக்கிட்டே 15-20 நிமிஷம் சாப்பிடுவாள். கொஞ்சம் தேனை தான் அப்படி போட்டுங்க. அதை பற்றி அவன் என்ன பண்ணா இது என்ன ஒரு அதான் ரெஸ்ட்டு டைம். அதாவது பூஜை ஆனதும் ஸ்நானம் ஆனதுன்னா சாப்பாடு. பூஜை 3 மணி நேரம், 10-9 மணிக்கு உட்காந்தா 1 மணி 1:30 மணி ஆகும். வெந்நீர் ரெடியாகவே இருக்கணும் எப்போதுமே. அங்கேருந்து வந்த உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு வேறு இது பண்ணிட்டு அப்புறம் தான் பிஷைக்கு வரும். அதில் தான் ஒரு 1/2 மணி 3/4 மணி கொஞ்சம் லேட்டாக. அதுவும் பறந்துட்டு வருவாள். ஜனங்கள் காத்துட்டுருக்கா, இறை போட சொல்லி ஒரு சமாளிக்க. ஆனால் திரை போட்டு தானே அப்போல்லாம் பெரிய உதிரன் இவ்வளோ நீளம் இருக்கும். இது மாதிரி அது பெஞ்சு கீழே சமண பாத்திரம்னு பேர். அதை வச்சுட்டோம்னா அந்த இது இருக்கும். பெரியவாளை யாரும் பார்க்க முடியாது. இதை ஒரு உதிரணி எடுத்தால் 3 பேருக்கு தீர்த்தம் கொடுத்துருப்பா. இதில் ஏதாவது ஆசௌச்சம் போக்கு வரத்து தப்பு தண்டா இருந்ததுன்னா அப்படின்னா பிடிச்சி அண்ணனை தள்ளி விட்டுருவேன். அது எப்படி அவளுக்கு பின்னாடி தானே உட்காந்துருக்கா, பழுதாச்சு பின்னாடி உட்காந்துருப்பா. பெரியவாளை நீங்க பார்க்க முடியாது, குறிஞ்சி பார்த்தாலும் பார்க்க முடியாது. உதிரணி தான் தெரியும். வெளியில வாங்குறவாளுக்கு ஏதோ தீட்டு இருக்கு அப்படிங்கிறது. மடிசாரி இல்லாம வந்தா தீர்த்தம் கொடுக்க மாட்டான். கொஞ்சம் சாதாரணமா பாவாடை கட்டின்னு புடவை கட்டின்னு ரூம்னா தள்ளிவிடும். ஆனா ஒண்ணு 4 மணி ஆனாலும் அந்தந்த ஊர் ஜனங்கள் அப்படியே அந்த தீர்த்தத்துக்கு அப்படி காத்துன்னு இருப்பான்.
அந்த சாப்பாடும் அந்த ஒரு இதுவும் பார்த்தா அப்போ அந்த ஆசவுச்சங்கள் அப்படின்பா. சில பேருக்கு என்ன பண்ணுவான்னா நான் பேமிஸ்னா கொட்டாங்கில விட்டு இதை கொண்டு வந்த கோடியில் இருக்கிற செட்டியாக இருக்க கூட அவன் ராமசாமி வந்திருக்கான் கொடு அந்த தீர்த்தத்தை அப்படி போகும். பிராமணாளுக்கு வரிசையாக கூட்டு தீர்த்தம் வாங்கி அவாவா சாப்பிட போயிடுவான். இதுலேயே கூட்டத்தில் அங்கே ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் இது வந்ததுன்னா அந்த தீர்த்தம் கொடுக்கறத அப்படியே நிறுத்திடுவா. உதிரி ஜனங்க அப்படியே விடுன்னு சந்தர்ப்பம் நடக்கிற இடத்துக்கு வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு திரும்பி வந்து உட்காந்து பெரியவா எல்லாம் ஜெபம் பண்ணுறா அப்படிமா. இந்த பெரிய கூட்டமாக இருந்தால் நான் உயரமான ஆசாமி, அதனால அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு அந்த தீர்த்தம் கொடுக்குற இடத்துல கூட்டம் நிறையா இருந்தால் கூப்பிடும்பா. சாதாரண பசங்களாக சாப்பிட்ற இடத்துக்கும் வந்து பார்த்துருப்பேன். அது மாதிரி ஆசோச்சாதிகள் இது இருந்தாலும் கூட்டாவாசரவே அழுதுன்னு அந்தாண்ட போவா. அந்தாண்ட அப்படி நின்று இருந்தால் யார்கிட்ட சொல்லி அந்த சமாதாரத்தை அவளுக்கு ராமச்சந்திரா அந்த சொல்லு சிசு அப்படி சிசுனா குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். லோகோசி யாரோ போயிட்டாருன்னு அர்த்தம். இதெல்லாம் இது ஐயங்காரா என்னன்னா சூலம் அப்படின்னா அந்த ஐயங்காரன் இருக்கிறான் பாரு இதுன்னு எல்லாம் ஜாடை தான் அது. அப்படி நாங்கள் சொல்லிவிடுவோம், உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் பேத்தி பிறந்திருக்கான் ஆற்றுக்கு போங்க சமாதாரம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மரம் சந்தோஷம். நீங்களே பார்த்துருக்கலாம் பக்கத்தில் எல்லாம் அனுபவம். அவளுக்கே தெரியாது குழந்தை பிறந்தது தெரியாது. கும்போணம் காலேஜ் பிரின்சிபால் வெங்கட்ராமி இருந்தார். அவரை நாங்கள் கும்போணத்தில் இருந்தபோது அந்த மாமி தினம் பட்னி இருந்து அவனால் பட்னி இருக்க முடியாது. பாவம் அந்த ஆற்று மாட்டு ஒன்றும் நீயாவது தீர்த்தம் வாங்கிட்டு போய் சாப்பிட்ற உங்கள் ஆத்துக்காருக்கு தள்ளி தெளிச்சுக்கோன்னு சொல்கிறேன் அப்படின்னு தீர்த்தம் கொடுப்பேன். ஒருத்தரை பார்த்தாக்க 7 தலைமுறை கழிச்சு அவன் வந்தாலும் அவன் பேர் எல்லாமே இது பண்ணுவான். அவருக்கு கல்கத்தாவோட பேரும் பிறந்திருக்கான். இந்த குழந்தை 12 மணிக்கோ 1 மணிக்கோ குழந்தை பிறந்திருக்கு. இங்கே தீர்த்தம் கொடுக்கும்போது மணி 2:30. அந்த மாமி தான் தீர்த்தம் வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வாங்குவா. மாமி நவருங்கோ தீர்த்தம் கொடுக்கலையே கிடையாது போங்க சொல்லிவிடுவேன். தீர்த்தம் பெரிய கொடுக்க மாட்டேன்டா போங்க அடுத்தவா அப்படின்ட்டேன். அழுதுலேயே கொண்ட பக்கமாக போனா ஏய் சொன்னா சேது வரைக்கும் சொல்லிவிட்டு நேராக அந்த மாமிக்கு போய் பாட்டி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னா. அப்போ எனக்கு அவ்வளோ இது புரியாது. சரி இந்த மாமி பர்சனாலிட்டியாக இருப்பான் அந்த மாமி. அவ்வளோ பாட்டி ஆயிட்டே மாமி சொன்னாங்க. ரொம்ப விடுவிடுன்னு போனேன். மரத்து கொதவாசம் போகும்போது மாமி அப்படின்னு நீங்க பாட்டி ஆயிட்டேன்னு பெரியவாத்தோட சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க பாட்டி ஆயிட்டேன்னு பெரியவாத்தோட சொன்னேன். திரும்ப ஓடி வந்துட்டேன். ஆற்றுக்கு போனோம். அங்கே டெலகிராம் வந்துருக்கு. பெரியவா என்ன ஒரு இது அந்த கோயிலுக்கு காமகோடினோ மௌடினோ ஏதோ பேர் வச்சா. அது அவர் ரொம்ப கெட்டிக்காரர். ஆனால் சரீர சுவாதீனம் இல்லாத ஒரு இதுவை அது மாதிரி யாரு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி தீர்த்தம் கொடுக்கும்போது ஒருத்தன் வந்தான்னு வச்சுங்க. அவன் தீர்த்தத்தை வாங்கிட்டு அப்புறம் தரை எடுத்து முன்பு பெரியவாளை தெரியாது தரிசனம் பண்ணுமா. அவன் தீர்த்தத்தை கை நட்டினா என்ன கோவிந்தா இப்போ தான் அவகாசம் கொடுத்ததோ அப்படிவா. தரைக்கு அண்ணன் இருந்தபடியே அப்படியே சொல்கிறோம் கோவிந்தா அவங்க சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வரவாளை வரவேற்கிறதும் சரி படுதா புள்ள இருந்துகிட்டே சொல்லிவிடுவா. அவன் தீர்த்தம் வெட்டப்படுதா பெரியவாளை யாரும் பார்க்க முடியாது. பெரியவாளை பார்க்க முடியாது. ஆனால் பெரியவாளுக்கு டிரான்ஸ்பரண்டா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. சரியா சொல்லுவா. அப்போ நீங்கள் தீர்த்தம் வாங்குறதுக்கு வரையன்னு வச்சுங்க. தரிசனம் பண்ணலை வரும்போதே 2 மணி ஆயிடுச்சு. பெரிய தீர்த்தம் கொடுத்தோன்னா அப்புறம் தானே பெரிய ப்ரைவேட்டாக உட்காரும்போது நீங்கள் தரிசனம் பண்ணணும். சாப்பிடாம வருவா அந்த நாளில் தீர்த்தத்தை வாங்கி கையை நீட்டி வாங்கினான்னா இப்போ தான் வந்தியோ ஊரில் எல்லாரும் சௌக்கியமா ஆம்பளையாட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படின்வா. அது அவ்வளோபடியே கேட்கும். சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். இது பெரிய தரிசனம் பண்ணுவா அப்படின்ட்டு. அதனால அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. பாலாம்பட்டு கண்ணன்லாம் கூட இருந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப லேட்டர். அவன் திருடமுருகூர்லாம் வந்து சேர்ந்தான். பாலாம்பட்டு கண்ணனுக்கு முன்னாடியே நீங்க பேட்டையில அதெல்லாம் 46 47 திருடமுருகூர் கேம்பும் போது வந்தான். நீங்க 30 40 நான் பெரிய எங்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தா பானாம்பட்டு கண்ணன். பானாம்பட்டு கண்ணன் பானாம்பட்டு குப்போ அவனை இந்த இங்கே பார்க்கு டவுனில் மடம் இல்லை அவங்க ரொம்ப ப்ளே பண்ணினான். அதனால் அவனை அங்கே போட்டு இங்கே மடத்துக்கே வராதேன்னு சொல்லிவிட்டான். கடைசியில் கடைசி வரை கண்ணனுக்கும் சில சமயம் கோபம் வரும். ஆனால் பெரியவாளுக்கு என்னென்ன பெரியவாட்ட என்ன அப்படின்னு சிவன் சார் தான் சொல்லுவார். தொடோரு பெரியவா என்ன சொன்னாலும் நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம், முடியாதுன்னு சொல்லக்கூடாது.
பெரிய சொல்லுவான், கண்ணா என்ன பண்ணுவான், இப்படி சைக்கிள் வண்டியை தள்ளு அப்படிம்பா. அங்கே ஒரு செவுரு இருக்கும். இந்த செவருக்கு பக்கத்தில் சந்து இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். இவனுக்கு கோபம் வந்துடும். இது 2 சந்து எப்படி இந்த சுவாமிகளோட ரொம்ப மாரடிக்க வண்டியாக இருக்குது. இது வழியாக அவனை சைக்கிள் வண்டியே தூக்கி வந்து அந்த தூக்கி வைக்கிறதா, கொஞ்சம் கூட இனம் தெரியாமல் பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வண்டியை தள்ளுவான். அப்படின்னு சொல்ல மாட்டான். அங்கே போனதும் இப்படின்னு பார்த்தா அந்த நூறு சுட்டி இருக்கும், அது வழியாக நம்ம சைக்கிள் வண்டியை தள்ளிடுவான். ஆனால் சில சமயத்தில் சில காரியங்கள் நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஆனால் இந்த நூக்கன் கார்னர் பிகினிங்லேருந்து தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த சிரமம் இல்லை. அவெல்லாம் லேட் ஆஃப் பீரியடில் வந்து அப்புறம்லாம் ரொம்ப ரெடி ஆகிட்டான் கண்ணெல்லாம். மாமா நீங்கள் பெரியவாள்கிட்ட போகும்போது ஏதோ முதல்ல ஏதோ பாட்டின்னு நினச்சிட்டு போனேன், அப்புறம் பெரியவான்னு தெரிஞ்சுட்டு 15 வயசுல நீங்க போயிருக்கும்போது பெரியவா வந்து மகான் அப்படிலாம் ஒன்றும் புரிஞ்சிருக்காது 15 வயசுல. அப்பதான் வந்து பெரியவா வந்து கிரேட்டஸ்ட் மேன் எங்களுக்கு தெரியாது. ஆனா அமானுஷமான ஒரு சந்தோஷம் இருக்கும். சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். வில்லியனூர்ல நான் கேம்ப் இருந்தபோது அந்த மில்லு ஓனருக்கு குழந்தைகள சர்டிஃபிகேட் பூர்த்தி ஆயிடுச்சு. இருக்கு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுட்டா. எல்லா கண்ணுட்டியும் அவுத்து விட்டாச்சு. எல்லா கண்ணுட்டியும் அவுத்து விட்டா மாடு எப்படி கிடக்கும். இவர் வெளியில வந்தார், இடையில பிடிச்ச கவனையில கட்டு எல்லா மாட்டையும் இன்னும் அப்படி கண்ணுட்டியை கட்டாமல் போயிட்டான். பெரியவா குடுகுடுன்னு உள்ள போயிட்டான். ஸ்நானத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவான் தெரியுமா, ராத்திரியில் வெடிகாலம்புற போனோம்னா பெரியவாளுக்கு பெரிய பேட் லைட்டு, இப்படி பேட் லைட் அடிச்சா முன்னாடி போவா. அடுத்த நிமிஷம் பார்த்தா பின்னாடியிலேருந்து வருவா. இப்படியெல்லாம் ஒரு இது உண்டு. அதனால அப்பெல்லாம் அது குறைக்கலை வித்தியம் நாங்கள் பெரியவா தமாஷ் பண்றா, வேடிக்கை பண்றா அப்படின்னு. பெரியவா என்ன காக்கா வந்து நல்லா உட்காருது. காக்கா ஒரு தனியாக கொட்டா போட்டிருப்போம், இது கட்டி காலம்புற பல்லு கிட்டு தைக்கணும். அது 32 தடவை பல்லுக்கு வாக்கு பிடிக்கணும், 2 ஒரு குடஞ்சலாம் ஆகும். சரி அது கொட்டாய்க்கு போகிறது அப்படின்னு. சில சமயம் சொம்ப தூக்கி டபால்னு போடுவா, இல்லை சொம்ப தூக்கி அடிப்பா. அப்படி நான் பிடிச்சுக்கணும். சில சமயம் என்ன பண்ணுவா, ஒரு சும்மாடு ஒன்று கட்டிப்பா. அந்த சொம்பை அதை மேலே வச்சுக்கிண்டு ஜலம் குறைவாக இருந்ததுன்னா நம்ம வேற ஜலம் ஜலம் போடுவா. அந்த சொம்பை வச்சுக்கிண்டு கரகம் ஆடுவா. சில சமயம் நான் கிராமத்தான் வந்து பொங்கலுக்கு வந்தானா சீர் கொண்டு வைக்கனா சிலம்பெல்லாம் ஆடுறோம்னா அவனுக்கு சிலம்பு ஆட தெரியல 3 இது பண்ணு. இப்போ நீங்கள் உள்ளே வந்து அந்த தண்டம் வச்சிருக்காள சிலம்பு ஆடு. அவளுக்கு தெரியாத ஒரு வித்தையே ஒன்றும் கிடையவே கிடையாது. அவளை கடைசியில நான் வில்லியனூர்ல அந்த மில் ஓனர் சப்ஷியத்தை பூர்த்தி ஆயிடுத்து குழந்தை இல்லைன்னு சொல்ல வந்தேன். வெங்கட்ராமியர்னு பேர், பெரிய ரைஸ் மில் ஓனர். சரி, அப்புறம் ஒரு 2 வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு. 62 வயசுக்கா? 62 வயசு. அவர் ஆம்படை 3வது ஆம்படை இடையா தானே, 40 வயசு தாங்க. அப்ப அவர் குழந்தை பிறந்ததா? அப்புறம் அதுக்குள்ள ரொம்ப பக்தி அவருக்கு, ரொம்ப இது. அதனால என்னன்னாக்க அங்க இருக்கணும் அப்படி அவருடைய தாயார் கோசராந்தூர் கேம்ப் அவுத்து விட்டுட்டா. அப்புறம் சத்தம் பண்ணோடனே உள்ள ஓடிக்கிட்டா. இடையம் படுற பாட்டுல நம்ம என்ன போல அது 100-108 மாடு சுத்த உட்காரத்துல கிராமத்துல இருக்கிற மாடெல்லாம் அப்ப சொன்னா அவங்க அப்பெல்லாம் கிராமத்துல பெரியவாளுக்கு மாடு வருமா எல்லாரும் மாடு வந்துச்சுருவா. கொண்ட பக்கம் காவேரி கரையிலேருந்து ஒரு வீடு வரைக்கும் பின்பக்கம் எல்லா மாடும் இங்கே கட்டி இருக்குது. இந்த 10 நாளைக்கு அங்கே எனக்கு இருக்கிற வரைக்கும் அமோகமாக அபிஷேகம் பண்ணணும் பசும்பாலுக்கு அப்படின்னுட்டு. அதனால என்னன்னா பெரியவா இந்த காட்டு எருமை கொம்புன்னு ஒன்று உண்டு, அது ஒரு சொம்பு பால் விட்டு அது போகும். அது முதல்ல கட்டி இருக்கும், நிறைய இது பண்ணி விடுவா. பெரியவா உள்ள வந்துட்டா. அது எப்படி அவர் என்ன சத்தம் போடுறார் அவர்கிட்ட சொல்லு, பாலுக்கு நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் கண்ணுட்டியும் ஊட்டி விட்டு அது பாட்டு குதிச்சு கண்ணுட்டி குதிச்சுதுன்னா பெரியவா இங்கேருந்து மே அப்படின்பா, கண்ணுட்டி அங்கேருந்து பெரியவாட்டு வரும். ஆமா, பெரியவா அங்கேருந்து கண்ணுட்டி அங்கே போகும். அதாவது அதோட அம்மா குரல் மாதிரியே ஒரு அரை மணி நேரம் கொல்லையில விளையாடினா கொலை பக்கம் லைட்டு பிடிச்சுன்னு போனேன், காவேரிக்கு போனோம். நம்ம இவர் வந்து அவனா உள்ள போன உடனே எல்லா கண்டுட்டு இருந்தால் அவர் வந்து பார்த்தபோது இடையம் வரும்போது மாட்டின்னா அவனை அடிச்சு விட்டார். அவர் பெரிய சொன்னேன், அடிக்க வேண்டான்னு சொல்லு, பாடு இது அடிக்க வேண்டான்னு பெரியவா சொல்கிறாங்க.
பெரியவா சொல்கிறான், இப்போ நான் இத்தோட பாட்டுக்கு விஷயத்துக்கு எங்கே பாதுக்கு காரணம் எடுத்துட்டு எங்கே போகிறது, எல்லாரும் விட்டு மாடும் இங்கே வந்திருக்கேன், திரும்பி வந்தேன் இந்த மாதிரி அவர் சொல்கிறார் அப்படின்னு நிறையா கறக்குன்னு சொல்லிவிடும். அப்படியா ஃபுல்லாக எப்போதும் கறக்கிறத விட கூடுதலாக கறந்துருக்கும். அப்புறம் நாங்கள் ஒரு அங்கே தான் சிபி ராமசாமி எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிங்களா பெரிய இதெல்லாம். அதனால இப்போ ஃபுல்லாக கறக்க வேண்டிய மாடெல்லாம் கறந்து கொடுத்தோம். அப்புறம் அந்த ஊரை விட்டு கேம்ப் பண்ணால் நாங்கள் மாயவரம் இளையவரம் இந்த மாதிரி கேம்புக்கெல்லாம் வெளியில் அப்புறம் விட்டோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு சமாதானம் வந்தது, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கேன் அப்படின்னு பெரியவா சொன்னால், அத்தனை கொண்டு குட்டியும் பால் குடிச்சதோன்னு அத்தனை குழந்தைக்கு கூட ஒரு குழந்தை அத்தனை ஒரு குழந்தை கொடுத்துருக்கு. பையன் நல்லா இருக்கா. இப்போ கூட நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரைஸ் மில்லாம் போயிட்டு அக்ராரங்கள்லாம் போயிட்டு முன்ன என்ன மாதிரி அந்த துரசாமியில் ஒரு பிள்ளையில பார்த்தேன். இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி எங்கள் கிராமத்து பக்கம் போயிருந்தேன். எல்லா அக்ராரும் போயிட்டு எல்லாம் மரங்கள்லாம் இது மாதிரி போயிட்டு. அதனால் அவளுடைய பூஜைக்கு இந்த மாதிரி தட்டி வெட்டுவா. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வெளியில் வராமையே இருப்பாள். அது ஃபஸ்ட்டு ஷெட்டு, செகண்ட் ஷெட், தேர்ட் ஷெட்டு. ஒரு வபன பௌர்ணமிக்கும் அடுத்த பௌர்ணமிக்கும் மத்தியில் இருக்கிறனால அப்படி ஆயிடுச்சு. வபன பௌர்ணமின்னா பெரியவா சவரம் பண்ணிக்கிறாள் பௌர்ணமிக்கு. இந்த பௌர்ணமி சவரம்னா அடுத்ததில் அடுத்த பௌர்ணமி, இந்த 2 மாதத்துக்கு ஒரு இடத்துல இருந்துருவான். ஏன்னா எப்படி சிஸ்டம் அப்படின்னா அவள் இருக்கிற இடத்த யாருமே பார்க்க முடியாது. இந்த கட்டு பூஜை கிட்ட அது ஃப்ரண்ட் இருக்கும். நைவேத்தியம் போக்குவரத்து இதெல்லாம் போட்டு கொண்டு வச்சுட்டு கதவை சாத்தின்னு வந்துடணும். அவள் உள்ள வந்து சின்ன மணி அடித்தாக்க இங்கே வெளியில் இருக்கிறவா மந்திரம் சொல்லுவாள். சரியா, அவள் ஒரு மணி கொடுப்பா. அது ஒரு 2 மணி 3 மணி நேரம் பூஜை ஆச்சு அப்படின்னா போகும்போது 1 மணி அடிச்சுட்டு போவா சமைக்க. கதவை சாத்தி நான் போயிடுவான். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி கழிச்சு நம்ம இந்த 3 கால நைவேத்தியத்தையும் வெளியில் எடுத்துன்னு வந்து தீர்த்தத்தையும் எடுத்துன்னு வந்து ராமச்சந்திரோ அப்பா குட்டி சாஸ்திரோ யாரையாவது தீர்த்தம் கொடுக்க சொல்லிவிட்டு இது மாதிரி பள்ளி உள்ளே ஒரு சின்ன ஒரு இடுக்கு இப்படி அது வழியாக ஒரு குறவை தட்டில் பழம் மோரு பாடு இதை வச்சு நம்ம அனுப்பிச்சா அவள் உள்ளே வீட்டுப்பான். ஆனால் அப்படி குஞ்சு பார்த்தா பெரியவா தெரியாது. பெரியவா வந்து சேனாம்பாக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் கூட இருந்தேல நான் எப்போதும் ஸ்கூல் விட்டாச்சுன்னா எனக்கு வாத்தியார் உத்தியோகம் உனக்கு பண்ணி வச்சேன். திருவையாத்துல 1955 இதுக்கு ஜெயலருக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பேப்பர் படிச்சுட்டே இருந்தா. படிச்சது சிறுவார் ஹை ஸ்கூலில் ஒரு சீனியர் ஹிந்தி பண்டிட் வாண்டட்னு போட்டிருந்தது. டாக்டர் மகாலிங்கர் வந்திருந்தார். மகாலிங்கம் அப்படின்னா நம்ம தியாகு தான் படிச்சிருக்கானே, ஹிந்தியெல்லாம் படிச்சிருக்கானே, காசியெல்லாம் இருந்துட்டு வந்தானே, இவனுக்கு அந்த ஸ்கூலில் உத்தியோகம் கொடுப்பாரோ இல்லையோ அப்படின்னா. அவன் தான் வெரி குவாலிஃபைடு ஆச்சு. அவன் தான் நேஷனல் லாங்குவேஜுக்குன்னு அவனை விட்டுருக்கேன்னு நீங்கள். அதனால அங்கே அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கே நான் வாங்கி தந்தோட அவர் என் கிளைட்டு தான் அப்படின்னு. அதை இவன் கூட்டு வாங்கி அந்த வேலையில் இவன் ஏன் அப்படின்னா நம்மளே மரத்தை விட்டு போகிறோம். அப்புறம் இவனெல்லாம் யார் மதிப்பா, இவனெல்லாம் யார் வச்சு காப்பாற்றுவா, நமக்கு கைங்கரியம் பண்ணவாளுக்கு ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு மாலிங்கிட்ட. அப்புறம் மேனேஜர் கூப்பிட்டு பேசினேன். அவரே எனக்கு பதிலாக அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு திருவாரில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கிட்டு வந்துட்டேன். ஜூன் 8ஆம் தேதி ஜாயின் பண்ணுவோம். 10 நாளைக்கு முன்னாடி மரத்தரை சாயினாபுரம்னு இருக்குது அங்கே கேம்ப். அப்புறம் எல்லாரும் சொன்னா உனக்கு இனிமேல் மடத்து சாப்பாடு கிடையாது, ஆனால் நீ உனக்கு உத்தியோகம் உனக்கு நீ போயிட வேண்டியதான், ஏதோ ஸ்கூல் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு எல்லாரும் பாக்கி வரலாம் பேசிக்கிட்டே இருந்தான். சும்மா பசங்க எல்லாரும் இது பண்ணுறாங்க, நான் போயிட்டா அவங்களுக்குலாம் துளிர் விட்டா மாதிரி இருக்கும், அதுக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்புறம் புறப்பட்டு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மேனேஜர் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் இதாகிடுச்சு, அதனால நீ அங்கே போய் உத்தியோகம் பார்க்க வேண்டியது அப்படின்னா. பெரிய விஷயம் ஒன்று இருந்தா போனேன். ஏமி அப்படின்னா இந்த மடத்தில் எனக்கு சம்பளம் வேணாம், நான் இவ்வளோ ஒரு வேளை சாப்பிட போகிறேன், இந்த மடத்துக்கு என்ன எனக்கு என்னத்துக்கு உத்தியோகத்துக்கு என்னையா வரட்டு, நானும் சன்னியாசியாகவே போயிடுறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு 30 வயசு. உனக்கெல்லாம் சன்னியாசம்லாம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டம்டா, நீ தான் பல சன்னியாசிகளை பார்த்துருக்கே. சில சன்னியாசிகள் என்ன பண்ணுவா, அப்பா இந்த யானை அடிக்கப்பி வாண்டா, ஆயன் அடிக்கப்பேன்னா அரிசி விட்டுமா வேண்டாம், கொஞ்சம் அடை தட்டி வாங்க அப்படின்னா. நான் சொல்றது இதெல்லாம் சன்னியாசி, நான் அடை கேட்கறது உடை கேட்கறது இதெல்லாம் சாமியாரா அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி சன்னியாசம் ரொம்ப கஷ்டம், கிரகஸ்தனா இருந்தே மோட்சத்துக்கு போயிடலாமே தெரியுதா, எல்லாம் உனக்கு அம்பா அனுகிரகம் பண்ணிருக்கான், நீ பெரிய மாஸ்டர், எப்படி மாஸ்டர் கிளாஸில் நடக்கணும்னு நடந்து காமிப்பேன். ஸ்கூலில் கிளாஸுக்கு போகும்போது டீச்சர்ஸு அசம்பஞ்சமாக போகக்கூடாது, கொஞ்சம் ஸ்டைலாக போகணுமா.
நான் அப்பவும் என்ன நினைச்சேன், சும்மா தமாஷ் பண்றா அப்படின்னா நினைச்சேன். நான் உத்தியோகத்துக்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி. அதெல்லாம் இல்லை, உத்தியோகத்துக்கு போய் தான் ஆகணும், அதெல்லாம் முடியாது. இது ஒன்றும் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணேன், மடத்துக்கு வந்து சிஷ்யால் தானே மடத்துக்கு சொத்து, சுவாமிகளுக்கும் மடத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. நான் பல்லாக்கு பின்னாடியே வருவேன். நாய் வந்து இன்னும் கருப்பம் வந்தானோன்னா அது மாதிரி நானும் வந்துட்டு போறேன். ஒரு நாய் இருந்தது பெரியவாட்ட, அது கேம்பில் பின்னாடியே வரும், பெரியவா சவாரிக்கு கீழே வரும் அப்படின்னா. அப்புறம் 3ஆம் நாள் இவர் நான் அழைச்சிட்டு போகிறவங்க 8ஆம் தேதி டியூட்டி ஜாயின் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ட்ராட் பண்ணது சிவன் சார் தான். அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு அவள் ஆச்சரியப்பட்டான். சார் சிவன் சார் சொன்னார், தேவை உனக்கு நானே அப்ளிகேஷன் போட்டேன் உன் மாதிரி கழிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மகாலிங்கர் வந்துட்டார் ராத்திரி 8-9 மணிக்கு என் ஆக்சிடென்ட் போகிறதுக்கு. பார்த்தேன், இது ரொம்ப உடிஞ்சுக்கிட்டே 2 நாளாக பெரியவா கண்ணில் படாமையே அப்படி செஞ்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் சொன்னால் நான் கேட்பேன், விஸ்வநாதா உன் சிஷ்யனை கூப்பிட்டுண்டு வா, அவன் ரொம்ப முரண்படிக்கிறான், அவனுக்கு ஒன்றும் புரியலை, கூட்டணும். அப்புறம் மேனேஜர் வந்து என்னை ஸ்டோரில் வந்து பெரியவா கூப்பிட்றாரு. 11 மணி பெரியவா பூஜை மட்டும் அந்த வேலை உட்காந்துருந்தேன். இப்படி பார்த்தா, நான் உனக்குன்னு உத்தியோகத்துக்கு போக சொல்லலை, நானே மரத்தை விட்டு போக போகிறேன், தெரியுமோன்னு உனக்கு. அதாவது சுவாமிகள் வந்துட்டாரு, மரத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அதனால் நாளைக்கு எனக்கு ஒரு 10 ரூபா பணம் வேணும் அப்படின்னாக்க நீ சம்பாதிக்கிறே 10 ரூபா பணம் அனுப்புடா அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் சிவன் சார் சொல்லுவார் இல்லையா, உங்கள் சார் என்ன சொல்கிறார், சாரை யோஜனை கேட்டிருப்பியே அப்படின்னு. சாரை கேட்டேன், நாளை உத்தியோகத்துக்கு போகணுன்னு எனக்கு ஏற்பாடு பண்ணுறாரு, கத்தி மாமான்னு பேர் விஸ்வநாதி இருக்கு. இல்லை இங்கே இருக்கிறதோட வெளியில் போகிறது தான் நல்லது, இனிமேல் ஒன்றும் மனசில் ஒன்றும் பெரியவானும் நகர்ந்து விட்டாக்கா அவ்வளோ இதாக இருக்காது, பெரியவா சொன்னால் சரின்னு சொல்லிவிடு அப்படின்னு சிவன் சார் எனக்கு சொல்லியிருந்தார். அதனால் எனக்கு ஒரு 10 ரூபா பணம் வேணும்னா நான் உன்னை அனுப்புவேன், சொல்லி அனுப்பிச்சா நீ வருவேன், அதுக்கோசரம் எனக்கோசரம் ஒன்று உத்தியோகத்துக்கு போக சொல்கிறேன், சரியா? உனக்குன்னு உத்தியோகம் பார்க்க வேண்டாம், உனக்கு என்ன பண்ணாச்சியா இல்லையா, எனக்கோசரம் அப்போ நான் நினச்சேன், பெரியவா ஒன்று சாப்பிட்றது. இப்போ பெரியவா இங்கே வந்த மடாதிபதியெல்லாம் விட்டுவிட்டாருனாக்க பெரியவா என்ன இதாக வீரமுத்து சாமி மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படியே நம்ம சம்பாதிச்சா 40 ரூபா ஸ்டார்டிங், 10 கிரேட், பெரியவாளுக்கு நம்ம 10 ரூபாய்க்கு நம்ம 10, சரி அட்டான்ட்ட போசோம் அப்படியே செய்யும். அவங்க அப்படியே பிரசாதத்தை எடுத்து இப்படி அம்பாள் சந்தனவருடைய பார்த்தா, இப்படி என்ன பார்த்தா அப்படி ஒரே ஆடி போச்சு. அப்படி எத்தனா அப்படிங்கிறார் மேனேஜர். அதான் நம்ம மகாலிங்கர் நின்றுட்டு இருக்கார். மகாலிங்கம் 2 ஜிப்பா அங்கவஸ்திரம், சரியா, இதோட அவனுக்கு காலம்பரை எங்கே அவனுக்கு வந்து டியூட்டி ஜாயின் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னார். அப்புறம் அவர் என்ன ராத்திரியே பாபுன்னு ஒருத்தன்னா முடிவாளுடைய சொந்தக்காரன், வெங்கு பாகவதருடைய பையன், ராத்திரியே கடற்கரையை திறக்க சொல்லி 4 முழ வேட்டி 4 ஜிப்பா, அப்போல்லாம் இவ்வளோ தூரம் ஒரு அங்கவசரம் இருக்க முடியுமா, அதை போடணும். அதெல்லாம் வாங்கிட்டு காலம்புரை மகாலிங்க ராத்திரி சாப்பிட்டுட்டு காரில் என்னை கொண்டு போய் பெரியாரில் கொண்டு டியூட்டி நல்லா சொன்னால். அன்றைக்கி புதன்கிழமை இருந்தேன் 2 நாள் கிளாஸ் இல்லை, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஓடி வந்துட்டேன் பந்தநல்லூருக்கு. ஸோ அதான் நினச்சா, ஏண்டா உத்தியோகத்தை விட்டுட்டு வந்துட்டியா, ஏன்னா அங்கே ஒன்று போச்சோன்னா அப்படின்னு. பெரியவா சொன்னேன், சனி ஞாயிற்று வந்திருக்கேன், சாட்டர்டே சண்டே லீவு. அதுக்கு நான் அப்போ பெரியவா சொன்னான், பண்டிட்ஜி அப்படின்பா, அதுக்கு முன்னாடி தாகுன்னு கூப்பிட்டுருந்தவா பண்டிட்ஜி அப்படி. நான் வந்தேன், வரும்போது பெரியவாளை பார்த்து சட்டையை கழட்டணும்னு சொல்லிவிட்டு குளத்தாங்கல்ல சட்டையை கழட்டினேன், சட்டையை கழட்ட வேண்டாம்னு சொல்லு அப்படின்னா சட்டை அங்கவசரத்தோடைய பெரியவாளுக்கு. அப்புறம் தான் இது பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 6 வரவாளோ தரிசனம் பண்ணுறது அவளோட கும்போணம் வந்து தெரியாதுக்கு வந்துடுவேன். இப்படியே ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு வருஷம் தள்ளிட்டு இருந்தேன். பெரியவா கேட்பா, இன்னைக்கு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினேன் அப்படின்பா. இந்த ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் ரொம்ப, இந்த ஸ்கூலில் எனக்கு ரொம்ப மரியாதை, ஏற்றுப்படி பாடசாலை, அதில் 2 நாளைக்கு சாப்பாடு. இந்த பையனுக்கு என்ன பண்ணுறது, இந்த பையன் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறானே, இந்த பாடசாலை இது அப்படின்னா. அப்புறம் வடக்கு விதியில் ஒரு மாத்வா அவா சொந்தக்காரன், வாரத்தில் எனக்கு ஒரு ரூம் 3 ரூபா வாடகை, அதில் அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வெள்ளிக்கிழமை சமைக்குவேன். எல்லாம் முன்னாடியே மரத்தில் சமைக்க பண்ணி சாப்பிட்ட பழக்கம் உண்டா. அதுலேருந்து அப்புறம் கல்யாணம் பண்பு தான் இது. ஒரு வாரம் கழிச்சு டைம் டேபிள் பெரியவா கேட்டால் முதல் வாரம் டைம் டேபிள் கொடுத்தாச்சா அப்படின்னா. அப்போல்லாம் எனக்கு டைம் டேபிள்னா என்னன்னு தெரியாது. என்னமோ டைம் டேபிள் என்னமோ பெரியவா சொல்கிறாடே அப்படின்ட்டு. இன்னும் கிளாஸுக்கு போகலையா அப்படின்னா,
டீச்சர்ஸ் ரூமில் தான் உட்கார வச்சுருக்கா. இங்கே உட்காரத்துக்கு இங்கேயாவது கொஞ்சம் சுற்றி இன்னும் வரலாம். அங்கே டீச்சர்ஸ் ஒரு 50-60 பேர் வாத்தியார்கள் இருக்கா. எல்லாரும் என்னமோ மியூசியமில் ஜூவில் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படி. அப்புறம் அது மறானா இங்கே வந்தோடனே அப்போ ஒரு நியூ ஸ்கீம் ஒன்று ஸ்கூலில் இது பண்ணால் ஒவ்வொரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு தமிழ், இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட்டு அப்படிங்கிற ஒரு 5 minutes டாக் பண்ண அப்படின்னு. சில வாத்தியாரெல்லாம் கேட்டால் ஹிந்தியில் வந்து இலக்கணம் உண்டா, லம்பாடி மொழின்னு சொல்கிறாரு, ஹிந்தி ஒரு லாங்குவேஜா, அதில் ஏதாவது காவியங்கள்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பேன். லேட்டாக பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஹெட் மாஸ்டர் இருந்தால் நாளைக்கு 5 minutes டாக், நீங்கள் ஹிந்தியில் எப்படி ஹிந்தி லாங்குவேஜ் எப்படி வந்தது, அதில் என்ன இலக்கியம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வாரம் அடுத்த வாரம் நீங்கள் சொல்லணும், 5 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். அந்த எதிராக மைக்குக்கு முன்னாடி யார் நான் பேசுறது அப்படின்ட்டு பெரியவாளே அப்படின்னு. ஐயோ உத்தியோகம் நான் சொன்னேன். 2000 பையன் இருக்கான், 2 பக்கமும் வாத்தியார் நின்றுருக்கா, இப்போ என்னத்தை பேசுறது அப்படின்னு பெரியவாள் நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கண்ணை மூடின்னு இருந்தேன். சேப்பாக ஒரு கலர் தெரிஞ்சு கிடுக்கிட்டு அந்த மைக்கிட்ட போனேன். மைக்கிட்ட போனேன், ஒரு துணிச்சல் வந்தது. அவரை பார்த்தேன். சக ஆசிரியர்களே, மாணவ மணிகளே, எல்லாரும் ஹிந்தியில் பேச போக முடியும். ஒரு 2 நிமிஷம் ஹிந்தியில் பேசிவிட்டு அப்புறம் தமிழில் சொல்லி அடுத்த இதில் பூராதும் இந்த மாதத்து தாக்கலை சொல்லுவேன். எல்லாரும் ரொம்ப நல்லா பேசிட்டார். புதுமொழி பெரிய ஆளாக இருப்பார் போட்டுக்கும், ரொம்ப படிச்சிருக்கேன் அப்படின்னு பெரிய பெரிய தமிழ் பண்ணியிருக்கேன். சொல்லிக்கிறேன். திருப்பி கும்பகோணம் கேம்ப்பு என்ன எல்லாரும் மாணவ மணிகளே, சக ஆசிரியர்களே, சரிவா என்ன பார்த்துவோம். ஆமாம், போய் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே சக ஆசிரியர்களே, மாணவ மணிகளே, ரொம்ப நல்லா இருந்தது உன் பேச்சு அப்படி. என்ன நல்லா அப்படி சொன்னேன். சான்ஸ்கிரிட்டுக்கு ஒரு சான்ஸ்கிரிட் பண்ணிட்டே அசைஞ்சுட்டேன். எனக்கு அதில் சொல்லிக்கான் அதாவது சம்ஸ்கிருத் சம்சோதித் கி ஹுயி பாஷா ஹே, அதனால சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது. அதனுடைய பேட்டி, அதாவது சமஸ்கிருதத்துக்கு பேட்டி அவரு ஹிந்தி அப்படின்னு அதை சொன்னேன். இந்த சம்ஸ்கிருதங்கிறது பதம் பிரித்து அதை சொன்னீங்கன்னா அந்த சமஸ்கிருதத்துலேருந்து வந்த மொழிங்கிறத அன்னைக்கு சொல்லி இல்லை 4 பாகம் இருக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் கரெக்டாக முடிச்சேன். அதில் என்னன்னா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். அதுக்கு மேலே பெல் அடிப்பா பின்னாடி. 5 நிமிஷம் கரெக்டாக. ஹெட் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். என்ன கரெக்டாக 5 நிமிஷத்தில் விட வார்த்தையை எண்ணி பேசி விடும். பெரியவர்கிட்ட இருந்தவர், அதனால 8 நிமிஷம் தான். ஏமா பெரியவர்கிட்ட இருந்து வரோம்னா அதனால கரெக்டாக 5 மணிக்கு டான்னு டக்குன்னு நிறுத்தி விட்டார். ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி நிறுத்தி விட்டார். அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பெரியவர்களுக்கு தரிசனம். ராத்திரி 7 மணி இருக்கும். ஏன் சமாதானம் மாணவ மணிகளே. சிவன் சார் ரொம்ப சொன்ன எனக்கு தெரியும், என்ன பேசுறதுன்னே தெரியல, கால் கையெல்லாம் நெடிஞ்சிட்டு வேத்து போயிடுத்து. அதெல்லாம் ஒன்றும் பயமே கிடையாது. அதனால சொல்லு, எதாக இருந்தாலும் பெரியவாட நினைச்சுன்னு சொன்னோம்னா அது தானாகவே வரும். என்ன பேசணும்னு நமக்கே தெரியாது. அப்படியே ஒரு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வச்சா. அது பெரியவாளுக்கு எனக்கு சண்டை வந்தது. கல்யாணம் ஆச்சு, ஆம்படியா 3 மாதம் ஸ்நானம் பண்ணாமல் இருக்கா. இப்போ வந்து பெரியவாள் தரிசனம். அப்போது வேம்பின்னு ஒரு ஊர் இருக்கு கலவிக்கு பக்கத்தில். அது ஒரு ஆத்துக்காரியும் அழைச்சிட்டு வருவான்னு சொல்லியிருக்கா. அந்த ஆத்துக்காரியும் அழைச்சிருப்பான். எனக்கு அவளுக்கும் 14 வயசு வித்தியாசம். என்னை பார்த்தா பெரிய மாமா மாதிரி, அவளை பார்த்தா குட்டி மாதிரி இருக்கும். அழைச்சி நாங்கள் போனேன். 3 நாளைக்கு எங்கள் கேம்ப். நான் அந்த ஊரில் ஒரு 10ஆம் நேரமாவே எங்கள் மாட்டு பொண்ணு வந்திருக்கா. எங்களவா சம்பிரதாயம் பிரகாரம் கோடி ஆமாவோட அவளுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாமி மோர் குழம்பு வச்சு ஆமாவாடை கட்டி கோழி ஆமாவலாம் 3 நாள் இங்கே இருந்தோம். 3 நாள் சின்ன வீடு, அது பூஜை. ஊருக்கு போகணும். மத்தியானம் 2 மணி இருக்கும். கூப்பிட்டா பெரிய பிக்ஷை, அந்த கதவை திறந்தா பிக்ஷை பண்ணது தெரியும். இந்த பெரிய அப்படியே பிக்ஷை பண்ணிட்டு இப்படி வெளியில் வந்தேன். நானும் எங்கள் ஆத்துக்காரியம் அப்படின்னா, இங்கே வா ஓடிபெட்டோம் அப்படின்னா. அவளை கூப்பிட்டா. இப்போ ஓடி போடா. அவளுக்கு அக்ஷதை கொடுத்து சௌக்கியமாக இருப்பேன்னு சொல்லிவிட்டா. எனக்கு பிரசாதம் கொடுக்குறேன். குறையா போயிட்டு பார்த்தேன்னா அவனுக்கு பிரசாதம் கொடு. நாக்கு பிரசாதம், நீக்கேன் பிரசாதம் என்ன பண்ணுவேன். இன்னும் வந்து விட்டேன். அப்புறம் மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பெரிய பிரசாதம் கொடுக்கல, ஆத்துக்காரிக்கு தான் அக்ஷதை கொடுத்தேன். அவன் பிரசாதம் கொடுக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறான்
அது ஒரு விஸ்வநாயகர் பேர் சொன்னான். அவங்ககிட்ட தான் நான் சொன்னேனே, அவனுக்கு என்ன பிரசாதம், அவன் தான் மடத்தை ஆடாச்ச, அப்புறம் அவனுக்கு என்ன பிரசாதம், புதுசாக வந்து மாட்டு பொண்ணுக்கு தான் பிரசாதம் கொடுக்கணும், மடத்து பையனுக்கு முன்னுக்கு என்னத்துக்கு பிரசாதம் கொடுக்கறது. அப்புறம் ஒரு தில்லுமல்லு பொண்ணு போட்டேன், இங்கே ஸ்கூல் வாத்தியாரெல்லாம் பிரசாதம் கேட்பா, ஸ்கூல் ஆகுது வாத்தியார் ஆகுது, சரி இவனுக்கே இல்லாத ஸ்கூல் வாத்தியாருக்கு என்னதான் கிடையாது, ஊருக்கு போறானா இல்லையான்னு கேட்டு வண்டி கட்டி விட்டு அனுப்பு அப்படி விட்டார். மணி 4 மணி. எனக்கு ரொம்ப வருஷம் அதில். சரின்னு பார்த்தீங்கன்னா ரவா பகலா பெரியவாளுக்கு இவ்வளவு கைங்கரியங்கள்லாம் பண்ணினோம். ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு வியூதியும் ஒரு ரட்சனையும் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரியவா கணக்கு பண்ணுறாங்க. நம்ம பண்ணையில் இப்போ நம்ம அடுத்து பண்ணையில் ஆள் வந்தானா கூட அவனுக்கு கல்யாணம்னா அவனுக்கு இது பண்ணுறோம், அவனுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறோம். இது மட்டும் கொடுக்க மாட்டேன். எங்கள் ஆத்துக்காரங்க ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து நாங்கள் வரோம். வந்து ராத்திரி விஸ்வநாதி ராத்து மாமிகிட்ட அந்த மாமி இன்னைக்கு ரொம்ப மாமியே பெரியவா இந்த மாதிரி பிரசாதம் எனக்கு கொடுக்கவே இல்லை, எங்கள் ஆத்துக்காரிக்கு தான் கொடுத்தேன். ஜாவோ பெரியவா ஏதோ ஒரு காரணம் வச்சுட்டு தான் செஞ்சிருப்பா. உனக்கு பிரசாதம் கொடுக்கலையோ உன் மேலே கோபங்கிறது பெரியவாளுக்கு இருக்காது, ஒரு காரணம் இருக்கும். நான் சொன்னேன், இந்த சாமியார் பசங்களெல்லாம் மொட்டை மண்டையை அடிச்சு தரணும், கம்பெல்லாம் ஒடிச்சு தரணும், எல்லாம் திருட்டு பசங்க. காசு கொடுத்தான்னா அவனுக்கு ஒரு ஏழையாக இருந்தானா ஒருத்த வேலை பார்த்தானா. இது மாதிரி அந்த கலவையில் பஸ்ஸில் ஏறினத்துலேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு வர வரைக்கும் ஒரே அர்ச்சனை. அப்போ அதாவது அந்த ஒரு பிரசாதம், அதாவது என்ன, ஆம்படியாரோட எப்போதும் வந்தால் எழுந்து எடுத்துக்குவோன்னு தான் சொல்கிற வழக்கம். இப்போ என்ன பண்ணா, நீ அங்கேயே ஏறி அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை மட்டும் உள்ளே கூப்பிட்டு எங்கள் ஆத்துக்காரிக்கு அக்ஷதையை கொடுத்தாக்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் தெரியவா. சரின்னு ஊருக்கு வந்துட்டேன். ஒரு வருஷ காலம் பெரியவாளை பார்க்கவே இல்லை. யாராவது சுவாமிகள் அப்படின்னா இப்போ சிவன் சார் ஞாபகம் தான் வரும். சன்னியாசினா நல்லா சன்னியாசிங்களா ராமலா அதான் ஒன்றும் கிடையாது, சும்மா எல்லாம் வேஷம் அப்படி பேச வந்தார். 1.5 வருஷம் கழிச்சு நான் இருந்த வீடை விற்றேன். அந்த வீட்டுக்கு அவன் என்கிட்ட டியூஷன் படித்தான். அவனுக்கு வீடு வாங்கி கொடுத்த உடனே அப்போ இந்த பூந்தமல்லி ஹை ரோடில் பெரியவா கேம்ப் பண்ணியிருந்தா. அதாவது இங்கேயே வீடு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பெரியவாட்ட சரி இவனுக்கு ஒரு பிரசாதம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய இது மறந்து போச்சு. ஞாபகம் இல்லாமல் நான் வச்சு 4 மணிக்கு எங்களுக்கு ராத்திரி 7 மணிக்கு வண்டி போகணுன்னு இந்த நம்ம எம்எஸ் சுப்பலட்சுமி, சதாசிவம், கே பாலசுப்ரமணியம் பெரியவாள்லாம் உட்காந்துருக்கா. அப்போ தான் வியாச பூஜை முடித்து விஷாகி எல்லாருக்கும் அந்த பயத்தம்புறது தேங்காய் முடியை வச்சு கொடுத்துருக்கா. போய் நமஸ்காரம் பண்ண ராதாகிருஷ்ணா, நமஸ்காரம் பண்ண ராதாகிருஷ்ணன் மேட்டு தரு என்ன கேபி சகசரநாமம் எத்தனை அம்பாளுக்கு? 1000 நாமாக்கள் ஒரு சகசரநாமம் இருக்கான் பாரு. இவன் மாதிரி சகசரநாமம் யாருமே பண்ண, இவன் மாதிரி யாரும் சகசரநாமம் பண்ண மாட்டான். சரியா? முண்டம் தண்டம்னு நீ சொல்லுவோம்னா முண்டம் மண்டையோட கம்பனாசையோட ஒன்னொன்னுக்கும் ஒரு நாமா. சரியா? இவன் மாதிரி யாரும் சகசரநாமம் பண்ண முடியாது. என்ன 1.5 மணி நேரம் கருவையிலேருந்து காஞ்சிபுரம் வந்து விஸ்வநாதர் ஆம்படியா சமாதானம் பண்ற வரைக்கும் திரும்பவே இல்லையே. அப்படி ஒரு சகசரநாம நான் கூட அம்பாளுக்கு பண்ணதே. இப்படி நான் வெளியில போறோம்னு பயம். அப்புறம் நமஸ்காரம் பண்ணினேன். ஒதுங்கி இருந்த கண்ணில் கொஞ்சம் ஜலம் வந்துடுத்து. ஒரு தேங்காய் முடி எடுத்தா அந்த பயத்தம் பட்டு வச்சோம். நான் சொன்னேன், எத்தனை வியாச பூஜை எத்தனை பேருக்கு பயத்தம், அந்த பயத்தம் திங்க முடியாது. அது மேலே ஒரு தேங்காய் முடி வச்சா, அதுலேயும் வச்சா, ரெண்டையும் அப்படி வச்சுட்டு இப்போ டபுள் பிரசாதம் டபுள் பிரசாதம் இப்படி அப்படின்னாலும் அதாவது அந்த வருஷம் என்னாச்சு, 8 மாதத்துலேயே டைன்ஸ் பிறந்து எங்கள் ஆத்துக்காரி படிச்சுட்டே ரொம்ப புனர்ஜன்மமாக போயிட்டு. அவள் பெரியவா சொன்னால், இவனுக்கு வயசு 30 ஆயிடுத்து, இவனுக்கு திவ்யகலத்திர ஜாதகம்னு வேற ஜோசியனுங்க வேற சொல்லிகிட்டு இருந்தானுங்க. திவ்யகலத்திரம் ஏக கலத்திரமாக இருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு இவன் ஆம்படியாளுக்கு பிரசாதம் கொடுத்தேன். இவனுக்கு என்னன்னா, ஆம்படியாளுக்கு எதுக்கு இவனை நான் இன்சல்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். ராமச்சந்திரா, என்னமோ நினைக்காத உன் சிஷியனை பெரிய ஆளு, மேலூர் மாமா அப்படி அவன் பழைக்கணுமேனு கொடுத்தேன். பெரியவா நட்சத்திரமும் எங்கள் ஆத்துக்காரி நட்சத்திரமும் ஒன்று. அதுக்கப்புறம் 3 வருஷம் அப்புறம் பெரிய பையன் பிறந்த உடனே இதெல்லாம் பெரியவாட்ட போய் பிரசாதம் இதுக்கெல்லாம் போய் இந்த விபூதி அக்ஷத்துக்கு யாராவது போய் நிற்பாளா?
அதெல்லாம் புண்ணியாஜனத்தெல்லாம் போக மாட்டேன். சிவன் சார் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம்டா அப்படின்ட்டேன். சிவன் சார் வருவார் அடிக்கடி. ஆனால் புண்ணியாதனம் நடக்கிறது, விரதானம் பண்ண போகிறோம். தஞ்சாவூரில் சுப்பராய பாண்டியன் ஆயுர்வேத டாக்டர் தரிசனத்துக்கு போயிருக்கார். அப்போ அவர்கிட்ட ஒரு சின்ன பட்டு அட்சதையெல்லாம் கொடுத்து, யாவுக்கு பையன் பிறந்திருக்கான் தெரியல, நீ போ அந்த ஆசீர்வாத டைட்டு. இன்னைக்கு புண்ணியாதனத்தன்னைக்கு தம்பதிகளை உட்காந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவான். சாப்பாடு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பொம்நாட்டிக்கு தூட்டு வந்துடும், கொடுக்க முடியாது. நீ கரெக்டாக 10 மணிக்கு போயிடு அப்படின்னு சொன்னான். இங்கே விரதானம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ண போகிறோம். இவர் நின்னார். என்ன டாக்டர் சார் எங்கே வந்தேன் அப்படின்னா, பெரியவா பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னா. அந்த சின்ன பையன் சங்கர், அவன் பொண்ணுக்கு தான் நான் இன்னைக்கு கல்யாணம், வெட்டிக்கு. அது சின்ன பட்டு, அந்த இதெல்லாம் சின்ன காசு அதெல்லாம். அப்புறம் எனக்கு பெரியவாளை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. நேராக அப்போ கார்வேட் நகரத்தில் இருந்தா, கார்வேட் நகர் டான ஒரு வாரத்தில் வேகமாக வந்துருந்தாங்க. அதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். சொல்ல ஒரு உருவும் கிடையாதுரா, சரியா, ஒரு சுத்தமாக ஒரு இதாச்சு. ஆனால் எல்லாருக்கும் ஏற்படுறது சகஜம்தான். உனக்கு முன்னாடி ஒருத்தன் பிரசாதம் வாங்கினான் பாரு அப்படின்னா, அவன் பெரிய ஃப்ராடு. அவர் ஆம்படியா ஒரு தினசு பெரிய பணக்காரர். ஆனால் அவளுக்கு தம்பதியாக கூட்டு பிரசாதம் கொடுத்தா. அவனுக்கு கொடுத்த போது, அவளுக்கு யூஸ்லெஸ் ப்ராடக்ட் கொடுத்த போது, நம்ம இத்தனை வருஷம் பெரியவாழ்கிட்ட கைங்கரியம் பண்ண நமக்கு கொடுக்கக்கூடாது. தனியாக அவளுக்கு மட்டும் பிரசாதத்தை கொடுத்துட்டு ஊருக்கு கிடையாது போறானா கேடுன்னு விரைச்சி விட்டாரேன்னு ஒரு சாபம். அது சின்ன பையனா இருந்தால் அது ஏற்படுறது சகஜம்தான். அது சமாதானம் வெகு சுவாரஸ்யமாக சமாதானம் பண்ணிடுதான். அப்புறம் ஒருத்தவங்க சார் சமாதானம் பண்ண உடனே அப்படியே உருகி போயிடும். ஐயோ அப்படியே குளிர்ந்து போயிடும். அப்புறம் சப்ஜெக்ட் மேட்டரே இதாக போயிடும். ஒருத்தர் உங்க சாரை கூப்பிட்டு வா, உங்க சாரை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் அப்போ அவர் பார்க்க வரமாட்டார். சரிங்களா, இந்த மாதிரி பெரியவா ஆயிடுச்சுங்களா. அப்ப சார் எங்க இருந்தாரு? கும்பகோணத்துல. மடத்துல பெரியவா காஞ்சிபுரம் இந்த சைடுல வந்தவாசி, இந்த வாசி, திண்டிவனம், விழுப்புரம் கேம்ப். விழுப்புரத்தில் சிதம்பரம் வக்கீல் இருந்தார். அங்கே பெரியவா அங்கதான் ஊர்தான் பிறந்த இடம். நான் அநேகமா இந்த உத்தியோகம் பார்த்துக்கணும். பெரிய விஐபி பெரிய பணக்காரத்து பிரசாதம் கொடுக்கறது, ஸ்டேட்டு இந்த மாதிரி மினிஸ்டர் இந்த மாதிரி இருந்தால் அதுக்குதான் நான் போச்சுடுவேன். நான் அநேகமாக வாரத்தில் ஒரு நாள் கும்பகோணம் வந்துவேன். வந்தாக்க சிவன் சாரோடு தான் படிச்சுருப்பேன் ரூமில். அப்புறம் நான் சொல்லிட்டு புறப்பட்டு போவேன். நான் இந்த மாதிரி ஒரு இது உங்க சாரை நான் பார்க்கணும் ஆயிடுச்சுங்களா. சார் உங்க சார் அப்படின்னு சாச்சூர் பேரு இருக்கு. அவன் மற்ற பெரிய மேனேஜர் இணையர் அவளோட வச்சோன்னா சாச்சு அப்படி பேரை சொல்லுவா. நாங்கெல்லாம் சார் சாருக்கு தான் ஒரு 100 சிஷியன்களாச்சே. உங்க சார் அப்படின்னா, உங்க சார் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் தானே இட்லிக்கு போவோம் சாயந்தரம். அதனால சாரு கூட அவர் இந்த மாதிரி பெரியவா சொல்றா அப்படின்னா சொன்னா, ஏதோ காரணமாக தான் சொல்லியிருப்பா. சரிப்போ நீ ஒன்றும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாவ சார் சொன்ன அப்படின்னா, நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு. எனக்கு என்ன, நீங்களாம் அண்ணா தம்பி, அண்ணனாவது தம்பி ஆகுது. அவர் ஒரு சன்னியாசி, நான் ஒரு சன்னியாசி. அவர் பிரம்மச்சாரி சன்னியாசி, நான் கல்யாணம் பண்ணிட்ட சன்னியாசி, அவ்வளவுதான். அவர் 2 நாள் கழிச்சு வந்தார். அவரோட அவர் வெளியிலேயே நின்றுட்டு இருந்தார். பெரிய சொன்னா, உங்க சார் வந்திருக்கார். சார் ஆயிடுச்சுங்களா? சார் ஆயிடுச்சு. அப்புறம் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் இன்னும் பேசிட்டு என்னமோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஏதோ பெரிய லைப்ரரி பழைய அக்கா போன ஒரு இங்கிலீஷ் புத்தகம் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்னு சொல்லிவிட்டு இந்த ஃபாரின் ஈஜிப்ட் இது கொடுத்து இது எல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க. அந்த லைப்ரரியில் உட்காந்துட்டு ஒரு பொடிவிட சண்முகமூடி வாங்கிட்டு வரணும். அப்போதான் கால்லாம் அரையினா கால்லாம் பொடிவிட அவ்வளோ பொடி இருக்கும் ஓடி வருது. அப்போ என்ன சொல்ல, சன்னியாசி பயணம் தின்ன விட்டா போடுமாது, சன்னியாசி சிநேகிதம் சங்கீதக்காரன் சிநேகிதம் கூடாதுன்னு சொல்லுவா. தியாகம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. என்ன பெரியவாள் இதை சொல்லுவாளே, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல சார் அப்படின்னு. இப்போ நீ பெரியவா கூப்பிட்றான்னு சொன்னியா, இப்போ நான் உன்னோட வந்தேன்னா நான் பாட்டு ஹாயா ஏதோ கொண்ட பக்கம் தோட்டம் போடுறேன், இது போடுறேன். இனிமேல் நான் அந்த கண்ணாடியை தட்டி பண்ணி இது எல்லாத்தையும் க்ளீனாக தமிழில்
இதை எழுத சொல்லி உத்தரவு பண்ணியிருக்கேன். இந்த லைப்ரரி, அதாவது நான் வெளியில் எங்கேயும் போகாமல் இந்த லைப்ரரியில் உட்காந்து எழுதணுங்கிறதுக்குன்னு இந்த வேலையை கொடுத்துட்டா கட்ட முடியல. இதான் சன்னியாசி ஸ்நேகம் கூடாது. ஏன்னா அவளுக்கு கிரகஸ்தருடைய சிரமம் என்னங்கிறது தெரியாது. அப்படின்னு ஏன் அப்படின்னா, சங்கீதக்காரன் இருக்கானே, அது 12 மணி 1 மணிக்கு கச்சேரி முடியுமா. கச்சேரி போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் வேண்டான்னு விடுவான். கச்சேரி முடிச்சுட்டு வந்தோடனே மகாராஜபுரம் விஸ்வநாதர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 1/4 கிலோ வீசை அப்படியே பாதாம் பருப்பு அப்படியே நெய்யில் வறுத்துட்டு அதுவும் பானம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பழத்தை அப்படியே 2 மணி 1 மணிக்கு எப்படி இருக்கும் கோபமா. இவனுக்கு என்ன தூக்கு சட்டியில் சாதம் குழம்பு வச்சுருப்போம். அவனுக்கு இந்த நேரத்தில் கேட்குறமே இப்போ முடியுமாங்கிறத ஒரு இது இருக்காது. அதனால சங்கீதக்காரன் ஸ்நேகம் கூடாது. அவனுக்கு நம்ம சிரமம் தெரியாது. சன்னியாசியோட நான் பழகியிருக்கேன். அவள் இல்லாததெல்லாம் கேட்பா. கொரடாச்சேரி சுவாமிகள், இந்த ஆந்திரா சுவாமிகள், இவளுக்காக நான் பிஷம் பண்ணி வச்சிருக்கேன். சில சுவாமிகளையே நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் கூட சிரமம் தெரியாமல் ஏதாவது ஒன்றை கேட்பான். அந்த ஒன்றும் செய்யவும் முடியாது. அவள் கேட்டுட்டாளேன்னா கொடுக்காம இருக்கிறதும் கூட மனசு வேற சஞ்சலமாக இருக்கும். இதுக்கு என்ன ஒரு சுவாமியோட நீ பிக்ஷையே பண்ண வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆந்திர சுவாமியோட தினம் அவருக்கு பிக்ஷம் பண்ண பெரிய நைவேத்தியம் ஆனோடனே அவருக்கு எடுத்துட்டு போய் நீ அவருக்கு பிக்ஷை பண்ணி வச்சிடும் அப்படின்னா மடத்துல 2 மணி 3 மணி அதுக்கப்புறம் தான் பெரியவாளே பிக்ஷை பண்ணுறா. இவருக்கு என்ன இது தலைவாரம் மோர் வேலை சர்க்கரையை போட்டு வேற குடிக்கிறார். அவர் 2 மணிக்கு சாப்பிட்டா என்ன இது, அவர் 2 மணிக்கு தான் நான் என் வேலையை முடிச்சுட்டு தானே நான் வரணும். இவருக்கு சாதம் எடுத்துட்டு இவர் போட்டேன். இவருக்கு ஒரு நாள் கோவம் வந்து சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா இது என்ன சாம்பார் ரசம் என்ன பண்ணணும், பெரிய மாங்காயை வாங்கி தோலை சீவிட்டு பொடி பொடியாக குத்திட்டு வெறும் மிளகாப்படியும் உப்பையும் போட்டு எண்ணெயும் போட்டு அப்படியே இது பண்ணால் அதுதான் சாப்பிட முடியுமா. ஏன்னா பட்டாசு பால் பாயசம் சிவாந்த கிருஷ்ணன் சாம்பார்னா பெரிய ஜட்ஜாக தான் காத்துன்னு இருப்பா. முட்டா பிராமணிக்கு இந்த சாம்பார் சரிக்கு தெரியல அப்படியே தூக்கி எறிஞ்சு விட்டார். நாளையிலேருந்து உனக்கு விஷயக்கு சாதம் கிடையாது, கோட மாட்டேன் கும்போண மட்டும் பின்பறான் தூக்கி விஷயம் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அவரை. அதாவது பண்ண பெரிய சாயந்தரம் அது என்ன பண்ணாருன்னு அந்த சுவாமிகள் சனி சாப்பிடவே இல்லை. என்ன அவனுக்கு அந்த சுவாமிகளை என்ன பண்ணிட்ட, அவருக்கு என்ன உபதேசம் பண்ணிவிட்டியா அப்படின்னா அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். முதல்ல சொன்னா மாங்காய் இருக்கிற எவ்வளோ மாங்காய் கும்போணத்தை மாங்காய்க்கு பண்ணுமா. பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது மாதிரி சாத்தத்துக்கு இப்படி எரிஞ்சாக்க ஒரு சாமியாருக்கு ஒரு கோபம் வரலாமா. இலையில போட்ட இது ஏன் அண்ணா காசா அண்ணா எவரு புச்சு வந்துடும் ஏ விதி. அப்போ நன்னா பூஷணிக்காத்தான் கெட்டி சாம்பார் மர சாம்பார் நன்னா இருக்கும். செத்து அடிச்சு விட்டார். கோவம் வந்துடுச்சு எனக்கு. சாப்பிடாட்டு போ. அப்புறம் அவரை சாயந்தரம் கூப்பிட்டு 3 நாள் அவரை பட்னி இருக்க சொன்னாங்க சுவாமி. அந்த மடத்தில் பின்னாடி 3 அதிஷ்டானம் கட்டியிருக்கமே அந்த வடகோடி அந்த இதில் 3 நாளைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேயே இது பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிக்ஷை தரவாக மாற்றிட்டார். அந்த பெரியவா மாற்றியாச்சு. அப்புறம் அவர் எனக்கு நிறையா ஆசீர்வாதம் பண்ணார் அந்த சுவாமிகள் போகும்போது. ஏன்னா சன்னியாசிக்கு கோவம் கூடாது. அதனால அவளுக்கு நம்மளுடைய சிரமம் தெரியாது. திடீர்னு நினச்சிட்டு இன்னைக்கு சாயந்தரம் என்ன பலகாரம் ஓடாச்சேரி சுவாமி சார் உப்மா பண்ண சொல்லியிருக்கேன். வார்த்தையில் என்ன பண்ணியிருக்கேன் அண்ணா கொஞ்சம் இந்த தவளை இடைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா. அது திடுமுன்னு சொன்னால் தவளை இடை பண்ணுவோம். அதுக்கு ஒரு புளி சட்னி ஒன்று உண்டு. இவ்வளோ நாக்கா சன்னியாசிக்கு தெரியல அவசியம் சமம் இல்லை. இப்போ அதை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ உங்ககிட்ட ஐயோ சுவாமி கேட்டாரா நீ விழுந்து நீ பண்ணுவேன் தெரியல. திடுமுன்னு தவளை இடை பண்ண முடியுமா. அடையாக இருந்தால் கூட அதுவும் 1 மணி நேரம் ஊறி தான் கொஞ்சம் நாழியாச்சுன்னா நாழியாகுமோ முதல் ஜாமுமோ சாயணுமோ சம்ஸ்கிருத வேலை இந்த 2-3 அடைய சாப்பிட்டு. இன்னொன்று திடீர்னு சுந்தரேச சர்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க பண்ணிடுறேன். அவரும் சன்னியாசம் வாங்கிட்டு அப்புறம் இது பண்ணி அவர் சொல்லுவேன் நான் சன்னியாசம் வாங்கிட்டுமே விழிஞ்சு சிற்கல் அதாவது என்ன ஆகாரமோ நான் சொல்லுவேன். மராட்டா சுவாமிகள் மாதிரி இருந்தால் தான் நான் சுவாமிகள்னு ஒத்துப்பேன். மற்ற சுவாமிகள் என்கிட்ட சொல்ல வர மாட்டேன். என்ன நமஸ்காரம் பண்ண உனக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். நீ எல்லாம் சாமியாரா ஏயா முந்திரி பருப்பு கேட்குறேன் ஆட்சி கேட்குற சாமியாரா பெரியவா ஒருத்தருக்கு தான் நமஸ்காரம் பண்ண நீங்களாம் சாமிகள்லேயே சேர்த்தீங்களாம் ஆசாமி என்கிட்ட எத்தனையோ ஆசாமி அதில் நீ ஒரு ஆசாமி. மராட்டா சுவாமின்னு ஒருத்தர் தான் 102 வயசு வரைக்கும் கூணல். நான் அவரை பார்க்கும்போதே அவருக்கு 98-99 வயசு இருக்கும். அவர் இந்த ஆல் ஓவர் இந்தியாவும் 3 தரம் பிரசனம் பண்ணியிருக்கார். மராட்டா சுவாமிகள்னு பேர். வந்து கடைசியில் காஞ்சிபுரத்தில் சித்தி அடைந்த சுவாமிகள்னா அவர் மாதிரி. அவர் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பெரியவாளை பார்ப்பார். பெரியவாளை பார்த்தாருன்னா
பெரியவா அப்படியே பெரியவாளை கட்டிப்பேன். பெரியவா தாம்பாளத்தில் நிற்கணும். அதில் நிறையா விட்டு அந்த ஜலத்தை பூரா 2-3 பாட்டில் நிறையா ஃபில்லப் பண்ணிப்பேன். அதை அடுத்த தடவை பெரியவாளை பார்க்குற வரைக்கும் அதுலேருந்து ஒரு உதிரணி ஜலம் இந்த ஜலத்துக்கான அந்த தீர்த்தம் தான் பிரசனம். அந்த 90 வயசு அரை ரொட்டி சாப்பிடுவார், அரை வாழைப்பழம் சாப்பிடுவார். கூப்பிடியே நிமிர முடியாது. சுவாமிகள்னா அவர் தான் சுவாமி. மாமா அந்த மராட்டா சுவாமிகளுக்கு தானே தண்டம் தொலைஞ்சு போய் பெரியவா கொடுத்தா? ஆமாம், அவருக்கு தானே. அவர் தானே திருப்பதியில போகும்போது வெங்கடாச்சலபதியை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்தான் மராட்டா சுவாமி. திரும்பி வந்தார். ஆமாம், அவர் தானே. ஆமாம். அவர் ரொம்ப வைராக்கியம். சாட்சாத் ஈஸ்வர் ஏக் है ஓ हमारा गुरुजी महाराज, गुरुजी महाराज. சுவாமின்னு ஒன்று இருந்ததுன்னா இப்படி உயிரோட சதையையும் நம்ம பார்க்குறோம்னா இவர் தான் சுவாமி. கைலாசத்தில் சுவாமி இல்லை, இங்கே தான் இருக்கு அப்படிம்பாரு மராட்டா சுவாமி. ஒரு சின்ன ஒரு கொட்டாங்கஞ்சி துங்கோ கியா சாகியே அப்படின்னு ஹோட்டலுக்கு போய் காட்சி சாப்பிட்டா ஒரு 2 ரூபா இருந்தால் தேவையான போய் அப்படிங்களா நீங்க? நாங்கள் நினைப்போம் இன்னொரு கேம்ப் இல்லைன்னா பெரியவா இல்லைன்னா கொஞ்சம் பெரியா இருப்போம், பெரியவாருனா கொஞ்சம் இதாக இருப்போம் அப்படின்னு. அது பாப்பா ஓய் 2 ரூபாய் அந்த கொட்டாங்கஞ்சிலேருந்து 2 ரூபா. காஃபி பீவோ, சாத்தானே அதுக்கு பிலாவோ, கூட வர்றவனுக்கு காஃபி கொடு, நீயும் காஃபி சாப்பிடுவேன். नहीं महाराज, तुमने सोचा है, हमने दिया है. நீ யோசிச்ச, நான் உடனே உன்னை காசு சாப்பிடுறேன். ராமநாத சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர் தான் அவருக்கு கனசானம் பண்ணி வைக்கிறது எல்லாம் மராட்டா. அது மாதிரி பெரியவா காஞ்சிபுரம் வந்தான்னா மரத்துக்குள்ள நுழைஞ்சோடனே நேராக மராட்டா சுவாமிகள் எங்கே இருக்காரோ அங்கே தான் போய் நிற்பான். அப்படி போய் நின்னா எப்படி பசுமாடுகள் கண்ணு ஊட்டி போய் நிற்கிற மாதிரி அவர் கிட்ட போய் உட்காந்து கண்ணு கடைசி நாளில் கண்ணு பெரியவா கேட்பா, சமஸ்கிருதத்தில் உனக்கு கண்ணு தெரியுறதா அப்படின்னா, என்ன தெரியுறது, என் கையில் என்ன இருக்குது அப்படின்பா. கையில் பெரியவா கையில் என்ன இருக்கோ அது சொல்லுவார் மராட்டா. 103, 104 ஆயிடுச்சு அவருக்கு. அதான் பெரியவா சொல்லியிருந்தா அவர் இந்த மாதிரி சித்தி அடைய போகிறார். அவரே நம்ம உபனிஷத் மடம் இருக்கு, அங்கே அவரை இது பண்ணி கூடையில் வச்சு திடீர்னு போனோம். அவர் முதனாலே சொல்லிவிட்டார், நான் மகாராஜ் கே பாஸ் ஜானா ஹூம், மகாராஜ் கே பாஸ் ஜாத்தா ஹே மகாராஜ் அப்படியே சொல்லுவார். மராட்டி பாதி ஹிந்தி பாதி அது பாட்டு கடந்து வரும். நாங்கள் தான் நினச்சோம் பொது சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா. மரானா தான் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது. பெரியவாட்ட போகிறேன்னு சொன்னார். அதான் பெரியவாட்ட. அதே மாதிரி தான் பெரியவா இது முன்னே எங்கள் குரு எங்கே இருக்கார் அப்படின்னா, ராமூர்த்தி என்ன சொன்னால் கடைவில் இருக்கா அப்படின்னா, ஓ குரு சத்தம் போட்டா மேற்க பார்த்து சத்தம் போட்டா செட்டியாக இருந்துட்டான். அவளுக்கு தெரியணும். நமக்கு முதல்ல பெரியவா சொல்றதெல்லாம் சட்டுன்னு விளங்காது, விளையாட்டாத. அது காரியமாக முடிஞ்ச பின்பு தான் அப்புறம் பெரியவா இந்த விஷயம் அப்படின்னு. ஆமா, நீங்க பெரியவா கிட்ட கோச்சின்றத சொன்னேன். பெரியவா உங்கள்கிட்ட கோச்சின்னு இருக்காளா? இந்த வேதபுரி இருக்காங்களா மரத்தில், வேதபுரி இருக்கானே இது அவன் 7 வயசு. நாங்கள் எசனி ஒரு வியாச பூஜை தாயில்லா குழந்தைவோ அந்த கோகிலத்தம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். நாங்கள் எல்லாம் நேஷனல் ப்ரோக்ராம் போடுறோம், உட்காந்துருந்தோம். அப்போ நான் கேட்பேன், வேதபுரி ஏண்டா தலையை இது பண்ணியிருக்கேன், ஏண்டா தலையை முடிச்சு போட்டக்கூடாது, தமிழ் முடிச்சுக்கணும் அப்படிமா தமிழ். நான் என்ன பண்ணுவேன், நான் பெரியவாட்டேருந்து பழக்கம் பொறைச்சார் பேசினா அவள் மாதிரியே பேசுவேன், இமிட்டேட் பண்ணுவேன். சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணினா, நம்ம திருவசூர் விகடன் ராமசாமி சாஸ்திரியில் அவர் முத உற்சவத்துக்கு மடத்தில் வந்து கதை பண்ணிவிட்டு ஒரு மூட்டை அரிசியும் 100 ரூபா வாங்கிட்டு போவோம். அதுதான் இது. பெரியவர் சொல்லுவான், அந்த அந்த வயசான ஆம்பளையாட்டி எப்படி பேசிக்கிட்டா அந்த தம்பதிகள், அதை பேசிக்காம அவ மாதிரியே பேசிக்காம. இப்போ நம்ம 2 பேர் இருக்கோன்னு வச்சுங்க. இப்போ அங்கே வரக்கூடாதுன்னு பெரியவா நம்மளை நினைக்கிறான்னு வச்சுக்கோ. அங்கே தானே பேசுகிற மாதிரியோ இன்னொருத்தர் பதில் சொல்கிற மாதிரி 2 குரல் இருக்கும். நீ கதவை எப்படி திறப்பேன். அதுக்கு கூட என்ன பண்ணுவா, கையை தட்டி கூடுவா, ஏமாந்தியா அப்படின்னுவா. அதே அப்பா அதான் நாயனம் வாசிச்சானா அதே மாதிரி நாயனம் வாசிப்பா. நம்ம மாம்பழம் மடத்துல பெரியவா ஃபுல் ஒரு கச்சேரி நாயனம் அப்படியே வாயாலே வாசி காமிச்சாலாமே.
குடவாசம் நடேசனுக்கு வாயால் அந்த ரத்தம் கக்கும். அது பெரியவா எல்லாரும் சொல்லுவா. உக்ரானத்துக்கு தியாகு, மேனேஜ்மெண்ட்டுக்கு விஸ்வநாதியர், பெரிய காராம்பசு, பெரிய யானை, இதெல்லாம் பெரியவாளுக்கு பெரியவா போனவுடனே எல்லாமே அப்படின்பா. அது ஒரு பெரிய சமஸ்தானம் மாதிரி அது. புல்லாங்குழல் வாசிப்பேன் பெரியவா. ஆமாம், புல்லாங்குழல் வாசிப்பேன். ஸோ அப்புறமா பௌர்ணமி ராத்திரி வந்ததுன்னா சில கிராமாந்திர சைடு போயின்னா 10-11 மணிக்கு பூஜை ஆகிடுச்சுன்னா மொட்டை மாடி இந்த மாதிரி ஆத்தாங்கரை கொளத்தாங்கரில் உட்காந்துன்னா கால் மேலே இப்படி காலை போட்டுட்டு அவன் பாட்டு இந்த பக்கம் உட்காந்துருந்துப்பா. நம்ம என்ன இப்போ தூங்கணுமே, இது எப்போ அந்த பக்கம் உட்காந்துருக்கோம். அழகான ஃப்ளூட்டூஸ் பிரமாதமாக கேட்கும். பொம்நாட்டிகளுக்கு குதிச்சு பாட தெரியுமா? பொம்நாட்டி குதிச்சு பாடுறதுன்னு ஒன்று இப்படி சொல்கிறதா. அது எப்படி அம்பாள் இப்போ பரமசன் கைலாசத்தில் அம்பாள் எப்படி குதிச்சு பாடி குதிச்சுக்காங்க. பெரியவா டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க கையெல்லாம். அப்புறமா பத்மா சுப்பிரமணியத்துக்கு எத்தனை ஆக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 100-120 மாதிரி. அப்படி இந்த கண்ணு இங்கே போகணும்னா இங்கே போகணும். ஆமாம், கோபம் வந்த உடனே அடுத்தபடியே சிரிக்கிற மாதிரி வரணும், அடுத்த நிமிண்டு வரணும். அப்படியெல்லாம் மனோபாவங்கள் அதை வச்சுதான் சத்தாரால அன்னைக்கு கூட்டம் பேர் பட்டு அவன் தான் மேனேஜருங்க. இது அதெல்லாம் பெரியவாள். அவன் அப்படின்னா அவனை பரியாசம் பண்ணிட்டு இருந்தேன். அவன் அழுதுவிட்டான். அவன் தான் தினம் பெரியவாளுக்கு அந்த கசத்துக்கு போவான். பாராத்துக்கு போகும்போது ஏண்டா அழறேன்னு பாவமாவும் என்ன பரியாசம் பண்றா அப்படின்னு. என்ன பண்ண என் மாதிரியே அவர் பேசுறார் அப்படின்னா ரொம்ப அழுதான். திரும்பி சாணம் பண்ணிட்டான். 7:30 மணி வாசலில் வந்தால் காலில் ஜலம் விட்டு தான் உள்ள போவோம். கூப்பிடுவனே அப்படின்னா கட்றா அப்படின்னு உன்னை ஏன் சொல்லிதீவி அவன் அவனுக்கு என்னடா சாப்பிட்டு பிடிச்சி இனிமே அப்படி அவனை சொல்லாத. நீ சொல்லுவியா? இல்லைன்னு சொல்லு. பச்சா மாதிரி பச்சா கேள்வி பண்ணாத, பரியாசம் பண்ணாத. அப்புறம் அன்னிலேருந்து வேத போயிட்டேன். மாமாவோட இது பண்ணிக்கோடா, வாழைப்பழம் கேட்டால் அதெல்லாம் கொடுத்துருவான் வருவான். மாமா அப்படின்பா. ஆரஞ்சு சாத்துக்குடி யாரு கேட்கறது? அவனை இது பண்ணிக்கோ அப்படி அந்த ஒருத்தர் பரியாசம் பண்ணினா அதை ஒரு குத்தமாக பச்சா இருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பையனுக்கு சொல்லிவிட்டு நீ அதுலேருந்து நான் யாரையுமே பரியாசம் பண்ணுறதே கிடையாது. இது எப்படியோ பெரிய ஆளுக்கு தெரிஞ்சு போய் அது மரம் பூரா போயிட்டு பெரியவா தேவை போட்டு கண்டிச்சு விட்டா எல்லா சமாதானம் வேத பெரியவர். அப்புறம் கோயிலுக்கு கோச்சுண்டா ஏண்டா வேதபுரியோட தம்பி ஒருத்தன் சந்தானம்னு ஒருத்தன் கூப்பிட்டு ஏண்டா சொல்லி சொன்னாக்க உடனே பெரியவாட்ட போய் சொல்கிறதா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா அப்படி தியாக மாமாட்டே அவனுக்கு அப்படின்னு கோவிலுக்கு அது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் நம்பிக்கை போகப்பட்டான். அப்போ முந்தா அங்கே உட்காந்துல வேதபுரி அவன் நான் பிரம்மஸ்ரீ. அவன் சொல்லுவான் என்னடாம்மா இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு. எங்கடா போகிற? ஊருக்கு போகணும். என்னன்னா கைனி என்ன ஆச்சு இப்படி. எனக்கு கைனின்னா வயல்னு தெரியாது. இந்த பக்கம் கைனின்னு தான் சொல்லுவான். கைனியில் தள்ளி விடுறியா போய்வா? கைனியில் என்ன பண்ண அவன் மாதிரியே பேசுவா போய்வா. நம்ம அவன் அங்கே மகாகாவுக்கு வந்துருந்தான். ஊருக்கு போனான். அந்த இருக்கிற பணம் காசு எல்லாத்தையும் பொறுக்கிக்கோ, எல்லாம் எடுத்துக்கோ, ஊருக்கு போ. ஏன் இப்போ ஊருக்கு போகணுங்கிற? கைனியில் ஜனம் இல்லையா? கைனியில் ஜனம் இல்லையா? சரி போ அப்படின்னு கருணை. அவன் பொண்ணுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படியே அவனை பெரிய பிரம்மஸ்ரீ அப்படின்னு பிரம்ம அவன் ஆபகந்தி ஹோமம் வேணா அதுதான் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பெரியவாகிட்ட இருந்தால் தானாகவே நாலஞ்சு வச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியில்லை, காலேஜுக்கு போக வேண்டியில்லை. பெரியவாளோட இருந்தால் சரியாது தலை தானாகவே உடனே இறக்க தெரியாத ஒரு இடத்துல பூஜை இறக்காச்சு ராஜங்குறம். அதுவும் இந்த கரவையில் தான். அப்படின்னா அது என்ன கோவமோ வச்சுருந்தா அப்போதான் பெரியவரோடு நானும் வரேன். அந்தாண்ட மூட்டையெல்லாம் இறக்கின்னு இருக்கேன். பெரிய பிட்டீர் அடிச்சுக்கிறேன். ஆயிட்ட என்னன்னா ஒன்றுமே தெரியல. யாராவது கிட்ட நெருங்கி போக முடியுமோ? பெரியவங்க கோவம் தான் கிட்டக்கே போக மாட்டாளா? யாரும் கிட்டக்கு போகலாம். அது யார் போகலாமோ அவள் போனால் அந்த பெரிய மேனேஜர் போகலாம். இல்லைன்னா நம்ம யாராவது குறுக்க முறுக்க போனால் இப்படி பார்த்து ஒரு ஃபைலிங்காக ஒரு சிரிப்பா சரி பெரியவாள் கோவம் போயிட்டு. பெரியவாள் கோவம் வந்துன்னா நமக்கு முழு ஆசீர்வாதம். பெரியவா நம்மளை கோச்சுக்கிறா அப்படின்னா நம்மளுடைய பாபங்கள் போச்சு, நமக்கு நடக்காத காரியம் ஏதோ நடக்க போகிறோம் அப்படின்னு ஸ்ரீமாத்திருக்கா. அதுக்கு அந்த ராஜங்குரம் உள்ள வந்தா நீ முன்னாடி பார்க்கலையோ அங்கே அப்படின்னு கேட்டேன். சரி இன்னைக்கு நம்ம மாட்டின்ட்டோம். கோவிந்தா இன்னைக்கு பிட்சை கிடையாது கோவிந்தா அப்படின்னா.
நான் உடனே என்ன சொன்னேன், அடுத்த வீட்டுக்கு பூஜையை மாற்றிட போகிறேன், மாற்ற சொல்லிட்டு இருக்கேன், மாற்ற போகிறேன், சாமான் நகர்த்துறேன் அப்படின்னா. அப்புறம் தான் கொத பக்கம் கண்டாங்க. அடுத்த வீட்டு அந்த வீட்டை ஏதோ அபஸ்மாரம் ஏதோ நடந்திருக்கு, இவன் அந்த வீடு பெருசாக இருக்கேன்னு பூஜையை இறக்கி விட்டான். பார்த்து கேட்டுட்டு இதெல்லாம் இறக்கணும். அது முதல்ல நாங்கள்லாம் சொல்லிவிடுவோம், இன்னார் வீடு சரின்னு இருக்கா, அந்த வீட்டில் தான் முன்னாடி பூஜை வைக்கா, அந்த பிளான் எல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளமே. பெரியவாட்டை எதாக இருந்தாலும் ஒழிக்காமல் சொல்லிவிடணும். அப்படி நடந்தபடி சொல்லிட்டா ப்ராப்ளம் இல்லை, 2 நிமிஷத்தில் வெளியில் வந்துடலாம். அது கண்ணு வச்சு மூக்கு வச்சு நீ சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் உன்னை அருன்னு அறுத்து இது போங்கதே ஆகிடும். கொண்டே சொல்லக்கூடாது. சொல்ல நீ என்ன போனேன் பெரியவாட்ட போனால் ஒரே நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டேம்பா கண்ணா. போனோம், காசிக்கு போனோம், காவடி பண்ணோம், பெரியவா என்ன சொன்னாங்க. ஆனால் ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே எப்படி உன்னை ரிசீவ் பண்ணினா, எப்படி இது பண்ணா அப்படிங்கிறத கேட்பான். அவன் சிரிச்சுக்கிட்டு ரிசீவ் பண்ணானா அப்போ அவனோட யார் இருந்தான், நீ சொல்லும்போது அவன் எப்படி இருந்தான், அதுலேருந்து அவன் என்ன இதில் இது பண்ணான்னு வாடாயி தெரியுமா. இப்போ திருவங்கபுரம் இருந்தபுரம் இந்த மாதிரி கொட்டங்கோடு இந்த மாதிரி மகாராஜா மகாராணியெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவேன். போகிற இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது அவன் மாதிரி ட்ரைன் அப் பண்ணுறதுக்கு முடியாது. அதுவா அது சாதாரண நைவேத்தியம் வைக்கிறாளோ. நான் சப்போஸ் பாயசத்துக்கு சக்கரை போட மறந்துடுவோம், ரசத்துக்கு உப்பு போட மறந்துடுவோம். நம்ம வீட்டில் என்ன கோச்சுப்போம், இல்லைன்னா இலையில உப்பு பரமாறுவோம். சார்ந்த இலையா இருந்தால் சாதமும் உப்பும் வந்துவோம். சந்திரமல்லீஸ்வருக்கு அப்படியெல்லாம் பண்ணலாமா? மக்கள் நைவேத்தியம் என்னென்னா அந்த இதுக்கு முன்னாடி க்ளீனாக மொழிவிட்டு கோலம் போட்டு இன்னென்ன பக்கம் ஒரு துண்டு ஈரத்துண்டு போட்டுவிட்டு அப்புறம் தான் நைவேத்தியம் வைக்கணும். வைக்கும்போது எங்கே பாயசம் பச்சை வைக்கணும், கறியை கூட்டு எங்கே வைக்கணும், சாதம் எங்கே வைக்கணும், மோருங்கிற ஒரு பிரின்சிபல் உண்டு. அப்படி வச்ச பெரிய மௌனம் பூஜையும் போது மௌனம் பேசவே மாட்டா. இப்போ சப்போஸ் ரசத்தில் உப்பு இல்லைன்னா நைவேத்தியம் பண்ணக்கூடாது. பிரியாசம் எனக்கு தான் உப்பு இல்லை, நான் சன்னியாசி. சந்திரமல்லீஸ்வரர் சன்னியாசியா? சரியா? அவர் இளையாளோட ஜாலியாக இருக்காரு அப்படின்னு. அது யாரு இளையானா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? பெரியவா காசி யாத்திரை போகும்போது திருடம் வந்து சுவாமி போய் தூக்கிட்டு விட்டான் அந்த பில்டிங்கில். அப்போ அவன் எடுத்துன்னு போகும்போது விட்டான், அந்த பூஜை பட்டியை தூக்கி விட்டு விட்டான். அதில் ஒன்றும் இல்லை. சந்திரமல்லீஸ்வரர் ஆவிட்டார். அந்த மேரு இருக்கே அது ஒடிஞ்சு போச்சு, பின்னமாக போயிடுச்சு. மரானா காசி மகாராஜா பெரியவாளுக்கு காசியில் வெல்கம் பண்ண போகிறா. மரானா பூஜைக்கு இது இல்லை. அப்போ ஏஜென்ட் குப்புசாமி இருந்திருக்க. உடனே பெரியவா உடனே காசிக்கு சொல்லி அனுப்பிச்சு ஒரு சாயந்தரத்துக்குள்ள அடுத்த மேரு. இப்போ அதுதான் இப்போ திருவூர் சுந்தரி உட்காந்துருக்கா. அது உடனே பிரதிஷ்டை பண்ணி மரானா சாயந்தரம் 4 மணிக்கு மேலே பூஜை, 3 கால பூஜை, ராத்திரி 8 மணிக்கு வரைக்கும் பண்ணினாலும் அப்புறம் மரானா தான் பிக்ஷை. இந்த மாதிரி இது அவள் இளையாங்கிற ரகசியம் எனக்கு எப்படி தெரியும் கேடு. இந்த வடகுடி நாராயண் தீட்சர் சேங்காரிபுரம் தீட்சர் இருக்காரு, வடகுடி இருக்க, அதுக்கு பக்கத்தில் அம்மங்குடின்னு ஒரு ஊர். பெரியவாளோட ஒரு நொண்டி ராமையான்னு ஒருத்தன், பெரியவாளுடைய 1ஆம் கிளாஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து கேட்டுனா பெரியவா என்கிட்ட சொன்னேன், என்னால் பணம் கொடுக்க முடியாது, 2-3 நாள் ஏகாதசி ஜாதிசி தங்கணும், 100 ரூபாயும் 2 மூட்டை அரிசியும் தரேன் அப்படின்னா. இவ்வளோ பெரிய வயசுக்கு போருமா ஏண்டா ராமையா அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது கிடையாது, என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியும். பிரியா சொன்னா அவங்ககிட்ட ஒன்றும் கேட்காத, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, கோலி அடிக்கிற ஃப்ரெண்டு, முட்டியில் நன்னா அடிப்பானான். நொண்டிக்கு கிறுக்கு ஜாஸ்தியான், நன்னா அடிப்பான். கொடுக்குறான், அதை வாங்கிக்கோ, 2 நாளைக்கு இங்கே கேம்ப் பண்ணிப்போம் அப்படின்னா சரி அப்படின்ட்டு 3 நாள் 2 நாளுங்கிறது 3 நாள் ஆச்சு. காக்கவாக்கத்துலேருந்து ஒரு பெரிய ஸ்ரௌதிகள் ஒருத்தர் வந்தார். ஸ்ரௌதம்னா கொட்டுவார் அவர். பெரியவாளுக்கு பெரிய வித்வான்களை கண்டா ரொம்ப சந்தோஷம் வந்துடும். மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பா. அது வந்தார், ஒரு பவுன் அப்படின்னா, ஒரு பவுன் பட்டு புடவை இதெல்லாம் அவருக்கு வச்சு பிரசாதங்கள்லாம் கொடுத்தா. இரு அப்புறம் போகலாம், சௌத்தம் சொல்லு அப்படி. அது கிராமமா பூஜை ஆகிடுமா? பெரிய மணிக்கணக்கில் பேசியிருந்தார். பெரிய சொன்னால் அவனுக்கு சூரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 300 ரூபா கொடுக்கணும், 3000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு. என்கிட்ட இருக்கிறவனுமே வேண்டாம், குமாரத்துக்கு ஒரு ஏஜென்ட் போயிட்டார், கேஷியர் லீவ் எடுத்துன்னு போயிட்டான். நான் எல்லா போர்ட்ஃபோலியோவும் பார்த்துட்டுருக்கேன். பொட்டியில் நீ இந்த பிஷாமந்தத்துக்கு கொடுத்த 100 ரூபா பண்ணுறது, சில்லையில் 200-300 இருக்குது, 3000 எப்படி கொடுக்குறது? சரியா சார், எனக்கு தெரியாது, எப்படியும் அவருக்கு 3000 ரூபா கொடு. சாவியெல்லாம் வச்சுட்டுருக்கோன்னா நான் சன்னியாசி, நான் என்ன பூஜை பண்ணுவேன், அவ்வளோதான். மடம் சமஸ்தானம் மேனேஜ் பண்ணுறோம், நீங்கள் தான் பண்ணணும். நான் சொன்னேன், முடிகண்டானுக்கு போய் பணம் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்துருவேன். ஐயோ, சமஸ்தானத்துக்கு போய் கடன் வாங்கினா அது ரொம்ப கௌரவம். ஏன்னா நன்னியத்தில் வாஞ்சி மாமா இருக்காரு மில்லியில், அங்கே போய் வாங்கி அவரை போக சொல்லி விடுறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ தான் சாவி எப்படி அவருக்கு 3000 ரூபா
விளையாட்டு அப்படின்னா ஆனால் நம்ம கோபத்தை எனக்கு நல்லா தெரியும் பெரியவா அது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏற்றுக்கிட்டு பேசவே கூடாது. 3 ஆனால் சாயந்தரம் 5 மணி என்ன அவர் போக சொல்ல வேண்டாமா, அவர் கல்யாணக்காரர், அவர் பாட்டுக்கு உட்காந்து வச்சுருக்காரு, அவர் பாட்டுக்கு சாயம்பாம் பண்ணி சாப்பிட்டுருக்கார் அப்படின்னு. கும்போட்டு போனால் ஒரு லெட்டர் எழுதி கும்போட்டு லெட்டர் ரொக்கமாக கொடுத்துடணும். அப்படி எங்கே போகிறது, சரி கொடுத்துருவோம், எப்படியோ கொடுத்துருவோம். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ள பெரியவா அனுகிரகம் பண்ணால் என்ன 3000 என்ன 3 கோடியே கொடுக்கலாம், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். எம்கே ரங்கநாதர் இருந்தார், அவர் பிரிட்டிஷ் ரிஜிமில் அவர் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டா லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு 3 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது. அவாத்து மாமி வேண்டிண்டா எங்கள் ஆத்துக்காரருக்கு கோர்ட்டில் நல்லபடியாக அது இருந்ததுன்னா 1 மாத சம்பளம் பெரியவாளுக்கு கொடுத்துட்றே அப்படின்னு வேண்டிண்டாராம். அது நான் இந்த இன்சிடென்ட் இங்கே நடக்கும்போது அங்கே ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் ஆன உடனே மறானா பெரியவா தரிசனத்துக்கு ஒரு ஆம்பளையா உடனே ஏழையாருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. உடனே பெரியவாளை தரிசனம் பண்ணார். மறானா என்ன பண்ணார், கோர்ட்டு வக்கீலை பார்க்க சொல்லிவிட்டு உடனே 3500 ரூபா பணம், 2 பெரிய தட்டு பூக்கடையில் பூவெல்லாம் வந்து வேறே காரை ஓட்டினா ஆம்பளை உள்ள தயிர் சாதம் குழந்தை காரம்படி 7 மணிக்கே பரம்பிட்டா. ஒரு விசாரிச்சுட்டு வரா, சிதம்பரம் மாயவரம், பெரியவா எங்கே இருக்கா. சாயந்தரம் அவள் வந்து எங்களை தேடி பிடிக்கும்போது 5:30 மணி ஆகிட்டு பெரியவா அரிட்டாரத்துக்கு காட்டா. பெரியவா சொன்னா, நம்ம தேடின்னு இந்த மண் ரோட்லேயும் கார் வருதே அப்படி. நாங்கள் ஒரு இடிஞ்சு விட்டு உட்காந்துருக்கோம். பெரியவா பார்த்துட்டு பாத்தியா அப்படின்னா, பார்த்தேன் கார் வருது, யாரோ தெரியல வரா அப்படின்னு. இந்த ஊர்லேயும் நம்ம எங்காவது தனியாக போய் 2 நாளைக்கு இருப்போம் அப்படின்னா இங்கேயே வந்துடுறான்பா அப்படின்னு சொன்னா. பலாப்பழம் இருக்கிற இடத்துல வராதுன்னா வராமல் இருக்குமா அப்படின்னு அதான் சிரிச்சுப்பா, உனக்கும் பேச வருதே அப்படின்னு இப்படி சொல்லணும் அப்படின்னா. கார் வந்தது. நான் பிரியா எம்கே ரங்கநாதன் வந்து அவனா லண்டனில் படிச்சுவான், உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. அந்த காலத்தில் இந்த ஐஏஎஸ் எல்லாம் வந்து உள்ளே வரக்கூடாது, எங்களோட சாப்பிட பிராமணா தான் சாப்பிட தனியாக தான் சாதம் கட்டின்னு வருவேன். காரை ஒன்று வந்துச்சான் அம்பி அப்படின்னா, என்ன பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம அம்மாவுக்கு அதாவது சாப்பிட்டேல என்ன டீ காஃபி போட்டு தட்டமா அப்படி இல்லை, முதல்ல ஸ்நானம் பண்ணி பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கணும். முதல்ல பெரியவாட்ட விஷயம் சொல்லிவிடணும். நீங்கள் மடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாலை கோட்டை எடுப்புற பால் கொதிச்சுட்டு இருந்தா, அதில் ஒரு டீ பொடியை போட்டு சர்க்கரையை போட்டு இவருக்கு ஒரு டம்ளர் அவருக்கு ஒரு டம்ளர் வர சந்தோஷம். அவருக்கு உடனே சாந்தம் பண்ணி 1/2 மணி 10 நிமிஷத்தில் சாணம் பண்ணிட்டு பஞ்சகத்தை பிடியும் கட்டி விட்டு 2 தட்டு வேணும்னா கேட்டால் முழு காயின். அதை தவிர ஒரு 3000 rupees நோட்டு கட்டை இதையும் வச்சு பூவையும் வச்சு மூடி விட்டு அப்படி அப்படின்ட்டு 2 பேரும் அது பின்னாடி ஓட்டு இடிஞ்சிருக்கு. இடிஞ்சு விட்டோம். பெரியவா சொன்னா, இந்த பாடசாலை வெங்கட்ராமன் இருக்கான் பாரு, கொள்ளையில் அவனை பாரா போடு அப்படின்னு. அங்கே யாரும் வராமல் இருக்கு. அந்த பையன் வெளியில் அரட்டை அடிச்சுட்டு தான் கொள்ளை பக்கம் அவனை பாரா போட்டாச்சு. ரங்கநாதன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்கான் தெரியாது, நமக்கு என்ன தெரியும். அவன் கேஸ் ஜெயிச்சிருக்கு, எதுவும் எப்படியாவது தரிசனத்தை ஆப்பியாயனும். அப்போ அவருக்கு ஏதாவது கொடுத்தியா? காலம்புலேருந்து பட்டியில் ஊராக தேடிட்டு வரான். எங்கே பிச்சைக்காரனையும் சன்னியாசியும் தேடுனா லேசில் ஆப்பிடுவாளா? ஆண்டி யோசம் அப்படி சிவம்போக்கு அது போக ஆண்டி போக்கு அதே போக்குன்னு போய் நம்ம எங்கேயோ போய் இங்கே வந்துருக்கோம். இது ரொம்ப கேட்குறோம். நன்னிலம் இல்லை முடிவுண்டானாலும் கொஞ்சம் தெரியும் சட்டம். இந்த ஊரை பற்றி யார் சொல்லுவா? தெரியா வந்திருக்காங்க. டீ போட்டு கொடுத்தேன், உனக்கு தெரியுமே ஆளை நைஸ் பண்ண வந்திருக்கா. காலமே சாப்பிட்டேன், பட்டையாக வீழி போனாலும் ஆஜான்னு பார்ப்பார். 2 பேரும் ஆம்பளையாட்டேன். மாமி இவரோட பேசலை. அந்த மாமியை சொல்ல, நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னால அந்த மாமியிட்ட சொல்ல, நீ ஜெயிச்சுட்ட தெரியுதா, அதனால நேராக புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இவருக்கு புரியல. ரங்கநாதா, நீ லஞ்சம் வாங்குதியோ ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். நான் உங்கள் ஆத்துக்காரி இருக்கா பாரு, எப்போதும் ஆத்துக்காரி தான் ஆம்படையான காப்பாற்றுற வழக்கம். அவன் அன்னியே இந்த பிராமணன் ஒரு நிற்குத்தமும் இல்லாத ஒரு கோர்ட்லேருந்து ஒரு வெளியில் வரணும் அப்படின்னு என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா. அது என் காதில் விழுந்தது. எனக்கு ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தியாக போச்சு. இது என்னடா இது பொலிட்டிக்கல் இதில் வேறு நம்ம பண்ணாமட்டேன். ஐயோ, இந்த பிராமணனுக்கு கேஸ். நான் அந்த அம்மா வேண்டுகோள் பதிக்கணும்னு நினச்சேன். தெரியுதா? ஸோ 1 மாத சம்பளம் தான் அவன் கொடுக்க சொல்லி. அப்போ 3500 என்ன சம்பளம்? இல்லை 2 மாதத்து சம்பளம்
அப்படின்னா பூ மார்க்கெட்டில் போய் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வச்சுன்னு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி நீ போய் ஆகாரம் பண்ணிக்க. அந்த திண்ணையை ஒரு வழக்கமாக போட்டு கூட்டி விட்டு அப்படியே சாப்பிட வச்சது. இதில் 3500 இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் ரோஜாப்பூ போட்டு மூடியிருக்கா. வந்தால் போச்சு. நீ என்ன பண்ணின? ராமச்சந்திரன்கிட்ட நான் சொன்னதை போய் சொன்னியா அப்படியா? சாயந்தரம் சொன்னா பழம் இந்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு சுவாமி சந்நிதியில் போய், ஏ திரிபுர சுந்தரி, நீ சொன்னாதான் சந்திரமுனீஸ்வரர் கேட்பார், என்ன இந்த ஆபாத்திலிருந்து காப்பாத்து, இந்த ஒரு 3000 ரூபா கொடுத்து அந்த பிராமணனை போக சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். இது இறஞ்சி சொல்லணும். முதல்ல ஒரு தடவை சொன்னேன், மறுபடியும் 2ஆம் போய் இறந்து சொல்லுன்னேன். ராமச்சந்திரியோட உட்காந்துருந்தேன். தாடி திரும்ப பார்த்துருக்கணும். வெளியில் வந்தார் ராமச்சந்திரியார். சும்மா பெரியவா என்ன சொன்னாலும் சொன்னேன். தெரியாதா பெரியா சொல்ல சொன்னா சொல்லிட்டேன் அப்படின்னு திருப்பி வந்தேன். ராமச்சந்திரன் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஒரு வெய்யறார் அப்படின்னு. போ, உங்க ஆத்து மாமி வந்தாங்க ஒரு படுதாக்க அண்ணன் உட்காந்துட்டு, மாமி என்னென்ன உட்காந்து ப்ரோக்ராம் எல்லாம் சொல்லுவாங்க. 2 பேரும் குசு குசு குப்பு அப்படி சொன்னா அவனுக்கு இதை கொடுத்துரும், அதை அவனுக்கு அழுந்து கொடுத்துரும், புளியந்தோப்பை குத்தைக்கு விடு, தெரியல இவனுக்கு அதை கொடு, முள்ள முடிக்கு போய்க்கோ அப்படின்னா சரி 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 அப்படி பண்ணிடு, அப்படி பண்ணிவிடு அப்படின்னு. ராமச்சந்திரியார், உங்க ஆத்து மாமி என்ன சொல்றாலும் அதுதானே நீங்க கேட்கறீங்களா? முள்ளுமுடி நேரம் என்ன ஆச்சுன்னு கேட்கறா, குப்புக்கு எவ்வளவு ஒத்து கொடுக்கணும்னு சொன்னா, அது நீங்க என்னோட உட்காந்து தானே பேசுறேன். அப்புறம் நான் பெரியவாட சொன்னது என்ன தப்பு அப்படி போடா 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 போடா. நான் பெரியவாட்ட சொல்றேன், நீங்க என்ன சொல்ல சொன்னேன். அதெல்லாம் பெரியவா சொல்ல சொன்னார். சொன்னா நீ கேட்டியோன்னா பாடுற 2 தட்டு வச்சுக்கிறேன். கட்டா வேற பணம், ரூபாயா வேற பணம். இந்த கட்டா இருக்கிற பணத்தை அந்த பிராமணங்கிட்ட கொடுத்துடுவோம். 3500 தனியா எடுத்துடுவ, 3000 அவருக்கு கொடுத்துடுவ, பாக்கி இதெல்லாம் நீ எடுத்துடுவ, அவன் சாப்பிட்ட பின்பு அழிச்சுடுவா அப்படின்னா. ராமச்சந்திரர் அப்படின்னா, உங்க ஆத்து மாமி என்ன சொல்றாளோ அது நீங்க கேட்கிறீங்க, ஆல் ஆர் சக்சஸ். அது மாதிரி நம்ம திரிபுர சுந்தரி இருக்காளோ சந்திரமுடி சொன்னா சக்சஸ். 6000 பணம் வந்துதா, திருமணம் வந்துதா, பெரிய பரமேஸ்வரம் இவருக்கு 3000 பெரிய அவர் கூட்டு பிரசாதத்தை கொடுத்துரு. இவரை ரயில் ஏற்ற முடியாது. இவர் ரயில் போயிடுச்சு நன்னியலம் ஸ்டேஷன்ல. இந்த சவுதிகள் எப்படி போவார் மெட்ராஸுக்கு? ராமச்சந்திரனை அவர் ஆம்படியா முன்னாடி உட்காராளா கார்ல பின்னாடி உட்காராளா கேளு அப்படின்னா சந்தேகம். சில பேர் கார் ஓட்டின்னு வந்தா ஆம்படியா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்றா, சில பேர் வந்தாக்க கார் ஓட்டுறா ஆம்படியா பின்னாடி உட்கார. எதிர்த்த பதில் சொல்றது யோசனை பண்ண. அது என் மாமியை பின்னாடி உட்கார சொல்லு. அது ஏன்னா அந்த மாமியை மெட்ராஸ் போற வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டு வருவா, பின்னாடி உட்காரு. செவிலியில தூக்கி அங்க போடு. என்ன சமாதான்? இவர் காக்க வாக்கமா மெட்ராஸுக்கு பக்கத்தில் ஏதோ 100 மைல்ல இருக்கான். சவுதியில் பெரியவர். இவர் அவருங்க விட்டா அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்து காலம்பரை காக்கவாக்கத்திலே 7 மணிக்கு கொண்டு விட்டார். பெரியவா காலம்பரை அந்த குளத்துல குடிச்சுட்டு வரும்போது சவுதிகள் பத்திரமா பணத்தோடு போயிட்டார் மடுசஞ்சையில வச்சுக்கிட்டு. அதோடு இல்ல சகசரம் அப்படின்னா ஒரு சகசரம் அவர் சகசரம் கொடுத்துருக்கார். அடிஷனல் நம்ம கொடுத்தது 3 சகசரம், அவர் கேட்டு ஒரு சகசரம் கொடுத்துருக்கார். அதனால சதுர்த்தம் ஊருக்கு போய் பத்திரமா சேர்ந்து விட்டார். நீ கவலைப்பட்டியே பணத்தை எடுத்துருவா. வைதிகனுக்கெல்லாம் பணம் எங்க வச்சுக்கணுங்கிறது நல்லா தெரியும். நம்மளாவது ஏமாந்தோம் தெரியுதா? எதா இருந்தாலும் அவர் என்ன கேட்பார். அவர் இன்ஜினியரா இருந்து மாதிரி யாரும் இருக்க முடியாது. அப்ப நான் போன வருஷம் போகும்போது பார்த்துட்டு வந்தேன். கோவிந்தபுரத்துல இருக்கார். ரொம்ப தங்கமான கடிகாரமா 4 மணிக்கு பாலாத்தங்கல்ல ஊத்து போட்டு ஜனம் 2 கேன பெரியவாளுக்கு 5 மணிக்கு சாணத்துக்கு ஜனம் கொண்டு கண்டங்கச்சி ஏழை இருக்க துங்கபத்ரா பட்சம் கொண்டகடையில இருக்கு பாரு. அது ஊற வச்சுவிட்டு அங்க ஒரு கல்லு, அதுல கல் அரிச்சு அது ஒரு உருண்டை அதை கொண்டு வந்து வச்சுவிட்டா இணைய மூடி தேனை தொட்டு 3 உருண்டை சாப்பிட்டா அன்றைக்கு. அதுதான் விஷயம். அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம செய்யணும். பெரியவா சாப்பிடலையே, நீங்கெல்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி இருந்தா. ஆனா எல்லாரையும் கேட்பா, சாப்பாடு என்ன சாப்பாடு, என்ன சாம்பார், என்ன தான் போட்டா, என்ன கறி போட்டா, அதான் கேட்பேன். அங்கே என்ன நடக்கிறதோ அது நான் சொன்னேன்.
அவன் ஏதாவது தப்பு பண்ணினா சொல்லுவான். அதனால் வேகாத கறிகாயை போட்டுனா அதை மறுபடியும் ஒரு தடவை விசிறிச்சுட்டு போட சொல்லும். சீப்பான அந்த வேக அப்படியே கொட்டியிருக்கும் வாழைக்காய் கறி, ஒரு சைடு வந்திருக்கும் ஒரு சைடு வந்திருக்கேன், மறுபடியும் போட்டு அவனை இது பண்ணட்டும். இங்கே இருந்த இடத்துலையும் சொல்லுவோம் அந்த வாழைக்காய் கறி வேகலை. நீ என்ன பண்ணுவேன்? எல்லாரும் தவிர யாரையும் ஒன்றும் ஆனர் பண்ணுறதே கிடையாது. எல்லாரும் சொல்லுவான், ஒருத்தன் சொன்னான் மடத்தில் இருக்கிறோம் முந்திரி பருப்பு திராட்சை பழையா சாப்பிடலாம் பெருசாழி அப்படி ஒரு பிராமணன் சொல்லியிருந்தார் மாட்டாரு. எவா அப்படியா? நான் யாரு? சன்னியாசி. எல்லாரும் சாட்சாத் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு இருக்கிற நொண்டி பித்து பைத்தியம் இதுதான் இருக்கும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாம் பூதகணங்கள். இவன் மாதிரி உன்னால் பட்னி இருக்க முடியுமா? அதனால அவனுக்கு எப்போ கொடுத்ததோ அப்படி சாப்பிடுவான். அவனுக்கு முந்திரி பருப்பும் ஒன்று தான், வாசி உப்புமாவும் ஒன்று தான். கிடைத்ததை சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே. இந்த கண்ணா இருக்கானே சில நாளைக்கு போர் அடிப்பான் கண்ணா, அவனால் சாப்பிடாம இருக்க முடியாது. பின்னாடி அவனுக்கு காலில் இது பண்ணினா அவனுக்குன்னே வயிற்று ஆம்பளையா இருக்காளே குழம்புஞ்சாதான் பெஞ்சு கொடுக்கும், அதை சாப்பிட்டுட்டு அவன் தண்ணி குடிப்பான். ஏன்னா லோன்னு அலைய வேண்டியா இருக்கு. எது கிடைக்கிறதோ சாப்பிட வேண்டியது. இதில் என்ன வரும் அப்படின்னா ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். பழம்னா பழத்தை சாப்பிட்டுட்டு பசி நீக்க வேண்டியதுதான். ஒரு குழம்பு சாதம் சாப்பிட்ற மாதிரி 4 ஆப்பிள் சாப்பிட்டா பசி சேருமா? அவ்வளோ அது கொஞ்சம் மோர் நாரண்டு உப்பு போட்டு ஒரு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டாதான் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். லோகோ மின்ன ருச்சி. அவ்வளோ சுத்து. நானும் எங்கள் ஆத்துக்காரியும் போயிருந்தோம் திருவண்ணாமலைக்கு. விசிறி சாமிகள் அங்கே உட்காந்துருந்தாருங்க. அப்புறம் இங்கே பெரியவாளை பார்க்க வரும்போது நான் அவர் இருந்தேன். அவர் என்னை ஐடென்டிஃபை பண்ணினார். பண்ணிட்டு கிட்ட கூப்பிட்டார், வாழைப்பழம் கொடுத்தார். எல்லோரும் பொண்கள் ஏதோ டிக்டேட் பண்ணிட்டு இருந்தார். பார்த்து சுட்டார். அதான் நம்ம அங்கே பார்த்தமே தான் இவர் தான் பரண்ட சாமியார். பெரியவா என்ன சொன்ன, ஞானிகள் எப்படி இருப்பான்? நாய் போல் அலைந்து பேய் போல் திரிந்து சவம் போல் கிடப்பான் ஞானி. பெரியவாளை நீங்கள் பார்த்துக்கணும். பெரியவா படுத்திருந்தா செத்த போன மாதிரி இருக்கும். கைகால் அப்படி இருக்கும். கைகால் திடீர்னு 10 நிமிஷம் பார்த்தோம். அவளுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது நமக்கு சொன்னா புரியுமோ? புரியவே புரியாது. பெரியவா சொல்லுவா வலிக்கிறதே அப்படின்னு. வலிக்கிறதுனா எப்படி இருக்கும்? இங்க வாடா அந்த குத்தி எடுத்து குத்து அப்படின்னா குத்தியா இதான் அதை உணர முடியுமே ஒழிந்து சொல்லி தெரிய முடியாது. அதனால் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தினால பெரிய மகான்கள்லாம் என்ன பண்றா, திருப்பி 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 அவளை நினைச்சு 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 எப்படி பூச்சியானது குழவியை கொட்டி கொட்டி பண்றதோ அது மாதிரி பண்ணுவோம். அசடி எங்க வேதபுரி பிரம்மஸ்ரீன்னு கூப்பிடுறாரு. ஒரு சொல்றாரு அவன் பிரம்மஸ்ரீயா, ஆனா அவன் நான் கூட எந்த பள்ளிக்கூடத்துலயும் அவன் படிக்கவே இல்லையே, அவன் பிரம்மஸ்ரீயா. அந்த இடத்துல அவன் பிரம்மஸ்ரீ ஆயிடுறான். அவன் ஹோமம் பண்றேங்கிறான். அவன் 2 மந்திரத்தை கற்றுன்னு அவன் எப்படி இருந்தது? அதாவது சௌந்தர்யில இருக்க ரொம்ப பேர் கேட்டா படசுருதி சொல்றதையே அப்படின்னு பெரியவாளை கேட்டா, அப்படியா படசுருதி இல்லாம கிரந்தம் உண்டோ? ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கே, அதை படசுருதியா வச்சுக்க கூடாதோ அப்படின்னா. ஏன் அப்படின்னா பகவத்பாதால மாதிரி வினயஸ்தர்கள் யாருமே கிடையாது. அதனால அவருக்கு தாங்குற அகம்பாவமே பகவத்பாதால கிடையாது. சரஸ்வதியும் லட்சுமியும் பொறாமப்படக்கூடிய அத்தனை பிரம்மாவும் விஷ்ணு இருக்கு மாதிரி அவனை அது அம்பாவை இது பண்றவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யம், முதல்ல அறிவை கொடுத்து அப்புறம் அவனுக்கு செல்வத்தை கொடுத்து அப்புறம் அவனுக்கு மோட்சம். அதுதான் பரஸ்வதியை வச்சுக்க கூடாதோ அப்படின்பா. பெரியவா எழுதின எந்த பிரசங்கத்தை நீங்க படிச்சாலும் யாரையும் அட்டாக் பண்ணியிருக்காது. அது அப்படியே நியூட்ரலா போயிடும். அது மாதிரி யாரும் பேசவே முடியாது. அம்பாள் சுவாமி தலையில கையில வச்சாருன்னா தற்காலத்துல பிறகு பொம்நாட்டிகள்லாம் புருஷன் தள்ள காது வச்சுக்கணும்னு நினைச்சுக்க கூடாது. பெரியவா சிவன் சாரை பத்தி உங்கள்கிட்ட ஏதாவது பேசும்போது நீங்க கேட்டிருக்கீங்களா? சிவன் சாரை பத்தியா? அவனை போல ஞானி ஒருத்தனமே கிடையாதுடா, என்னை விட அவன் நிறைய இதுதான். ஆனா பெரியவா பேசுவா, சிவன் சார் ஜாஸ்தி பேசவே மாட்டேன். அதாவது லோக்கலா இப்ப இருக்கிற லெவலுக்கு தகுந்தபடியே அவனுடைய மைண்டு சுத்தமாக ஆக முடியாது சொல்லிட்டு போயிடுவாரே ஒழிஞ்சு இந்த அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது கிடையாது. ரொம்ப இதாக இருந்தால் சிவன் சார் சொல்லுவார். அவர் பாட்டு போடுவார், கொடா எல்லாம் என்னடா சாப்பிட்டா என்னடா ஹோட்டல் வேற ஹோட்டல் கருத்தா போயிடும் அப்படின்னு அவள் ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கா. ஆனால் நம்ம பிரின்சிபல் இது, நீ யோகியனாரு, நீ நல்லவனாரு, நல்லவனாரு, அது ஒன்று போதும். அதுதான் இப்போ பாசிபிள். பெரியவா மாதிரி இப்போ ஆச்சார அனுஷ்டானம் பண்ண முடியுமா? முடியும். இந்த டவுனில் என்ன பண்ண முடியும்? மாட்டு பண்ணு சொல்கிறா, இந்த மடி ஜலம் அப்படிங்கிற, இந்த பைப்பில் வருது மடி ஜலமா எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. அதான் மடி ஜலம்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அதையும் விட்டுட்டோம்னா நான் என்ன பண்ணுறது? எவனோ சொல்கிறான்
டேங்க் பண்ணுறோம், இந்த ஜலம் அடிஜலமாகுமா, இதை சாதனம் பண்ணுறோம், இதுக்கு என்ன பண்ண முடியும்? லோகத்தில் இருக்கபடி அதனால தான் கர ஜலம் போர்பவஸ்வகா அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் ஈஸ்வரா நீயோ அர்ப்பணம், நீ எப்படி சொல்கிறியோ அது மாதிரி நான் நடக்கிறேன், என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீ எப்படி நடத்துறியோ நடத்திட்டு போ, இதுதான் நடந்ததுன்னா நடத்தணும். சார் வந்து பெரியவாளுக்கு ரொம்ப பக்தியாக இருந்திருக்காருல்ல சார், பெரியவாளை பற்றி பேசும்போதெல்லாம் உங்கள்கிட்ட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவார், பெரியவாளோட கேட்டு போயிட்டார். ஆனால் பெரியவா என்ன சொல்கிறா என்ன செய்கிறான்னு அவர் சொல்லுவார். நீ இன்னைக்கு போகிற பெரியவாட்ட மாட்டிப்பே அப்படின்னு முன்னாடி சொல்கிற போகும்போது சொன்னேனே அதையும் இந்த லிங்க்ஸ் ஆஃப் கனெக்ட் தாட்ஸ் தானே தானாவே. மாமா பேரும் சுப்பிரமணிய சார், ஈச்சங்குடி சுப்பிரமணிய சார் சொன்னேன், வைத்தின்னு ஒருத்தான், அவன் தான் கடைசி காலத்தில் சிவன் சாரோட இங்கே மெட்ராஸில் இருந்தான். பல்லாவரம் அங்கே இருக்கான். நான் வைத்தியம் இப்போ வைத்தியம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் தான் சிரார்த்தம் பண்றாரு, ஆராதனை பண்றான்னு சொல்லுங்க. ஆராதனை இல்ல, சிவன் சாருக்கு சிரார்த்தம் பண்றாரு. சிவன் சாருக்கு சிரார்த்தம் தானே. அப்ப கடைசி காலத்துல அவன் தான் அங்கே இருந்தான். அப்புறம் அவர் என்ன சொன்னார், என்னை பத்தி கவலைப்படாத, என்னை தேடிண்டு எங்கேயும் நீ அலையாத அப்படின்னு சொன்னார் பத்மா சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் டி நகர்ல அந்த சிவா விஷ்ணு டெம்பிள் கோயிலுக்கு போனோம், அதுக்கு பக்கத்தில் எழுத்தபடி ஒரு சந்து, அந்த சந்துல கொஞ்ச நாளைக்கு உட்கார்ந்துட்டு இருந்தார். அது பிஞ்சால சுப்பிரமணிய தெருன்னு பேரு, நல்லி செட்டியாரோட நல்லி செட்டி அங்க இருந்தா, சித்தியாகிற வரைக்கும் அங்கதான் இருந்தா, அங்கதான் சித்தியானா. ஆமா, அது அங்கதான். அது அப்புறம் அது முடிஞ்ச பின்பு நான் வந்து கேள்விப்பட்டு வந்தேன். அப்புறம் கேள்விப்பட்டு வந்து என்ன பிரயோஜனா, அப்புறம் பெரியவாளை நினைச்சுக்கிட்டேன். சரி பெரியவா சொன்னபடி இப்போ சிவன் சார் பெரியவாளை விட சிறந்த ஞானி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் போயிருந்தேன் சிங்கேரிக்கு. போனோடனே அவர் ஆற்றுக்கு அந்தாண்டே இருந்தார். நான் ஜிஎம் ராமசாமியோடு போயிருந்தோம். கதவை திறந்துன்னு வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அதில் விட்டு என்னன்னா அந்த சுயம்பாவம் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா, அவர் திறந்த உடனே சந்திரசேகர பாரதி கேட்ட பெரிய పెద్దాయన పెద్ద శివరు భిక్ష చేస్తారా, పుచ్చుకుంటారా, ஒழு பாகம் இல்லையா, உடம்பு சௌரியமா இருக்காரா அப்படின்னு தான் அவர் முதல்ல கேட்டார். அவர் தான் ஜலசமாதியானவர். பெரியவா இது பண்ண, நீங்கள் இங்கே எங்கே வந்தே அப்படின்னா, அப்படிங்க வந்து அவங்களோட பெரியவாளை சிங்கேரிக்கு வந்தவா தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோம். இவரை ஆசைப்பட்டேன். அவர் கோவிந்தவரம் கணேசையர் சித்தப்பா ஜிஎம் ராமசாமியை அங்கேருந்து இங்கே வசந்த கிருஷ்ணாபுரம் கேம்ப் அங்கேருந்து வந்தோம். வந்து நமஸ்காரம் பண்ண உடனே சிங்கேரி பெரியவாளை பார்த்தியே, அவர் எப்படி உங்களோட வர்றா, அவர் தெலுங்கர், உங்கள்கிட்ட எப்படி உனக்கு இது அந்த பாஷை உறவு இருந்தாலே தானே வந்துடும்டா அவர் படமா. பெரியவா கேட்டார், நான் சாப்பிட்றியான்னு கேட்டார். அவர் உடம்பு நல்லா இருக்கார். அவர் நல்லா இருக்காரா, உடம்பு நீ கேட்டியாடா அப்படின்னா, பெரியவா கிட்டெல்லாம் போய் என்னத்தை கேட்கறது, உங்களை பார்த்தா மாதிரியே இருந்தது அவரை பார்க்கறதுக்கு, ஒன்றும் வித்தியாசமே தெரியல, பேர் தான் அப்படி இருக்கேன்னு, உருவம் கூட அப்படி தான் இருந்தது. வசந்த கிருஷ்ணாபுரத்தில் பெரிய மகனியா, பெரிய மகான். அவன் சில பேர் கேட்பா, இந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் கேட்பான், நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் உபதேசம் பண்ணக்கூடாதா, எங்களெல்லாம் ரமணாசிரமத்துக்கு அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்பா. பெரியவா சொல்லுவா, நான் ஒரு இன்ஸ்டியூஷன் ஹெட்டு, அதனால இதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணணுமே ஒழிஞ்சு, அதனால் நான் வந்து யாருக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அங்கே போங்க வா எல்லாம் செய்வா அப்படின்னா, அங்கே போனால் பெரியவா டைரக்ட் உபதேச பால் பிரிண்டதுக்கெல்லாம் அப்படித்தான். யூரோப்பியன்ஸ் எல்லாம் இவருவாள் ஒருவாள் அதுதான் மாடிப்படிக்கு கீழே உட்காந்துருவா, பெரிய உள்ளேருந்து ஓடி வருவா. பக்தின்னு வந்தது அப்படின்னா அந்த அது ஒன்றும் செய்யவே முடியாது. பெரியவா மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பேசிகிட்டே இருப்பா, டபால்னு அங்கே போயிடுவான். ஒரே சமயத்தில் உங்களோட பேசிட்டு இருப்பா, இன்னொரு இடத்துல பெரியவா தரிசனமும் கொடுத்துட்டு ஒரு அது மாதிரி பேசிட்டு இருந்த போது பெரியவா அங்கே உட்காந்துருந்து அந்த ஸ்கூல் வாசலில் பேசிட்டு இருந்தா. அதே சமயம் அதுக்கு முன்னாடி இருந்த ஊரில் ஒரு பெரிய வயசானவருக்கு அவரை ரோட்டில் வரும்போது அவருக்கு நடந்து அங்கே தரிசனம் கொடுக்க, அவர் அங்கே தரிசனம் பண்ணேன்னு சொல்கிறார். இந்த காரேகாம் விட்டோபா ஊருக்கு பாருங்க, அங்கே பக்கத்தில் சொல்கிறேன் பண்டரிபூரில் அங்கே ஒரு வியாச பூஜை நடந்தது. இங்கே ரோட்டில் உட்காந்துருக்கா, அங்கே அவன் பெரியவா எப்படி தரிசனம் கொடுக்க முடியும்? அவர் அவங்க நீங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணேன்னு அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறது, உங்களை நான் தரிசனம் பண்ணேன் அப்படிங்கிறார். பெரியவா சேர்த்துக்கிறார். அதனால சொல்ல மாட்டா. அதாவது அவனுடைய பக்தி, அவனுடைய ஆன்மா, அதுக்கு எப்படிங்கிறது சோறு ஒன்று தானே.
ஆத்மா இப்ப நீ எல்லாரும் உட்காந்துருக்கோம், 10 பேர் உட்காந்துருக்கோம், விழிஞ்சு சமுத்திர ஜலத்தை 10 டம்ளர்ல எடுத்து வச்சிருக்க, நீ நான் அப்படின்னு சொல்லணும். அதனால சர்வபூதேஷம் தான் பெரியவாக்குள்ள உலகமே அடங்கியிருக்க. ஏன்னா இது பிளேன்ல வரா, அட்லாண்டிக் சீல பிளேன் விழுந்துடுத்தோ, அழகேசன் சம்பந்தி அவன் தரிசனம் பண்ண வந்திருக்கான் தேனாம்பாக்கத்துக்கு, அது வெளியே நின்று அப்படின்னு விட்டான். இல்லை அவன் சகல இருக்கான்னா அட்லாண்டிக்கில் விழுந்துட்டான்டா, 2 இதுலேயும் இது அதுனா மோட்ச தீபம் போகுது, அப்போ உனக்கு நாளைக்கு தான் சமாதானம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டா. என்ன பண்ணுறது? சாயந்தரம் தான் வந்தது, அட்லாண்டிக் ஓஷன்ல போயாச்சு. அந்த அந்த பிளேன்காரா இவாளுக்கு சமாதானம் சொன்னான். அவன் அங்கே போன உடனே இங்கே சொல்லுவேன், ஒருத்தனுடைய அப்பாவோ அம்மாவோ யாராவது சொந்தக்காரா செத்து போறா அப்படின்னு தெரிஞ்சு சரி அவன் வந்து நிற்பான், கோவாரா நீ புறப்பட்டு ஊருக்கு போ அப்படின்னா. 2 நாள் கழிச்சு போறேன்னு போறானா இல்லையா கேளு, டிக்கெட் வாங்கி கொடுத்து போனா வயதான் நம்ம மரம் பாட்டி எங்க பாட்டி 6 மணிக்கு கிருஷ்ணாபுரியில் செத்து போயிட்டா, எங்க அம்மாவோட அம்மா. நான் பெரியா இருக்கிற இடத்துல விளக்கேற்றி வைக்கிறதுக்குன்னு போனேன், கும்போணம் இடத்துல பின்னாடி ஜபத்துக்குன்னு உட்காந்து, அதெல்லாம் கட்ட விளக்கு தானே பெரியவாளுக்கு எப்போ எலக்ட்ரிக் கூட. அவன் இந்த லைட்டை உள்ளே போனேன்னு அந்த குடம் இருக்கு பாரு வச்சுருக்கேன், அதால ஓங்கி ஒரு அடி அடிச்சா, கதை சாத்தின்னு ஓடி உண்டு தெரியுதா அப்படின்னு. அப்புறம் அனுஷ்டானம் பண்ண விஸ்வநாதியை தரிசனத்துக்கு போயிருக்கான். அவன் தியாகு பாட்டி செத்து போயிட்டா, அவன் கிருஷ்ணாபள்ளிக்கு போச்சுருக்கா அப்படின்னா அவன் அடுத்தவங்கிட்ட சார்ஜ் விட்டுருந்தா 7:30 மணிக்கு போட்டு அது 9 மணிக்கு கிருஷ்ணாபள்ளிக்கு வந்து எங்கள் பாட்டி செத்து போயிட்டா சொன்னாங்க. அது மாதிரிவா மரத்தை விட்ட பின்பு தான் சிவன் சாருக்கே கொஞ்சம் ஒரு நிம்மதி. அப்புறம் தான் அவர் எந்தெண்ண வந்தார். ஏன் அப்படின்னா பொழுதுன்னைக்கும் அவளுக்கு தூக்கம் கிடையாது, நித்திரை கிடையாது, தெரியாதா? ஆனால் சொல்லுவா, ஒரு பொறுப்புக்குன்னு வந்தாச்சுன்னா இந்த பொறுப்பை கழிக்காம நாம் செய்யணும். டூ ஆர் டை, உன் கடமையை நீ செய். அதான் சொன்னேன், என்னை வெட்ட வந்தான் சொன்னேன் கிராமத்தில். அவன் என்ன சொன்னான், ராஜேந்திரன் சாமி குனிஞ்சு வா அப்படின்னா. ததையாரி எனக்கு உத்தரவு போற, சாமி கொஞ்சம் துணிஞ்சு வாங்க அப்படின்னா. இப்படி குஞ்சு என்னன்னா 60 மேலே போயிட்டு இங்கே மடத்துக்கு வந்தா பெரியவா சொல்றா, எனக்கு சாதம் போடணும், அதுக்கு என்ன கிராமத்துக்கு ஒன்று அப்படியே வச்சுக்கணும்னு வந்து சந்தேகம், அப்படியே அப்படின்னா என்ன இருக்கும் நமக்கு முன்னாடி. அப்போ யாரு காப்பாத்தினா? அந்த அழகு எப்படி போச்சு? அவனை குனின்னு போனா என்னை கண்டாலே ஒரு முழம் வந்து பயந்து நிற்கிற தலையாடி, சாமி குனி அப்படின்னு. சிவன் சார் சொன்னார், நீ பழிச்சது பெரியவா புண்ணியன்னா. அந்த அருவா பட்டுதுன்னா தலை அப்படியே கட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு அவ்வளோ குடிச்சிட்டோம். அப்போ யாருக்கா பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து நம்ம வந்து வந்த உடனே நமஸ்காரம் பண்ண என்ன பெரிய அருவா அப்படியே நமக்கு அப்படின்னா. அப்போ அவ எங்கேயும் இருக்கான்னு தெரியுறதா இல்லையா? அதனால் அவள் இல்லாத அப்படியே ரொம்ப நல்லா இடம் தட்டுவா. இந்த கடலக்காய் போட்டு இந்த சவுத்தா இருக்காடு இது எங்கே ஏய் அப்பா குட்டி ஆம்படியா இருக்கா பாரு, நன்னா அடை தட்டுவா, அவளை அடை தட்டி போட சொல்லி ஏகாதசி சாப்பிட்டுட்டு வா, அதுன்னு சாப்பிடாம அங்கேருந்து வராது அப்படின்பா. அங்கே போனால் அந்த மாமி சொல்லுவா, அடை தட்டி தரையே சாப்பிட்டு போங்க. திருவையாறு கேம்ப்பு, பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை, ஜெயேந்திரன் இருக்கு. எங்கள் ஆத்துக்காரி தான் அந்த சுக்கு சீரத்தா வர இந்த இதை அரிசி பிள்ளையை வறுத்துட்டு மருந்து கொடுத்து இது போச்சுட்டு பங்குவாத்து சீனும் முடிகண்டான். சேஷையா சாஸ்திரிகள், நடராஜியர் 3 பேர். இதுக்குள்ள இது திருமானூர் கேம்ப் போயிடுச்சு. இவாளுக்கு நல்ல பசி. நான் இவரை கொண்டு வர்றதுக்கு போயிட்டேன். இப்போ ஆற்றுல வந்து விசாரித்த உடனே திருமானூர் கேம்ப் போயிருக்க, மணி 11 மணிக்கு சேஷா சாஸ்திரிகள் மந்திரி ரத்தனம் இல்லையா அப்படின்னு. எங்கள் ஆத்துக்கார் சொன்னா, மாமா நீங்கள் காவேரிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடாம போகக்கூடாது, நீங்கள் திருமானூர் போகிறதுக்கு 2 மணி ஆகிடும், சரிதா? ராத்திரிக்கும் உங்களுக்கு கையிலுக்கு உப்புமா பண்ணி கொடுத்துட்றேன், அங்கே வந்து நீங்கள் விருத்தாதனம் போய் அங்கேருந்து ஊருக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டேன். போயிட்டு வரதுக்குள்ளே சமையல் பண்ணி சாப்பாடு போட்டு 12 மணிக்கு இவ்வளோ அனுப்பிச்சுட்டு நடராஜர் கையில் இவ்வளோ அரிசி உப்புமாவும் பண்ணி காஞ்சிபுரம் வந்திருக்கா. திருவாரூர் முனியே வைஷ்ணவம் என்ன பண்ணினேன் அப்படின்னா தியாகுவாம்ட அவத்தில் சாப்பிட்டேன் பெருமான். அந்த குட்டியை திவ்யமாக சமைப்பாளே, அவள் சாப்பாடு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே, சூப்பராக இருக்குமே, அரைச்சி விட்டு பிட்டில் வச்சிருப்பாள். சரிவா ஏதோ கறி கூட்டு பிட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. நடராஜர் கையில் உப்புமாவும் ஒன்று கொடுத்துட்டா. ஏன்னா ராத்திரி விருத்தாச்சலத்தில் ஒன்றும் கிடைக்காது ரயிலில் இடத்துக்கு அப்படின்னா. இந்த மடத்து உப்புமா மாதிரி நினச்சிக்காத,
சூப்பர் உப்புமா அது மாதிரி ஜென்மத்தில் சாப்பிட மாட்டேன். பெரியவா சொன்னா உங்க ஆத்துக்காரி அவளுக்கு சாப்பாடு போட்டு சொன்னா அவாத்துக்கு போனால் சாப்பாட்டுக்கு கவலையே கிடையாது. அந்த பொண்ணும் என் நட்சத்திரம் ஏன் நட்சத்திரமும் ஒன்று நல்லா சாப்பாடு போகணும்னு கவலையே கிடையாது. எனக்கு விட யார் வந்தாலும் மற்ற எங்கள் ஆத்துக்காரி சாப்பாடு போட்டுருவா. அது ஒன்றும் நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வரவாளுக்கு கொஞ்சம் கிராண்டாக நினைச்சிடுவேன். இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணினா சீதாராம சாஸ்திரி பந்துலுன்னு சொல்லிவிட்டு கோதாவரியிலேருந்து அவர் பாம்பேலேருந்து பெரிய ஆசாமி அவர் துல்ஜாப்பூர்லாம் போய் பெரியவாளெல்லாம் பார்த்துட்டு பெரியவாளை காக்க முடியாது. ராத்திரி 12-1 மணிக்கு வந்தார். ஒரு இந்த எலக்ட்ரிக் மோட்டார் வச்சுருப்பானே அதில் ஒரு அரிக்கன் லைட்டை வச்சுன்னு உட்காந்துருக்கோம். நான் வேதபுரி ஸ்ரீகண்டம் மரானா இது வகன பௌர்ணமி ஷாலாப்பூருக்கு வர போகிறோம். அது 12 மணி. இவெல்லாம் பத்தியாக ஒரு வேன் போய் ஒரு 10-15 பேர் வந்திருக்கா. அதனால சீதாராம சாஸ்திரி வாடு உபவாசங்கா வஸ்தாடு ஒரு உப்பிட்டு வே அப்படின்னா 12:30 மணி. உப்பிட்டுனா உப்புமா பெரியவா அது உட்காந்துருக்கா. அங்கே வெறும் ஆரஞ்சு தோட்டம் ஒன்றும் விட இந்த நாங்கள்லாம் வந்தால் சமைச்சு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 1 கிலோ 2 கிலோ இந்த கோதுமை ரவாவோட பால் தயிர் இருக்கிற கல்லை வச்சு விட்டு ஒரு பைப்பு ஒன்று கம்பி மாதிரி நட்டு எங்களுக்குன்னு போட்டிருக்கான் ஒன்று பைப்பு. அதில் போய் எங்களுக்கு ஒன்றும் வாண்டான்ட்டான், பாடு ஒன்று வாண்டான்ட்டான், இவனும் ஒன்று வாண்டான்ட்டான். சரி நாங்கள் போட்டு சொல்லிட்டோம். பிரியா அதுக்கு ஒரு ஆகாரத்தை பண்ணி எல்லாம் ஆந்திரா எல்லாம் ஃபுல் இதாக அடிக்கும். என்ன ஆகாரம் பண்ணுவீங்கன்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து பார்த்தேன் இவ்வளோ கண்ணுக்குது 12 மணி தூக்க கலக்கம். அதே அந்த கல்லில் வச்சா ஒரு இவ்வளோ பெரிய பாத்திரம் அதை வச்சு இந்த ரவா வரைக்கும் நான் இங்கே இருக்க அந்த இருக்கிற நெய் கடலப்பருப்பு கூட எல்லாத்தையும் போட்டு புரியுற சீக்கிரம் ஆனால் சரி இந்த ரவையும் போட்டால் அது அரை அடுக்குக்கு வந்துடுச்சு. 1 கிலோ இது மரானா வரைக்கும் வந்துடுச்சு. இதை 15 பேருக்கு ஒரு டின்னில் இருந்த மோரை கரைச்சி எல்லாருக்கும் உப்பை போட்டு எல்லாருக்கும் இது பண்ணிட்டு இதெல்லாம் திருப்பி 1 மணிக்கு தானே அப்போவே ராத்திரி சண்ட் ஆஃப் பண்ணிவிட்டா. என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா சொன்னால் பொங்கல் சூப்பர் அப்படின்னா ஒரு பையன். இன்னொரு சொன்னால் பிரமாதமாக இருந்தது சொஜ்ஜி மாதிரி இருந்தது. இன்னொருத்தங்க பொங்கல் உப்புமா மாதிரி என்ன அப்படி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு பறிக்கைக்கு ஒரு முந்திரி வருவோம். இவ்வளோ காஜு சொல்லுவான் ஜீடி பப்பு நல்லா வாங்க வந்து அப்படிங்கிறான் சீதாராம சாஸ்திரி பேரா. சண்டை பெருசாத்தை விட்டு போய் சொல்லியாச்சு. காலம்பரம் தத்தாத்திரேயர் பிரதிஷ்டை 6 மணிக்கு நாங்கள் சோலாப்பூருக்கு நடக்க போகிறோம். பெரியவா சொன்னால் நீ உப்புமா பண்ணி மிச்சம் இருக்கு பாரு. நம்ம சென்ட்ரல் போலீஸ் இருக்கான் பாரு 5-6 பேர். எங்களுக்கு பெரியவாளுக்கு சென்ட்ரல் போலீஸ் உண்டு ஜீப்பில் வரும். அவங்களாம் நேற்றுக்கு சாப்பிடவே இல்லை நீ பண்ணி அவங்ககிட்ட கொடு அப்படின்னா அது நாய்கிரி எடுத்துருக்கப்போ ஓப்பன் இதுன்னு பார்த்தேன். அங்கே போய் பார்க்குறேன் அதான் அதை நான் பண்ணிடும் போது எவ்வளவு இருந்தோ அவ்வளோ உப்புமா இருக்குது மறுபடியும். அவன் அந்த கூட்டம் அவனை கொடுத்தான். அவங்க சோலாப்பூர் வந்து அவங்களை சென்ட் ஆஃப் பண்ண சொன்னா எங்களுக்கு உத்தியோகம் வேணும் உங்கள் பின்னாடியே வரோம்னா போலீஸ்காரெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டான். அது அப்படியே வளரும். நம்ம உப்பு போட்டோமா என்னமேனு தெரியவே தெரியாது. தானாவே அமையும். அது அவளுக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னாலோன்னா தானாவே எல்லாத்தையும் விழுவும் போடுவான். சாதத்தில் விழும், கூட்டில் விழும், கறியில் விழும், பாயசத்தில் விழும், ரசத்தில் விழும். நீங்கள் என்ன பண்ணுவே பேச மாட்டாளே பேசாத உப்பு கொண்டு போடுறான்னு சொல்லிவிடலாம். இப்படி சொல்லவே முடியாது. கையில் இழுத்துட்டு அப்படியே அது அவன் நெருப்பை கொண்டு வந்து சாம்பிராணிக்கு வச்சு ஆற்று போகும். உட்காந்துருக்கான். அப்புறம் ராமச்சந்திரன் பார்ப்பார். 2 தினம் ஆனோடனே கூப்பிட்டு அனுப்புவார். என்னமோ தெரியல என்னப்பா இந்த மாதிரி அப்படின்னு. நீ வந்து பார்த்தோன்னா சரி எதில் விழலே அப்படியுமே தெரியும். அந்த ரசத்தில் விழலே அப்படியுமா உடனே ஒவ்வொரு பங்கு தானே நேவேத்திக்கு வந்துப்போம். அந்த ரசத்தில் உப்பு போட்டு அந்த வச்சத்தை எடுக்கக்கூடாது. இங்கே வெளியில் வச்சுருக்கோமே அறுப்பாங்க. இதுலேருந்து ஒரு அடுக்கில் ரசத்தை கொண்டு அங்கே கொண்டு விட்டோன்னா அதில் டக்குங்க அப்புறம் நாங்கள் எழுதி. அதாவது ஒரு சாமானில் என்ன சேர்ந்துருக்கு என்ன சேரலேங்கிறது. இதே நாங்கள் மேலூரில் இருந்தபோது அது என்ன ரசம ஜெயந்தி வந்துச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு பூஜை பண்ணணும். இந்த சிவன் சாமாருடைய அவர் ஈச்சங்குடிய மாமா இருந்தார். மாமா பிள்ளை நாகராஜன் அவன் தான் கேட்டேன். அவன் சரிசமாக வாங்க மாட்டான். 10 ரூபா 2 ரூபாயில் 10 இருக்காம அவன் பார்ப்பான். சாயந்தரம் 6 மணிக்கு பூஜைக்கு வரப்போறா என்ன சமாதானம் அப்படின்னா என்ன நைவேத்தியம் அப்படின்னா பானகம் நீர்மோர். வடபருப்புக்கு வெள்ளேரி பிஞ்சு போடாமல் வடபருப்பு பண்ணக்கூடாது. அன்றைக்கின்னு எந்த மார்க்கெட்லேயும் ஆடுதலையும் இல்லை கும்போணத்துலேயும் பார்த்துட்டு வந்தாச்சு. அன்றைக்கி வெள்ளேரிக்காய் வரல. சீசன் பிகினிங் அப்போ தான் நான் சொன்னேன் கிருஷ்ணா சும்மா இஞ்சி பச்சை மிளகா போடு
கருவேப்பிள்ளைய இல்லைன்னா என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என்னமோ ஒரே ஒரு பிஞ்சு இருந்தாலும் போடுவோம். பிஞ்சாவது காயாகுதுன்னா காயே இல்லைன்னா பிஞ்சு எங்கேயா வரும், இருக்கிறத போடையா அப்படின்னுட்டேன். 6 மணி பெரியவா அந்த கிரிமினலாம் அவர் அந்த லட்சுமி நரசிம்ம அந்த 6 மணி பெரியாச்சுன்னா ஒன்றும் அஸ்தமனத்துக்கு தயார் இருக்கு. ஊர்வாரகம் நாஸ்தி, ஊர்வாரகம்னா வெள்ளரிக்கான்னு அர்த்தம். ஊர்வாரகம்னா சார் எங்கேயும் கிடைக்கலையா சொல்றேன். கிடைக்கலையா உலகமே அஸ்தமிச்சு போச்சா? கிடைக்கல, உலகத்தில் கிடைக்காது என்ன இருக்கு, கூப்பிடவில்லை அப்படின்னு போனேன். பெரிய அனுகிரகம் பண்ணாதான் கிடைக்கும். மாட்டிக்க கூடாது. இப்பயே வண்டி கட்டிட்டு போ, நீ போய் வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வந்தப்பன்னா இன்னைக்கு பூஜை தீபட்டி சரணம் நடக்கட்டும். தீபட்டி சரணம் தெரியுமா அப்படின்னா குதிரை வண்டியை கட்டிண்டு கும்போணம் இங்கேருந்து 10-12 கிலோமீட்டர் தான் திருநாகேஸ்வரம் வழியாக போகணும். சொன்னேன் ராமசாமின்னு தான் வேகமாக விடுறாருன்னு. இங்கே ஏதோ சாயந்தரம் எங்கேயோ வெள்ளரி பிஞ்சு எல்லா ரோட்டில் வெள்ளரி பிஞ்சு தான் வாங்கணும், கூடையோடு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். திருநீலக்குடி தாண்டினோம். ஒரு கண்ணங்கரேன்னு ஒரு கூடையில் நான் இவ்வளவு வெள்ளரி பிஞ்சை கொல்லையிலேருந்து வயல்லேருந்து வச்சு போயிடுறது. அப்போ ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறா. இப்போ வண்டி போகும்போது வண்டியை நிறுத்தினா அவள் குறுக்க போகிறதுக்கு சொன்னா, சாமி வெள்ளரி பிஞ்சு வாங்கிக்கிறியா அப்படின்னா. அப்போ என்ன கேட்குற அப்படின்னா, எல்லாத்தையும் கொடுத்தத கூட அப்படின்னா சொன்னா. பார்த்தா நிறைய இருக்குது மார்க்கெட்டில் 10 ரூபா, ஒரு 5 ரூபாய்க்கு கொடுப்பான். 5 ரூபா அவர் சிரிச்சுக்கிண்டு ரோடுக்கு அந்த பக்கம் போயிட்டான். வண்டி திரும்பின்னு வந்துட்டேன். வந்து நான் பாதி வச்சுக்கிண்டு உடனே கிடு கிடு கிடுன்னு நினச்சி அது கூட டிபிடி சமம் 10-15 நிமிஷத்துக்குள்ள கூட ஒரு வாரம். பத்தியா கிடைக்காதுன்னு சொன்னியே, கிடைக்கலையா பார்த்தியா, உன்னை ரோட்டை மறித்து கொண்டு கொடுக்குறா அந்த பொம்பளை, தெரியுதா, கொடுத்ததான் வாங்கிக்கிறேங்கிறா. ரோட்டில் போனால் சாமான் எங்கே என்ன கிடைக்கிறது என்னன்னு விசாரிக்கணும். நீ உன் அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு நீ பெரிய மனுஷன் மாதிரி இங்கே உட்காந்துட்டேங்க, அதனால நீங்க வெள்ளரி பிஞ்சு கிடைக்கிறேன். அந்த பொம்பளை யாரு, எப்படி வந்தா, பெரியவா காரியத்தை அம்பாடும். இந்த அசர சந்தியா வேலையில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு நல்ல வெயில் சுத்தர மாதம் அவள் நம்மளை வண்டியை நிறுத்தி வெள்ளரி பிஞ்சு வாங்கிக்கலான்னு. அப்போது நீங்கள் என்ன நினைப்பேன், ஈஸ்வரவராக 10 பிஞ்சு விடுவோம், புளி பிஞ்சு கூட 5 ரூபா, எவ்வளவு 5, இன்னும் நிறையா கூட கொடுத்துருக்கலாமே. ஒரு பிஞ்சுக்கு 1 ரூபா கொடுக்கலாம், அது 100 பிஞ்சு எடுத்துகிட்டு போக 10 ரூபா. அவள் கேட்டது 5 ரூபா, கேட்டதை கொடுத்துட்டேன், நீ கொடுத்துருவேன் கேட்டதை. உனக்கு நான் எப்போதுமே கிடைக்காத சாமானாக இருந்தாலும் அதை உடனே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அதாவது இல்லைங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ இவளுக்கு காப்பி இது மாதிரி ஒவ்வொரு சாமானும் புடவை, அதே மாதிரி அந்த புடவை கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அம்பாளே வந்து புடவை வாங்கிட்டு போயிடுவாங்க. எப்படி சொல்லுங்க. திருவனந்தபுரம் கேம்ப், திருவிடைமருதூர். ஆமாம், பௌர்ணமி ஒரு பைத்தியம் கொஞ்சம் பூஜை வதில். அப்போல்லாம் ஒரு ஊரில் ரொம்ப நாள் தங்கினோம்னா கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வெளியூர் கூட்டம் தான். ஒரு பொம்பளை வந்து 10-11 மணிக்கு பரிவா பூஜைக்கு உட்கார்ந்ததுலேருந்து பைத்தியம் வந்து பூஜை கட்டுக்கு நேராக வந்து ஆடுறது. பச்சை ஆடினா பாராகாரம் விரட்டுறா, மாணிக்கம் விரட்டுறா, அது போக மாட்டேங்கிறது. அரை மணியாச்சு முதக்கால பூஜை ஏதாவது 2ஆம் காலம் ஆரம்பிக்க போகிறா பால் அபிஷேகத்துக்கு. அப்படியே அந்த பால் அபிஷேகத்தை அப்படியே லேசாக அப்படியே ராமச்சந்திரன் பார்த்தா. ராமச்சந்திரன் பார்த்தா, ராமச்சந்திரன் என்ன கூப்பிடு அப்படின்னா, அப்படி சரி எங்களை பார்த்தேன் இந்த பொம்பளை ஆடுங்க. சரி இந்த பொம்பளைக்கு பாதி புடவை கிழிஞ்சிருக்கு, பாதி புடவை இருக்குது, புடவை கொடுக்குறது தான் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிடுகிடுன்னு வந்தேன். மரப்பட்டியை தங்க ஒரு புடவை கொண்டு போய் இங்கே வச்சேன், அது தூக்கி விட்டேங்க. இந்த பொம்பளைக்கு அந்த புடவையை கொடுத்தேன். அவள் ஈன்னு சிரிச்சுட்டு பக்கத்தில் தென்னந்தோப்பு அங்கே போய் புடவை கட்டிட்டு அந்த பழைய புடவையை அங்கேயே அவுத்து வச்சுட்டு புது புடவை விட்டு ஜாலியாக ஆத்தாங்களை பார்க்க நடந்து போயிட்டேன். நம்ம மாணிக்கம் என்ன பண்ணினா, இது பொம்பளை வந்து குறைச்சி மாதிரி இருக்கு, இப்போ புடவை அவுத்திக்க போட்டுட்டு போயிட்டாலே எஜமாங்கன்ல பண்ண போகிறது, அவளை எடுத்துட்டு போக சொல்லணும் செய்யும். பின்னாடி தெரிஞ்சிருக்கான். இப்போ வாக்காங்கிற வரைக்கும் போனோம், வாக்கா வேலிக்கு வந்தானே போனோம். ஆளகம் பெரிய ராமச்சந்திரா என்னடா அது அம்பாளுக்கு கட்டுற புடவையில இது பாய்ச்ச ஓட்டை போட்டிருக்கு. அவன் ஓட்டை போட்டதாலும் பிஞ்சாலும் கிரகத்தனே பிஞ்சு போன வேட்டியை தைச்சு கட்டிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமோன்னு அப்படின்னு அம்பாள் படம் எப்படி இருக்கு இப்படி கேட்டு வாங்கிட்டு விட்டா. சரியா, இப்போ நமக்கு நஷ்டம்.
தேவைக்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், இன்னைக்கு புடவை பெஞ்சிடும், புடவை மாட வேணா பட்டியா, நீ எல்லாம் என்னையா மனத்தில் பண்ற, பாவாடையில சுத்தமா இருக்கா, நல்ல பாவாடை எடுத்து அலங்காரத்துக்கு வைக்க வேண்டாமா, அது வைக்கணும், நீ 15 ரூபா நமக்கு செலவு, நீ செஞ்சா 15 ரூபா செலவு இல்லையா. அந்த மாணிக்கத்துக்கும் அது வந்து பொம்பளை இல்லைங்க. அவள் பொம்பளையா இருந்தால், சாதாரண பொம்பளையா இருந்தால் புடவை கட்டிக்கிட்டே இடமா கட்ட நமஸ்காரம் பண்ணக்க வருவாங்களே, அவள் வரலையே. அவுத்து போட்ட போனவே இங்கே காணுமே, திரட்டிட்டு போகணும். அது வேடிக்கை அந்தாண்ட போயிடுச்சு. அதனால என்னமோ நடந்திருக்கு, எஜமானுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவன் சொன்ன பின்பு தான் எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் தான் பெரியவா சொன்னா, ராமச்சந்திரா பாவாடையெல்லாம் பார்த்து வைடா, கிழிஞ்சு போனது புத்தல் விழுந்ததான் வைக்காது, எல்லாம் அஹிம்சா பட்டுன்னு ஒன்று உண்டு இப்போல்லாம், அந்த இதில் தான் இது. அதுலேருந்து தினம் அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் தினம் துணியெல்லாம் 10 தடவை பார்ப்பார், ஏதாவது இருக்காதான் பார்த்துட்டு தான் வைப்பார். அவர் நந்திகேஸ்வரர் மாதிரி அவர் எப்படி பூதம் மாதிரி காத்திருக்காரு இல்லையா. பெரியவா பூஜை பண்ணும்போது நாழி ஆகும். சில பேர் நினைச்சிருக்கா பெரியவா வந்து இவ்வளோ நாழி பூஜை பண்ணுறாளே அப்படின்னுட்டு. அவளுக்கு திருப்தியான வரைக்கும் ஒரு மராக்கா சாமி சொல்லுவா, பூஜை பண்ணுறதுக்குன்னே இந்த அவதாரம் பரமேஸ்வரன் எடுத்துருக்கான். பரமேஸ்வரனே பார்வதியை பூஜை பண்ணாராம், பண்ணி தான் அவருக்கு எல்லா சக்தியும் கிடைச்சான். அது மாதிரி கலியுகத்தில் பிறந்து எவ்வளோ பூ வையே அத்தனை அர்ச்சனை பண்ணணும், எவ்வளோ சாமான் வச்சாலும் அலங்காரம் பண்ணிடுறோம். அதனால நாழி ஆகும். பெரியவாபத்துக்கு மணிக்கு பூஜை இருந்தாங்கன்னா மெட்ராஸ் டவுனில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம், அவ்வளோ நாழி. அப்படி பூஜைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேடா எப்பயானோ. ஒரு நாள் அடியே வாங்கினேன், படுதா ராத்திரி 2 மணி படுதா போட்டுருந்தா நைவேத்தியம் ஆகணும். கூட்டமே இல்லை, அதோ 2 பேர் உட்காந்துருக்கா, படுதா போடுறவொன்னு ஆளை காணும். கூட்டுறது தானே போனேன், படுதா போட்டு 2 படுதா பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா இப்போது என்ன பண்ணுவேன்னா, சாதாரணமாக நாங்கள் உள்பக்கம் பார்ப்போம், அலங்காரம் பண்ணிவிட்டு ஊஞ்சலை வச்சுட்டுப்பா சொல்லுமா, அப்படியே தலையை முட்டிட்டு அழுவா. துண்டே நாங்கள் வைப்போம், அது துண்டால தொடச்சுப்பேன், தெரியுதா எழுதுறா அப்படின்னுட்டு. சில சமயம் வாய் முணுமுணுக்கும், ஏதோ சொல்லிட்டு ஏதோ எழுதுறா அப்படின்னுட்டு கண்ணு வழியா தான் ஆனந்த பாஷ்பம்னு சொல்லுவாளே. மறுபடியும் ஊஞ்சல் ஆட்டுவா, உடனே அர்ச்சனை பண்ணுவான். ஏன் படுதா இருக்குமா, வழியில் உட்காரவங்களாம் எப்போ மணி அடிக்கணும் பார்த்துட்டு இருப்பான். 2 பாரா பெல் அடிச்சுட்டு போயிடுவான், பாரா மாறிடுவான், இவன் அவங்ககிட்ட மாறிடுவான். பார்த்தா ஒரு 5, 2:30 மணி. எனக்கும் நல்ல தூக்கம். ராத்திரி பௌர்ணமி பூஜை அன்னைக்கு திருவன்பாய் மகாநாடு ராத்திரி 12 மணி வரைக்கும் மீட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சாணம் ஆகி பூஜையா இருக்கும். 2 மணி இருக்கும். அந்த படுதா போட்டுருந்தா மணி அடிக்க காணுமே. ராமச்சந்திர ஊருக்கு விழிச்சா அவன் ஆப்டான், பக்கத்தில் இருக்கிறவன் முடிச்சுன்னு வேலை அவன் தூங்க போயிட்டான். எத்தனை நாய் காத்துருவான். அந்த படுதா இருக்குன்னா என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் லேசாக அப்படி திறந்து பார்த்தேன். தங்க கண்ணு வந்து ஜனம் ஓங்கி அடிச்சு சாப்பிட்றேன் போட்டேன். அப்போ என் கண்ணுக்கு என்ன பட்டுது, ஒரு சின்ன குழந்தை காலை அப்படி தொங்க விட்டுருந்துருக்கேன். அந்த 2ஐயும் சரிவா அப்படி ஒரு செகண்ட் அதுதான் தெரியுதா. அப்புறம் 1/2 மணி ஆச்சு பூஜை, எனக்கு கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. மறானா தான் பெரிய தியாவுக்கு கண்ணு தெரியறதா என்ன அப்படின்னு கேட்டால், மறானா மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் பார்க்க ஆரம்பிச்சோம். அன்றைக்கி அந்த 2 மணிலேருந்து மறானா 2 மணி வரைக்கும் எதுவுமே கண்ணில் படவே படாது. எல்லாரும் கேட்பா, உடம்பு சரியில்லை, என்னமோ போல இருக்கேன், என்னமோ போல இருக்கேன் அப்படின்னு. சாயந்தரம் பூஜை ஆனந்தப்புறம் பெரியவா கூப்பிட்டா, 2 திராட்சை பழம் கொடுத்தா, தெரியுதா என்ன தெரியறதா அப்படின்னா, நன்னா தெரியுது, இந்த மாதிரி பூஜை பண்ணி அப்படின்னு. அதுக்கப்புறம் சீவந்தே. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆன பின்பு என்ன குரு சரோதிகள்னு தெரியாதல இருந்தேன். அவன் வந்து ஹரதத்தை பரம்பரை. அவர்கிட்ட சொல்லி அவனுக்கு சீவந்த உபாசனை பஞ்சதேச உபதேசம் பண்ணி யாருக்கும் பண்ண சொல்றது இருக்காதுதான். அப்புறம் சௌஜன் சொல்லி தான் எனக்கு தெரியும். குரு சௌஜி சொன்னார், பண்டிட்ஜி அப்படின்னா எங்காத்துக்கு அவர் வடக்கு வீதியே நான் அந்த மலை விளையாட்டு இருந்தேன், உங்களுக்கு பஞ்சதேச உபதேசம் பண்ண சொல்லி சன்னிதானத்தில் உத்தரவாயிருக்கு அப்படின்னா. அப்படின்னா என்னையா அப்படின்னு நான் கேட்டேன். ஜவம் ஒன்று காயத்ரி ஜவம் மாதிரி இது அப்படின்னார். அப்புறம் நவராத்திரியில் இது பண்ணேன். அப்புறம் அவர் செத்து போகிறது மாதிரி எனக்கு சோடசையும் பண்ணிவிட்டார். அப்புறம் தான் பெரியவா கேட்டால், அந்த பால பெரியவாளுக்கு பட்டம் கொடுத்து அழிச்சுன்னு வந்தால், அப்போது இந்த
சித்தூர் பக்கத்தில் ஃபேமஸா. எதை கேட்டாலும் கொடுப்பா, சிவதேசியை மட்டும் கொடுக்க மாட்டாளாம் அந்த வித்தையில். நமக்கு ஒன்றும் இது தெரியல. அந்த குரு இருக்கானே கொடுக்காதையே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு சோடு செய்தி பண்ணார். அப்படின்னா உங்கள் 4வது தாத்தா பண்ணிட்டு இருந்தாரா குட்டி ஏர், அதுதான் இப்போ திரும்பி வருது. இப்போ சொல்லுங்க. ரொம்ப தாளாக இருந்தால் பெரியவா வருவா சொப்பனத்தில் கூப்பிடுவா. பல்லாக்குலேருந்து இறங்குற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் பல்லாக்கு போனாக்க இறங்குற இடத்துல என்ன பண்ணால் பெரிய மாலை போடுவா. அந்த மாலையை அப்படி கைட்டு போனால் அப்படி டப்புன்னு இப்படி பிடிச்சிக்கணும். அந்த இது பூர்ணகும்பம் கொடுக்குறாடோன்னு தேங்காய் அப்படி ஒரு திருவிட்டு அப்படி போட்டால் டப்புன்னு பிடிக்கணும். அது மாதிரி சொப்பனம் ஆகும். அதான் சொன்னால் நீ மட்டும் இந்த ஆற்றுல இருக்கே, எனக்கு இடம் கிடையாதான்னா உடனே வரானா ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இது பண்ணி படம் கொண்டு வந்து வச்சாச்சு. இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இதை விட ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லெசன் ஒன்று. ஒரு தடவை மெலட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் பெரியவா தங்கியிருந்தான்னா கோடை காலம் சாயந்தரம் வெட்டாத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டோம். ஒரு தான் நாங்கள் தரிசனத்துக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு நாங்கள் வருவோம் தான். அது நடந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு. எங்கள் ஆத்துக்காரி செத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த யுகாதி பண்டிகை வந்து எங்கள் ஆத்துக்காரி சொன்னால் பெரியவா சொப்பனத்தில் வந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம மெலட்டூர் போயிருந்தோமே, இந்த பல்லாக்கில் நடு ஆற்றுல தரிசனம் பண்ணமே, அது மாதிரி என்ன ஏமேச்சுன்னு ஒரு பந்து பூ கொடுத்தார், ஒரு பிடி அட்சதையை கொடுத்தார். நீங்கள் எட்டி இருந்த என்னை மட்டும் கூப்பிட்டார், நான் மட்டும் போனேன், கொடுத்தார். நான் திரும்பி வரும்போது முடிச்சுட்டேன் அப்படின்னா நல்ல சொப்பனம் தானே எனக்கு. அப்போ சொன்னால் நான் பூவை கொடுத்துட்டு அப்படி கூப்பிட்டாராம். என்ன எப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக இப்போ பிரதம இன்னைக்கு சொப்பனம், நவமி இன்னைக்கு சாயந்தரம் மாமியார் அனையாசேன்னு எதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த ஃபோட்டோ யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை கொண்டு இந்த ஆடிட்டர் பாலகிருஷ்ணன் வீட்டில் கொடுத்துருக்கேன். அவர் சொல்ல பாட்டை கொண்டு கொடுத்துருக்கோ அப்படின்னா 10 மணிக்கு அவன் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இவன் சாப்பிட்டுட்டு கூப்பிட்டுருக்கா, இவன் முட்டுருக்கா போனால் அதே சீன், அதே ஆத்தாங்கிற அதே பல்லாக்கு பெரியவாள் உட்காந்துருக்கா. அதே பாரு நான் சொப்பனம் பார்த்தேனே, நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே, இதை பாருங்க இந்த படம் இங்கே வந்துருக்கு அப்படின்னு. என்ன சொல்கிறேன். அப்போ பெரியவாளை நினச்சிருந்தாலே யோகம் தானே. நீங்கள் பேசாமல் தியானம் பண்ணிட்டு நீ விடுற மூச்சு உனக்கே தெரியாது. அதே கும்பகம் தெரியுமா. பெரிய ஒரு விஷயம் டீப்பாரு அந்த தாட்டு முடிஞ்ச உடனே பெருமூச்சு வரும். அது வரைக்கும் நீ மூச்சு விடாமல் இருந்திருக்க, அத்தனை நாள் நீ உலகத்தில் கூட இருக்கும். அந்த கும்பகத்துக்கு அவளுக்கு வயசு கூட. பெரியவாளை என்ன பெரியவாளை நினைச்சுட்டு பெரியவாளோட அந்த நாளில் பழகினவாள் சதாசர்வகாலம் பெரியவாள் தான். பெரியவாளை நினைச்சா தானாகவே வரும். எனக்கு சொப்பனத்தில் புரியலைன்னா உனக்கு சொப்பனத்தில் வந்து உன்னை விட்டு எனக்கு சொல்லி சொல்லிவிடுவேன். இதுக்கு என்ன சொல்கிறேன், நான் சொப்பனம் பார்த்தேன் எனக்கு புரிஞ்சிக்கல, நான் மறந்துவிட்டேன் அப்படின்னா நம்ம யார் மூலியமாக சொன்னால் அந்த விஷயம் வருமோ அவளுக்கு சொப்பனம் வந்து அவள் மூலியமாக நம்மளுக்கு அந்த விஷயம் வரும். அப்புறம் நமக்கு புரிய ஓஹோ சொப்பனம் பார்த்தோமே அப்படின்னு. ஆமாம், நீங்கள் 15 வயசுலேருந்து பெரியவாள்கிட்ட இருக்கு. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு ஆக போகுது. நீங்கள் பெரியவாளை பீடாதிபதியாக பார்த்துருக்கீங்க, மடாதிபதி, பெரிய எல்லாத்தையும் விட்டுவிட்டு சாதாரண சன்னியாசியாக பார்த்துருக்கேன். ரொம்ப க்ளோஸாக இருந்து கோச்சுன்ட்டு பார்த்துருக்கேன், ஆசையாக இருந்து பார்த்துருக்கேன். பட் உங்களுக்கு பெரியவான்னு சொன்ன உடனே உங்கள் மனசில் என்ன ஃபீலிங் வருது? ஆனந்தம். நம்மளை தெரியாமல் அழுக வரும். உடம்புல என்ன நடக்கிறதே தெரியாது. ஒரு நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான். அதெல்லாம் இந்த உடம்பை விட்டுட்டா என்ன, எல்லாரும் செத்து போனால் நான் உபச்சாரம் கேட்கணும், நான் மட்டும் 200 வயசு இருக்கணும்னு நீங்கள்லாம் பிரார்த்தனை, பெரிய ரொம்ப நாளைக்கு இருக்கணும், இப்படியே இருந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கை கால் இல்லையா, எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றவே இல்லையா, உன் மாதிரி தானே எனக்கு கை கால் அப்படின்னு சொல்ல. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அந்த சித்தி அடையிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை சொன்னேன். நமஸ்காரம் பண்ணிட்டு காலமுறை பாது நின்றுட்டு இருந்தான். பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை, பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னா 2 நாளாக ஒரே அடியாக இருமுறா அப்படின்னா பெரியவாளுக்கு உடம்புக்கு வராது, இருமுறை எப்படி வருது அப்படின்ட்டேன். பாது அந்தாண்ட போனான். பெரிய முன்னாடி நடந்து வந்தா எனக்கு உடம்பு அப்படின்னா என்ன சரி அப்படின்னா அப்புறம் பாது வந்தவுடனே மூச்சு விட்றேன். அவன் அண்ணன் போனவன்
சிரிச்சுக்கிட்டே எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை பேப்பரில் வந்துருந்தது அதுக்கு இந்த மாதிரி டியூட்டியை விட்டுட்டு வரலாமா? கடைசி நேரத்துலையா? கடைசி இங்கே இதில் காஞ்சிபுரம் பாரபரிவாட வாழ்க்கை இங்கே வந்த பின்பு மகான்கள் சொன்னால் இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகிறதுன்னு இந்த கண்ணால் பார்க்கணுமா, இந்த காதால் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமாம். அப்புறம் பூனா ஜோசியர் வந்தார். அவர் சொன்னோடனே அந்த சனிக்கிழமை விட்ட முதல்ல நானும் எங்கள் காத்துக்காரையும் போயிருந்தோம். பெரியவாளை தரிசனம் பண்ணினோம். எப்போதும் பெரியவாளை தரிசனம்னா சீக்கிரம் பெரியவாளை தரிசனம் ஆகணும்னு கேட்டுப்போம் நாங்கள். பெரியா இதுதான் கடைசி தரிசனம்னு பெரியப்பா எங்கள் காத்துக்காரி சொன்னால் இந்த மாதம் 3 தடவை வந்துட்டுமோன்னோம். அதனால இதுதான் கடைசி தரிசனம். அதனால் 1ஆம் தேதிக்கு அப்புறம் புது தரிசனம் திருப்பி மெட்ராஸ் வரும்போது வந்துக்கலாம் அப்படின்னு எங்கள் காத்துக்காரி சமாதானம் சொன்னால், எப்போதும் நாங்கள் 2 பேர் போனால் அவளுக்கு முன்னாடி கூப்பிட்டுட்டு அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டா எனக்கு கொடுப்பேன். அதே மாதிரி நானும் அப்படியே முன்னாடி போய் சொல்லிவிடுவேன். அதுதான் கடைசி தரிசனம் வச்சேன். அடுத்த 8ஆனா ரா லட்டு வச்சுருந்தீரா 8ஆனா புனாதேசியர் வந்து பெரியவா சித்தி அடைஞ்சிட்டு. அடுத்த 8ஆனா சித்தி அடைச்சாச்சு பெரியவா. பிரச்சனைப்படாத பெரியவா எங்கேயும் அந்த உடம்பு தான் இல்லையே விழிஞ்சு பெரியவா எங்கேயும் இருக்கா. பெரியவா சித்தியார் அன்றைக்கு நான் இல்லை, மறானா வந்துட்டேன். நான் கிருஷ்ணாபுரியில் இருந்தேன். மத்தியானம் 3 மணிலேருந்து என்னமோ போல இருந்தது. ராத்திரி 7 மணிக்கு சமாதானம் ரோட்டில் லாரிக்காரன் சொல்கிறான்னு நினச்சான். சரி பெரியவா இருக்கிற இடத்துக்கு போயிடணும்னு ரோட்டுக்கு வந்தேன். எங்கள் காலத்தில் அன்றைக்கி ராதா கல்யாணம். இந்த இது ரோட்டுக்கு வந்தோடனே ஒரு லாரிக்காரன் தான், சாமி எங்கே போகிறேன் அப்படின்னா, எங்கே போகிறேன் அப்படின்னா செங்கல்பட்டு போகிறேன்னா, ஏற்றிட்டு போறியா அப்படின்னா ஏறினா வண்டியில் ஏறு. காலம்புற 6 மணிக்கு காஞ்சிபுரம் விட்டால் உள்ளே வர முடியல. 3 hours ஆச்சு எனக்கு அங்கேருந்து இறங்கி மரம் இருக்கிற இடத்துக்கு. அதான் பெரிய சொன்னால் இப்போ எனக்கு ஒவ்வொன்று அழுதார் இவர் இல்லை, இவர் 2 பேரும் இங்கே தாமரத்துக்கு வந்துட்டா அப்படின்னு எல்லாம் ஒரு சிக்னல்ஸ் இது இருந்து. அப்புறம் 10 நாள் இருந்து அந்த பாயசு தானம் அதெல்லாம் பண்ணி. உங்களுக்கு பெரியவா இல்லைங்கிற அந்த ஷாக் இருக்கா? பெரியவா இல்லை சித்தி ஆயிட்டாங்கிற துக்கம், அந்த ஷாக் உங்களுக்கு? அதான் சொல்கிறேன். மத்தியானம் 3 மணி இருக்கும். எங்கள் காலத்தில் ராதா கல்யாணம். தூங்கிட்டு இருந்தேன். உடம்பு கிட்டு நடிக்கிற உடனே என்ன தோணிச்சு அப்படின்னா பெரியவாளை பார்க்கணும்னு ஒரு எண்ணம். அப்போ ராதா கல்யாணம் வந்திருக்கோம், 5-6 நாளைக்கு முன்னாடி தானே பெரியவாளை பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சப்ளம் அப்படின்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் நியூஸ் அப்படியே இதாகிடுச்சு. உடனே நான் அந்த ராதா கல்யாணத்தில் என் தம்பி தான் பண்ணுறது. ராதா கல்யாணத்தில் இடுப்பு கொள்ளலை, ரோட்டுக்கு இருக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். எப்படிரா காஞ்சிபுரம் போகிறது அப்படின்னா ஒரு லாரிக்காரன் தான் ஏற்றிட்டோம். 4 மணிக்கு செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டுனா 6 மணிக்கு காஞ்சிபுரம் வந்தேன். 9 மணிக்கு உள்ள நீ வந்தியோ அப்படின்னா சித்தியானத்துக்கு அப்புறம் என்ன இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் இது மாதிரி பார்க்கலாம் ஏதாவது சொல்லியிருக்காளா முன்னாடி? பார்க்கறது அதெல்லாம் ஒன்று வச்சுக்கோ, அனுகிரகம் பண்ணுவார். இதெல்லாம் சொல்றது வந்து அஞ்ஞானம். நமக்கு என்ன வேணுங்கிறது பெரியவாளுக்கு சுவாமிக்கு தெரியும். அதனால சுவாமியை போய் பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்க முடியாது. அது நமக்கு கேட்கவே தெரியாது. நமக்கு என்ன வேணுமோ சுவாமிக்கு தெரியும். சுவாமி போய் கேட்கவே கூடாது. பெரியவாள் என்ன கேட்கறது, உங்கள் தரிசனம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு தான் காரணம். வந்து எனக்கு அதுவாகணும் அப்படி, எனக்கு கல்யாணம் ஆகணும் ஒன்று வேணும். மாப்பிள்ளையை தேடிட்டு போயேன், தேடினா மாப்பிள்ளை கிடைக்கிறான், அது எங்கிட்ட வந்து சொல்லணும் அப்படி தெரியறதா. சிலதுக்கு தெரியுது காரியங்களா. அதான் இன்டைரக்டாக அதான் பெரிய மகான். இந்த 28th centuryல இப்படி ஒரு பெரிய சுவாமிகள் யாருமே கிடையாது. எப்போதும் சொல்ல குரு பக்தி இருந்தாக்க அவனுக்கு எல்லா காரியமும் சித்தி ஆகிடும். அது கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஆனால் ஒன்று அங்கே இருந்த வரைக்கும் அவள் இருந்த வரைக்கும் அது அந்த ஆனந்தத்தை சொல்லவே முடியாது. அது ஒரு தனி ஆனந்தம், தனி குஷி. அப்படியே மலையை பெரட்டினா கூட ஆஞ்சநேயர் மாதிரி பெரட்டிடுவோம். அது எங்களுக்கு ஒன்றும் சிரமமே தெரியாது. இந்த ரயிலை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஓட்டம் பிடிச்சா ரயிலை பிடிச்சிடுவோம். ஒரு தடவை கேபி அது மாதிரி தான் சொன்னேன். ட்ராண்டத்துக்கு போகணும் அப்படின்னா அது எக்மோரில் போயிடுத்து ட்ரெயின். அது 11 மணிக்கு இதில் விழுப்புரத்தில் சொல்லும்போது 7:30 மணி. அவங்க லட்சுமி பாய்க்கு பிரசாதம் போகணும். ரயில் போயிடுச்சு, போக முடியாது அப்படிங்கிறேன். கேபி உன் காரை எடுத்துட்டு சந்திரன் வந்திருக்கானோ விழுப்புரத்தில் கொண்டு இவனை ரயில் ஏற்றிட்டு வா அப்படி. இங்கே போயிடுச்சு, எக்மோரை விட்டு ரயில் போயிடுச்சு. அது 11 மணிக்கு வருது அங்கே எக்மோருக்கு, இது விழுப்புரத்துக்கு. நான் இந்த பூந்தமல்லி இதில் தான் இங்கே அகரம் இருக்க இதில் இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நாங்கள் விழுப்புரம் போயிட்டோம். எப்படி தான் கார் போச்சுன்னு சார். நாங்கள் உள்ளே போய் டிக்கெட் வாங்கினா 10 நிமிஷம் வண்டி லேட்டாக வருது.
பெரியவா ஒன்று சொன்னா பதிலே பேசக்கூடாது. போ இந்த ரயில் அப்படின்னா போனா அந்த ரயில் கிடைக்கும், இந்த பஸ் கிடைக்கும் அப்படின்னா நீ உனக்கு கூப்பிட்டு ஏற்றின்னு போவான். அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த ராத்திரி அந்த 8-9 மணிக்கு ஒரு பஸ்ஸும் கிடைக்கிற எப்படி செங்கல்பட்டு போகணும் போது ஒருத்தன் லாரியை என்னை நிறுத்தி, சாமி நீ எங்கே வர, செங்கல்பட்டு போவியான்னு நான் கேட்குறேன். ஏறிக்க அப்படிங்கிறான். 3 ரூபா கேட்டான், சரின்னு சொன்னேன். அவன் செங்கல்பட்டு வந்தோன்னு இறக்கி விட்டானே வந்து அவன் 3 ரூபா வாங்கிக்கவே இல்லை. இதுக்கு என்ன சொல்ற, பெரியவாரை பார்க்கறதுக்குன்னு நீ போனீங்கன்னா ஒரு விக்னமும் இல்லாமல் காரியம் நடக்கும். அதுதான் பெரியவா. பெரியவான்னா அதான் பெரியவா. சாப்பாடு கிடைக்கும் அப்படியே கண்ணை மூடினா, நீ கண்ணை மூடின்னு தியானம் பண்ணினீன்னா பெரியவா மடியில உட்காந்துட்டே விளையாட வந்துடுவா. அப்புறம் நீ பெரியவாட விட்டே போக முடியாது. நீனே ஸ்மரண மாத்திரேனா ஜென்ம சம்சாரம் நினைக்கணும். மனசு ஒரே லெவலில் இருந்தால் நம்ம சிவன் சார் தாடி உருள்ற மாதிரியே எனக்கு வரும். உடனே அந்த பசத்தை எடுத்து பார்ப்பேன். உடனே சிவன் சாரே நினைவு தானே சுருதி ஸ்மிருதிங்கிறோமோ. நினைவுல பெரியவா நினைவு தாட்டில் இருந்ததுன்னா தானாகவே இருக்கு. அதை விட என்ன கிடைக்கிறது? அதுதான் நமக்கு வேணும். சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் செங்கருணை இருவிழி மலரும் செங்கருணை இருவிழி மலரும் பார்வேந்தர் பணிந்திடு பதமும் பார்வேந்தர் பணிந்திடு பதமும் துயர் வேதனை தீரருட்கரமும் துயர் வேதனை தீரருட்கரமும் ஜெயமேந்திடும் எம் குருநாத ஜெயமேந்திடும் எம் குருநாத சந்திரசேகர சத்குருநாத சத்குருநாத சந்திரசேகர சத்குருநாத ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர